கூடாது, நீங்க பேசுங்க. குதிக்க கூடாது, குதிக்க கூடாது. சரியா? நான் பேசவே இல்லை. குதிக்கலாம் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ யாரு அப்படியே குதிச்சது? ஷிஃப்ட் பண்ணு ப்ரோ. டாபிக் இல்ல எடுத்த உடனே வேணாம் ப்ரோ. கார்த்தி ப்ரோ வேற எதனா கேம் இல்லடா. எதனா ஆடலாம் ப்ரோ. பக்கத்து ஸ்பேஸ் 3D சரி, இல்ல ஓகே, நிறைய அது கேம் ஓகே. கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஏங்க இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இப்பவே பாருங்க பாண்டிச்சேரி டிவிக்கு எல்லா ஸ்டேட்லயும் சம்பந்தம் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு எது டார்கெட்டா இருக்கும்? எனக்கு சொல்லுங்க நீ சொல்லுங்க. தம்பி, நீ பேசுற அப்படின்னா, இப்ப நீ வந்து என்ன திட்டுற அப்படின்னா, யார் நீன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா? இப்ப எஸ்டிஆர் ஃபேனை வந்து திட்டுறான் நான் உங்களுக்கு அப்படின்னா, சொல்லவே இல்லை. இப்ப நான் எஸ்டிஆர் ஃபேனுக்கு எனக்கு இப்ப சண்டை சொல்ல, ஸ்ரீதர் நம்ம ப்ரோன்னு ஒருத்தர் தான் யாருன்னே தெரியுங்களா? தெரியாது. அப்ப அவர் யாருன்னு யார் ஒரு போடணும்னா அவர் தெரியல. காமன் மேன் சண்டை, காமன் மேன்ற மாதிரி அடையாளத்துல வரக்கூடாதுல்ல. இல்ல அது இல்ல தப்பா இருக்கும்ல. இல்ல இல்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ ஒரே நிமிஷம். இப்போ சஞ்சய் ப்ரோ காமன் மேன்ட்டெல்லாம் வந்து ஒம்பளுத்துட்டு இருக்காரு கார்த்தி அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாதுல்ல இவங்க. நீங்க டிவிக்கேனா சஞ்சய் டிவிக்கு ப்ரோ எழுதுங்க. டிவிக்கோட கொள்கை இருமொழி தான். ஓகே, அந்த கொள்கையை நான் பிடிச்சி அப்ப பேசுறேன்னு சொல்லுங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. டிவிக்குனா டிவிக்கு, ஆமா, எனக்கு பிஜேபினா பிஜேபி, டிவிக்கோட கொள்கை டிஎம்கேனா தாங்க டிஎம்கே, இருமொழி. ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, தம்பி சரி பாமகனா சஞ்சய் பாமக, தம்பி சீமானா டிவிக்கோட சீமானு. கொள்கை தானே யாருமே இப்ப எங்க அங்க வந்து இருமொழி. இது கிடையாது, ஜென்ரல் ஆமா, கிடையாது. இல்லைங்க, ப்ரோ நீங்க யார் ப்ரோ சொல்லுங்க, கார்த்தி நீங்க ப்ரோ யார் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அப்ப யாருமே காமன் கிடையாது. இல்லைங்க, அப்ப ஹரிஃப் கார்த்தி நீங்க பண்ணா நீங்க பேசுறதுக்கு கார்த்தி யாருங்க ப்ரோ சொல்லுங்க. விடாதீங்க. சூர்யா ஃபேன் தான் ஏங்க சூர்யா நான் ஃபேன். நீங்க விடாதீங்க. நான் என்ன ப்ரோ பேசினாலும் சஞ்சய் பிஜேபி என்ன பார்க்க போறீங்க? எங்க நீ டிவிக்கேவா கேட்டுட்டீங்க? நான் டிவிக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறமா என்ன, நீ டிவிக்கேன்னு சரி வச்சுக்கோங்க, சரி சரி, அதுக்கு ப்ரோ. ஓகே, சொல்லுங்க. அப்படியே வச்சுக்கணும். இதுல என்ன இருக்கு? யாருக்காவது யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான். இப்ப யாராவது ஒருத்தர் சப்போர்ட் ஆமா, பண்ணணும். கரெக்ட். நான் டிவிக்கு சப்போர்ட் பண்றேன், பிஜேபி சப்போர்ட் பண்றேன். இப்ப யாரும் இல்லைன்னு சொல்லலையே. தம்பி இப்ப இங்க தமிழ் பாரு, நீ யாருக்கு சப்போர்ட் டிவைட் பண்றீங்க? பண்ணாத. நீ இங்க பாரு, யாருக்கு நீ சப்போர்ட் பண்றீங்க? டிவைட் பண்ணாத, கதறாத. இல்ல, ஸ்ரீதர் ப்ரோ ஒரு நீ நிமிஷம் யாருக்கு சப்போர்ட் ஒரு பண்றீங்க? நிமிஷம் பிஜேபி இல்ல தான் ப்ரோ. உன்கிட்ட. இல்ல ஐயோ திருப்பி இதுவே தப்பு. இதுவே கதறாகிறேன்னு ப்ரோ சொல்றது ஆமா, தப்பு. அப்போ உன்கிட்ட என்ன கேட்க சரிங்களா? வந்தேன். இல்ல இல்ல, அது சொல்லுங்க. விட்டுரு, அந்த மேட்டரை இல்ல விட்டுருன்றேன், அவ்வளவுதான். அது ஏன் இப்படி பேசிட்டு இருக்க இல்ல சம்மந்தம் நீங்க இல்லாம? தானே ஆரம்பிச்சீங்க, அதுக்காக சரி சொல்றேன். சரி சரி விடு. இப்ப என்னப்பா சொல்லுங்க. உன்னை என்ன சொல்லிட்டாங்க? உன்னை ஏதாவது கெட்டாலும் திட்டாங்களா என்ன? நீ ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி வச்சுக்குவோம் அப்படின்னு பேசுறேன், அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா என்ன நானும் அர்த்தம்? எதுவும் திட்டல, நானும் எதுவும் அப்புறம் சொல்லல என்ன, ப்ரோ. சும்மா அமைதியா கேளு. சரி நான் கேட்கறேன். ஆ ஆ இப்ப ஆந்திரால, கேரளா, கர்நாடகால நீங்க கேரளால பெரிய மார்க்கெட் வச்சிருக்கீங்க இல்லையா? கேரளால, பாண்டிச்சேரி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள பக்கத்துல தானே இருக்கு. அங்கேயும் தமிழ் தானே பேசுறானுங்க. பாண்டிச்சேரியில, ஆந்திரால, கர்நாடகால, கேரளா, தெலுங்கானா எல்லா இடத்துலயுமே 3 லாங்குவேஜ் இருக்கு. இங்க தமிழ்நாட்டிலயுமே கிட்டத்தட்ட 52 லட்சம் 58 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைவேட்ல இருக்கவங்கள 30 லட்சம் பேருக்கு மேல 3 லாங்குவேஜ் படிக்கிறானுங்க. ஓகேவா? நீங்க இந்த சவுத் இந்தியா மட்டும் வச்சுக்கோமே, சவுத் இந்தியா தான் தனின்றீங்களே, இந்தியாவே கிடையாது உங்களுக்கு, சவுத் இந்தியா தான். சவுத் இந்தியால இவ்வளவு பேருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏன் இந்த 50 லட்சம் பேத்துக்கு மட்டும் வேணாம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு அதான் கேக்குறேங்க. ஏங்க ஹிந்தி இவ்வளவு பேத்துக்கு கரெக்டா கம்பல்சரி இவ்வளவு இல்லாம. பேத்துக்கு அந்த ஆ ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஆ இப்போ இந்த இத்தனை ஸ்டேட்ல நான் 5 என்ன ஸ்டேட்ல இல்ல சொல்றேன், இல்ல, அவங்களுக்கு ஒழுங்கா இந்த சரி 5 ப்ரோ. ஸ்டேட்ல சொல்லுங்க இந்த சொல்லுங்க. 5 நான் இந்தியா புரிஞ்சிச்சு. ஃபுல்லா இருக்கு. அதை விட்டுருங்க. இந்தியாவே கிடையாது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இந்தியாவே கிடையாது. இந்தியா ஒரு கண்ட்ரியே கிடையாது. ஒன்றிய அரசுன்னு பேசுவீங்க நீங்க, அதை விட்டுருங்க. இங்க சவுத் இந்தியா திராவிடம் தான். நீங்க திராவிடமா வரும்போது இந்த 5 ஸ்டேட்ல இருக்க எல்லாருக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு. இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்க பிரைவேட் ஸ்கூலுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அது காரணம் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் என்ன ஹிந்தி கிடைச்சா கேக்குறேன், இந்தி படிச்சா ஹிந்தி எதுக்குன்னு தான் நான் என்ன? ஃபர்ஸ்ட் கேக்குறேன் அதெல்லாம் ப்ரோ. அடுத்தது. ஹிந்தி அதெல்லாம் எதுக்குன்னு அடுத்தது தெரியும் ப்ரோ. ப்ரோ அப்ப தம்பி. நீ தம்பி, அதெல்லாம் பாண்டிச்சேரியில போய் அடுத்தது. ஹிந்தி கத்துக்கிட்டான்றீங்க, கேரளால அவன் ஹிந்தி அதெல்லாம் வச்சிருக்கான்றீங்க. அடுத்தது. அவன் ஹிந்தி அதெல்லாம் இல்ல, கத்துக்கிட்டான்னு அதெல்லாம் உங்களுக்கு யாரு அடுத்தது. சொன்னா? சரி ப்ரோ. அவன் படிக்கிறான்னு உங்களுக்கு யாரு சரி சொன்னா? ப்ரோ சஞ்சய் ப்ரோ நான் இல்ல சொல்றேன் இல்ல, எல்லா உங்களுக்கு. ஸ்டேட்லயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டேட்ல எல்லாத்துலயுமே 3 மொழி கொள்கை ஆப்ஷன் இருக்கு. ஏன் இவனுக்கு மட்டும் வேணாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? ஆப்ஷன் இருக்கு. எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? அங்கெல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து ஹிந்தி படிக்க சஞ்சய் ப்ரோ ஆரம்பிச்சிட்டாங்களா? அங்கெல்லாம் இருக்கு. இப்ப நீ பாக்ஸ் ஆபீஸ் மட்டும் பாக்குற. கேரளா பாக்ஸ் ப்ரோ ஆபீஸ் எவ்வளவு, கர்நாடகா பாக்ஸ் ஆபீஸ் மட்டும் ப்ரோ பாத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோவேன். அதெல்லாம் உனக்கு தெரியல. அவன்லாம் ஏதோ ஹிந்தி பேசிக்கிட்டா சுத்திட்டு இருக்கான். ஹிந்தி ஏ படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டானா, இல்ல ஹிந்தி படிச்சு அவன் நார்த் இந்தியா போயிட்டானா? அவன் பெரிய, என்ன ப்ரோ அவன் நான் தான் ஃபாரின் திரும்ப போயிட்டு சொல்றேன், இருக்கான். அவன் என்ன ஓகே. அவன் இங்கிலீஷ் படிச்சு ப்ரோ பேசிட்டு நீங்க இருக்கான். அதை இது பேசு. நீ இங்க பாரு. தமிழ்நாட்டுல எஜுகேஷன் சரியில்லை, ஒழுங்கா ஏ இங்கிலீஷே சொல்லி தரலன்னு சொன்னீங்கன்னா இல்ல ப்ரோ, ஓகே. நீங்க அவன் இங்கிலீஷே ஒழுங்கா சொல்லி தர நீங்க மாட்டான், நீ எப்பா ஹிந்தியே சொல்லி தரல, நீ எப்பா கேட்டுட்டு எப்பா சண்டை போட்டுட்டு குழந்தை இருக்கீங்க. குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு டேரக்டா. ப்ரோ இந்த நீங்க இல்ல ஸ்டேட்ல ப்ரோ, நீங்க தமிழ்நாடு தானே எல்லாருக்கும் தானே இருக்கிற சொல்லிட்டு விஷயம் சரி, ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஹிந்தி மட்டும் இருக்க தெரியுமா? ப்ரோ கூடாது? தப்பா ஒரே நிமிஷம், உங்களுக்கு பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்தி எனக்கு தெரியுமா? ஹிந்தி தெரியாதுப்பா. நீ ஏன் ஹிந்தி கத்துக்கல ப்ரோ? ஏய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஏன் சொல்லு. தெரியல? கத்துக்க வேண்டியதானே? சஞ்சய், நான் கேட்ட இல்ல கேள்வி இல்ல நான் கேக்குறேன் நான் ப்ரோ, கேட்ட நீ கேள்வி ஹிந்தி வேணும்ன்றீங்க, ஏன் ஏன் ஹிந்தி நீ இந்த மஸ்ட்ன்றீங்க. திராவிட உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இவனுக்கு ப்ரோ தான் கெடுத்து விட்டானுங்களே. நான் ஏன் படிச்சிருப்பேன். உங்களுக்கு ஐயய்யா, உங்களுக்கு ப்ரோ தான், நீங்க ப்ரோ தான் ஒரு புரியல. நிமிஷம் இப்ப ப்ரோ. கூட படிக்கலாமே, ப்ரோ படிங்க. இருங்க ப்ரோ 6 பேசுறதே மாசம் போதும் ப்ரோ இப்ப கத்துக்கிறதுக்கு. சஞ்சய் ப்ரோ ஒரு இல்ல நிமிஷம். எதுக்கு ப்ரோ ப்ரோ, கத்துறீங்க கத்துக்கலாம்ல. இப்ப நீங்க? நீங்க நான் எதுக்கு படிக்கல? கேட்டதுக்கு இல்ல இல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ கேக்குற கொஸ்டினே என்ன தப்புன்றாரு. கேட்கிற கொஸ்டின் அவன் தப்பு? ஹிந்தி உனக்கு கத்துக்கலன்னு எங்க கேட்டா தப்பா அவன் தெரியுது? உனக்கு எங்க ஹிந்தியே இங்க வரலையா? நீங்க தானே இப்ப தம்பி சொல்றீங்க தம்பி பிரைவேட் இங்க பிரைவேட்ல இந்தியே வரல தம்பி. படிக்கிறானுங்க, தம்பி நீ கவர்மெண்ட்ல தம்பி இங்க வச்சிருக்கா? பாரு. கவர்மெண்ட்ல எதுக்குன்னு தான் தம்பி கேக்குறோமே. இந்த இந்தியே வரல தம்பி. சார் ஆ, பொறுமையா கேளு. 100 பேர் ஆ, இருக்கும், ஓகேவா? ம், 90 பேர்த்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, 10 ம். பேர்த்துக்கு இல்ல.
இது ஏன் இல்லைன்னு கேக்குறேன் நான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பதில் சொல்லு. 90 பேருக்கு எங்க ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு? டவுட்ண்ணா, இப்போ இந்த கஷ்டப்படுற பசங்க வந்து அந்த ஃப்ரீயா ஹிந்தி ஆப்ஷன் வச்சு படிக்கிற இல்ல என்ன இல்ல பிரச்சனை? மாற ஒரு நிமிஷம். ஹிந்தியிலே கிடையாது, ஓகேவா? 100 பேர் இருக்கும். கஷ்டப்படுற 100 பேர். அந்த கஷ்டப்படுற பையனுக்கு சஞ்சய், இங்கிலீஷே சரியா எஜுகேஷன் தர அதுதான் மாட்டேன். படிக்கிறவனுக்கு இங்கிலீஷே நீ உருப்படியா சொல்லி தர மாட்டேன். அது இங்கிலீஷ் தான் யாரோட மெயின். தப்புங்க? ஹிந்தி அது நீ தமிழே ரொம்ப கிடையாது. தமிழே நீ வெறும் ஒரு நீ லாங்குவேஜ் நீ தான். நீ நீ மொத்தம் அதை 5 நினைச்சு சப்ஜெக்ட் இல்ல, இருக்குன்னா நீ அதை நினைச்சு தமிழ் தான் கஷ்டப்படாத. ஒண்ணு. நான் பேலன்ஸ் கேட்டகளுக்கு 4 சரி, இங்கிலீஷ் ஓகே, தான். நான் கேட்டகளுக்கு பதில் சொல்லி நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடாத, தமிழ் கஷ்டப்பட்டு ஓடாத. 100 இருப்பாரு. ஓடல ப்ரோ. நீ சொல்றீங்க அவனுக்கு இங்கிலீஷ் தெரியல. இங்கிலீஷ் அவனுக்கு தெரியல, மாஸ்டரா நீ ஏன் இங்கிலீஷ் ஒழுங்கா வருத்தப்படுற? சொல்லு நீ படிங்கடா. கேட்டகளுக்கு பதில் சொல்லியானா அப்புறம் அதேதான் நானும் நீ கேக்குறேன். கேட்டகளுக்கு பதில் ஹிந்தி சொல்லு. தெரியலன்னா நீங்க நீ வருத்தப்படுறீங்கன்னா கேக்குறேன். கேட்டகளுக்கு பதில் சொல்லு. நீ கேட்டகளுக்கு பதில் சொல்லு. 100 பேர் இருக்கீங்க, 90 பேத்துக்கு ஒரு சொல்லுங்க. ஆப்ஷன். 90 பேருக்கு பிரியாணி போடுவீங்க, ஆனா 10 பேத்துக்கு புளிசோறு போடுவீங்க. ஏன் போடுறீங்கன்னு கேக்குறேன். அந்த 90 பேர் யாரு ஃபர்ஸ்ட்? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, 10 பேர் தெலுங்கானா, கவர்மெண்ட் ஸ்கூல். பாண்டிச்சேரி, இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்க பிரைவேட் ஸ்கூலு. ப்ரோ பிரைவேட் ஸ்கூல்ல புரியல. கேரளால வந்து ஹிந்தி வந்துருச்சு, ஹிந்தி 3 கத்துக்கிறாங்க. லாங்குவேஜ் இருக்கு. ஆந்திரால ஹிந்தி என்னையா வந்துருச்சு, ஹிந்தி ஃபுல்லா ஹிந்தின்னு கத்துக்கிறாங்க. பைத்தியம் மாதிரி ஹிந்தின்னு பேசிட்டு இருக்க? 3 லாங்குவேஜ் இருக்கா இல்லையா கேரளாவில்? பின்ன மூணாவது லாங்குவேஜ் என்னது? மூணாவது அது லாங்குவேஜ் ஸ்கூலை பொறுத்து இருக்கு. ஸ்கூலை பொறுத்து இருக்கு. அது நீ ஒரு விட்டுறியா? 3 லாங்குவேஜ் இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு 3 பொரியல் இருக்கு. நீ ஏன் வந்து இவனுக்கு புளிசோறு போட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். அவனுக்கு பிரியாணி போடுற, நீ ஏன் புளிசோறு போடுற? அதான் 100 பேர் இருக்குமா சவுத் இந்தியால? ஆந்திராவில் 10 பேர் இருக்கான், ஆந்திராவில் 20, தெலுங்கானாவில் 20, கர்நாடகாவில் 20, எல்லாம் தமிழ்நாட்டில் 20, பாண்டிச்சேரியில் 10, எல்லாம் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் பிரியாணி போடுவேன், எனக்கு மட்டும் ஏன் புளிசோறு போடுறேன்? நான் திருட்டு வாந்தி இருப்பேன், இல்லை பிரியாணி திருட்டு கேவலமா இருக்குன்னு சொல்லுவேன், நான் தூக்கி குப்பையில கூட போடுவேன் வாங்கிட்டு. அதெல்லாம் நீ பேசாத. எல்லாருக்கும் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் வரல, அதை மட்டும் சொல்லு. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க மட்டும் ஏன் வரல சொல்லு. இல்ல ப்ரோ, உண்மையிலே நான் சாரி, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டேட்ல எல்லாம் இது இருக்குன்றது எனக்கு சீரியஸா அது தெரியும். தெரியல, அது அப்படி தெரியல. இருந்துச்சு, இங்க இல்லன்னா இருந்துச்சுன்னா சீரியஸா சொல்றேன் ப்ரோ. அப்படி இருந்துச்சுன்னா இங்க பாரு, இருந்துச்சுன்னா ஃபுல் சைஸ் இங்க போட்டோ இல்ல போட்டிருக்கேன். அப்படின்னா இருந்துச்சுன்னா அது இல்ல இல்ல தப்புதான். இருந்துச்சுன்னா இங்க பாரு, ஃபுல் சைஸ் போட்டோ தானே போட்டிருக்கேன். வந்து என் போட்டோல எடுத்து என் காலத்தை விட்டு விட்டுரு. ப்ரோ ஆந்திரால போய் பாருங்க. எதுக்கு? அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா தெரியாம பேசிட்டு உங்களுக்கே இருக்கேன். ஹிந்தி தெரியல, நான் அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, எனக்கு உங்களுக்கு நீங்க அவ்வளவு தெரியல. பேச்சு பேசுறீங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியல, நான் அசிங்கமா பேசிட்டு நீ இருக்கீங்க. அநியாயமா இருக்கு. சரி ப்ரோ, எனக்கு நீங்க தெரியலதான். இல்ல தெரியலன்னு இப்ப எனக்கு கேட்டா தெரியலதான். இது ஹிந்தி என்ன தான் இருக்கு? பெரிய லாங்குவேஜ், ஹிந்தி எனக்கு தான் தெரியலதான். கத்துக்கணும்னு இப்ப இல்ல, சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியல, எனக்கு இதே புரியல. வந்து இதே ஸ்பேஸ்ல ஒருத்தன் வந்து ஹிந்தி பேசுறான், இல்ல இதே ஸ்பேஸ்ல ஹிந்தி பேசுறான். தமிழ்ல பேசியா, எனக்கு தெரியாது ஹிந்தி அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் ஒரு ஹிந்தி பையனை கூப்பிட்டு வந்துட்டு, கார்த்தி ப்ரோ ஹிந்தி தெரியல, வந்து காலைல விழுன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? யோ, நீ சங்கியா இருக்க, உனக்கு ஹிந்தி தெரியும்ன்ற, இன்னொருத்தனுக்கு எனக்கு ஹிந்தி தெரியும்ன்ற, நீ உனக்கே ஹிந்தி தெரியல, வந்து காலைல விழுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? எனக்கு புரியல ப்ரோ. காலைல வந்து விழ சொன்னா சொல்றாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. வேற மாட்டார்த்தாம். அவனுக்கு தெரியல, அவன் ட்ரிகர் ஆயிட்டான் தம்பி, குழந்தை. உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்றீங்க, அப்ப ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியல? எனக்கு ஒண்ணுமே தெரியல. மொத்த சங்கியும் ஒன்னா கூட்டிட்டீங்கன்னா எனக்கு புரியல. எனக்கு நீ பேசு, நான் ஜெனரலா தானே சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்றேன். தெரியலன்னா அதுக்கு நீ தப்பா தெரியலன்னா அதே கேள்வி தெரியலன்றதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம். பேசுறீங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கு, தமிழ்நாட்டிலயும் இருக்கு, எல்லாரும் தமிழ்நாட்டிலயும் பாதிக்கு மேல இருக்கு. ஏயா பாதி பேத்த மட்டும் நீங்க கொடுக்காம வந்து சிஸ் பண்றீங்கன்னு கேக்குறோம். அது வந்து இல்ல அதெல்லாம் முடியாது, அவனுக்கு மட்டும் தர மாட்டேன்னு கதறிட்டு இருக்கேன். நான் அதுக்கு நான் தான் ஒரே சிம்பிளா சொல்லிட்டேன், அப்படி இருந்ததுன்னா தெரியல ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ, தெரியலன்னா ஏன் இவ்வளவுதான் ஆர்கியூ பண்றேன்? தெரியலன்னா ஏன் ஆர்கியூ பண்றேன்? நான் அதுக்கு ஆர்கியூ பண்ணலையே. ஹிந்தி தெரிஞ்சாதான் நீ பெரிய ஆளுதாம பேசிட்டு இருந்தீங்க நேத்து, அதுக்காக சொன்னேன். ஹிந்தி தான் பேசுறீங்களே தவிர்த்து எல்லா லாங்குவேஜும் எது வேணுமோ கத்துக்க நல்லா பேசுங்க. நீங்க திருப்பி ஹிந்தி தான் சொன்னீங்க. தப்பு இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ உனக்கு தெரியலன்ட்டு அவ்வளவுதான், விட்டுரு. உனக்கு தெரியாது, ஜெனரலா சொன்னேன். நான் எல்லா ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அது இல்ல ப்ரோ தெரியல, ஆனா ஹிந்தின்றது எடுத்துட்டு வராங்க. அவனுக்கு எது வேணுமோ அவன் படிச்சுக்க போறான்றது தமிழ்நாட்டிலேயே சொல்றது நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே இருக்கு, பாதிக்கு மேல தமிழ்நாடு. கவர்மெண்ட்ல இல்ல, இங்க மட்டும் தான்ப்பா இல்ல. என்னப்பா அநியாயமா இருக்கு? நான் சொல்றேனே, இங்க இந்தியா ஃபுல்லா இருக்கு, தமிழ்நாட்டிலயுமே பாதிக்கு 60% இருக்கு. 40% கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல. அவனுக்கு மட்டும் ஏன் நீங்க பண்றீங்க? அவனுக்கு மட்டும் ஏன் ஸ்டாப்
தப்பு பண்றீங்கன்னு கேக்குறோம். அப்படி இருந்தா தப்புதான், அது கவர்மெண்ட் தப்பு. ஆனா இன்னைக்கு நான் சொன்னது ஒரு அதுதான் சொல்றோம். ஸ்டார்டிங்கே ஒன்று சொன்னேன். அந்த தப்பதான் டிஎம்கே அரசியல் அந்த இல்ல ப்ரோ. தப்பதான் தட்டி கேட்டுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அந்த தப்பதான் ஏன் தப்பு பண்றீங்கன்னு கேக்குறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நீ பொங்காத. அப்படி இருந்தா ஓகே, நான் எதுவும் சொல்லலையே. நான் ஸ்டார்டிங்கே நான் சொன்னது டிஎம்கே இதை வச்சு அரசியல் பண்ணுது ப்ரோ, அது இந்தின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுது அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். உங்க அண்ணன் மட்டும் என்ன பாயாசம் பண்ணாரு, என்ன சொன்னாரு? ஸ்கூல்ல ஹிந்தி வச்சுக்குவாரு, நல்லா இருக்கு ப்ரோ. மாறா ஓகே விடுங்க, அவங்களோட விருப்பம். இல்லைங்க அந்த சைடு போயிடு. இல்லைங்க இல்ல உனக்கு அங்குவா ஃப்ளாப் சஞ்சய் பண்ணதுக்கு சஞ்சய் இந்த சஞ்சய் சைடு அவங்களோட புரியுதா? விருப்பம். நான் இங்க அரசியல் தான் பேசிட்டு இருக்கோம், பாம்பே பக்கம் போயிடு. இல்ல சஞ்சய் சஞ்சய் தம்பி அந்த சைடு போயிடு, இந்த சைடு வராது ப்ரோ. நீ சொல்லுங்க தம்பி, நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் ஓகே. இப்ப நான் சொன்னதே நம்புறியா இல்லையா? இல்ல ஓகே ப்ரோ, நான் சொல்றேன் எனக்கு தெரியாது ப்ரோ, நீ சொன்னது இல்ல நான் ஒரு விஷயத்த இல்ல தப்புன்னு உனக்கு இப்பயே அது புரியுது இல்ல. நான் ஏன் ஒரு விஷயத்த ஏன் நேரத்துல நம்ம ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னு ஒரு தப்பான விஷயத்துக்கு தான் சண்டை போடுறோம். அதே அது ஒத்துருக்குல்ல. நான் எதுவுமே சொல்லல ப்ரோ. இந்தின்னு சொல்லாம நீ மும்மொழி எது வேணா படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னது கரெக்ட் தான். அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும், அதுதான் சொல்றோம். அதனால இது உனக்கு தெரிஞ்சுட்டா போதும், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட பேசி உன்னை டிஃபெண்ட் பண்ணிட்டேன், உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படி கிடையாது. உனக்கு புரிய வச்சிட்டேன் அப்படின்றத என்னோட வெற்றி. உனக்கு புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். அதான் ப்ரோ, அதுவே இங்க நிறைய பேருக்கு தெரியலன்னா அதுதான் நானும் சொல்றேன். நீ 4 பேருக்கு சொல்லு. ஆமா, நீ 4 பேருக்கு சொல்லு. அந்த 4 பேர் 40 பேருக்கு சொல்லிட்டு. சரி கார்த்தினா, ராபின்சன் அண்ணையும் 2G ப்ரோயும் மேலே ஏத்துங்க ப்ரோ. விஜய் இது எல்லாரும் சும்மா இங்க ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி சொல்லி கொடுத்து அதை பண்ணி ஓகே. இன்னொன்னு நான் அப்படியே அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். ஓகேவா? இல்ல அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். ஒருவேளை அப்படி ஹிந்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா கூட அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு மோடிக்கு? யோசிச்சு பாரு. 3 வயசு இருக்க குழந்தைக்கு 5 வயசு இருக்க குழந்தைக்கு இது இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்து தமிழ்நாட்டுல அவனுக்கு ஹிந்தியை கத்துக் கொடுத்து அவனுக்கு ஒரு 20 வருஷம் அவன் ஓட்டு போறதுக்கு. இப்ப 3 வயசுல அவன் ஆரம்பிச்சானா அவன் ஒரு 15 வயசுல படிச்சு முடிவது. அப்ப மோடி இருக்க போறாரா? இங்க கிடையாது. ஆனா அப்படி ஒரு கோலே கிடையாது இல்லையா? அப்படி ஒரு கோல் கிடையாது இல்லையே. இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தானே இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா இது வந்து அதுதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க. அதுதாங்க சொல்றேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்களா? 50 வருஷம் இல்ல, 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு இன்னைக்கு வந்து ஒரு அல்பத்தனமா சில்லறத்தனமா ஒரு காரணம் சொல்றீங்கல்ல. மோடி பேசுறதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் இதை பண்றாங்க அப்படின்னா ஓகே. நீங்க ராகுல் காந்தி வச்சு பேசலாமே. ராகுல் காந்தி ஹிந்தி தெரியும் இல்லையா? அவரை வச்சு நீங்க பிரச்சனை பண்ணலாமா? அவரு தான் 10க்கு 10 ஜெயிக்கிறவர் தானே. 40 நீங்க ஜெயிக்கிறீங்க இல்லையா? அப்ப ராகுல் காந்தி ஹிந்தி பேசும்போது ஓட்டு அதிகமாகும் இல்ல. 40 நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டை கூட எக்ஸ்ட்ரா பிடிச்சிடலாம்ல. அதனால இது ஒரு சில்லறத்தனமான ஒரு காரணம் சொல்றீங்க. தமிழ்நாடு செப்பரேட்டா இருக்கு அப்படின்ட்டு ராகுல் காந்தியே தானே இப்ப பேசுறாரு. நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்சாங்க ஹிந்தி திணிப்பு எல்லாமே. இன்னைக்கு அவரே இதுவா சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் ஹிந்தியை பத்தி ஏதாவது பேசிருக்காரா? ராகுல் காந்தி பேசிருக்க மாட்டாரு. பீகார்ல அடி வாங்குவாரு இப்ப கொஞ்ச நேரத்துல. அதெல்லாம் பேச மாட்டாருங்க. ஓகே. இன்னொன்னு அப்படியே வச்சுட்டா கூட அவர் தான் ஏத்து பேசினாரு. அவர் ஏத்து பேசினதுக்கு அப்புறமா 1980 அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல. ஸோ ஒரே இஷ்யூ அப்படின்றது மொத்தமா ஒரு எலெக்ஷனுக்கு மாறிதான் போயிட்டு இருக்கோம். நீங்க 60 வருஷமா ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு யாரை ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னா இங்க இருக்கிற சின்ன சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளோட எஜுகேஷனை ஸ்பாயில் பண்ணிட்டு. இன்னொன்னு இந்த மொழின்றதே விட்டுருங்க. 3 மொழி 4 மொழின்றதை விட்டுருங்க. இதை தாண்டி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எஜுகேஷன் பாலிசியை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்போ உலகம் எப்படி வந்துட்டு இருக்கு, உலகம் எப்படி போய் நீங்க எல்லாருக்கும் தெரியுது இல்ல, ஃபாஸ்டா எவ்வளவு க்ரோ ஆயிட்டு இருக்கு எல்லாம். அப்ப நீங்க இந்த ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு மொத்தமாவே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க இல்லையா? யாருக்கு இது வந்து பாதகமா போகும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவன் தான் பாதகமா போகும். அவன் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவன் அவன் முட்டாளா மாறுவான். இன்னும் கொஞ்சம் அதிகமா அவனுக்கு எதுவுமே தெரியாம போகும். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இல்ல. ஆமாங்க. பேச்சு. இப்ப 3 லாங்குவேஜ் படிக்கலன்னா முட்டாளா போயிடுவாங்க. இங்கிலீஷ் நல்லா படிச்சாலே போதுமே. சஞ்சய் குழந்தை மாதிரி பேசாத. பாரு ஒரு நிமிஷம். நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா காதுல? படிக்கல அவன் சரியா படிக்கல. இந்த ஒரே காரணம்
எஜுகேஷன் தர மாட்டான்னு சொன்னா சொல்றத கேளு பரவாயில்ல. தம்பி, சொல்றத கேளு தம்பி. இந்த ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டே நியூ எஜுகேஷன் பாலிசியை அமல்படுத்த மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்களே. 484 பேஜ் இருக்கு, அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு நான் எஜுகேஷன் பாலிசியை அமல்படுத்த மாட்டேன் தமிழ்நாட்டை உட்காந்துருக்கீங்களே, அது யாருக்கு பாதகம்? அதை நான் சொல்றேன், அது உனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க சஞ்சய் ப்ரோ? சஞ்சய் ப்ரோ ஒரு விஷயம் இதெல்லாம் சொல்லவே இல்லையே ப்ரோ. இதெல்லாம் அப்புறம் சும்மா என்ன இந்த சொல்லிட்டேன். ஆனா எஜுகேஷன்ன்றது ஒரே ஒரு லாங்குவேஜ்ன்றது. நீங்க அரசியல் ஆமா பண்றாங்கன்னு ஆமா சொல்றேன். இப்ப நீங்க சொல்றது டிஎம்கே அதை வச்சு அரசியல் பண்றத தப்புதான் சொல்லி இன்னைக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு ஏதோ ஸ்டேஜ்ல. நான் ஆக்சுவலா கேட்டேன், பீகார்ல முன்னாடி வந்து பீகார் தான் மதர் டங்கா இருந்துச்சு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோ. லாங்குவேஜ் நீங்க ஆயிடுச்சு, அவன் பீகாரே படிக்க மாட்டான்னு சொல்றான். இல்ல அவர் சொன்னதான் ப்ரோ சொல்றேன், தப்பா நீங்க இருந்தா இரு சொல்லுங்க. அதே போல பாத்தீங்கன்னா ப்ரோ. ராஜஸ்தானி இருந்துச்சு, இன்னைக்கு ராஜஸ்தானின்ற மொழியே இல்ல ப்ரோ இது வந்து அப்படின்றாரு. சோ இந்த ஒரு காரணமா வச்சு இந்த அவர் சொல்றாரு யூடியூப்ல இல்லையா. அதை கேட்கும் போது ஜென்ரலா கேட்கும் போது என்ன தோணும்னா, ஓகே ஆமா இல்ல கரெக்ட் தானே, இன்னைக்கு நம்ம யாரை பார்த்தாலுமே நான் தான் தோணுது அவன் இந்திக்காரன், அவன் நார்த் இந்தியா அப்படின்னு தானே தோணுது. ஆனா அவங்களுக்குமே ஒரு மதர் டங் இருக்குன்றது நமக்கு இப்போ ஒரு சில ப்ரோ சொல்லும் போது தானே தெரியுது. இப்ப போஜ்புரின்னு ஒரு மதர் டங் இருந்திருக்கு, இன்னைக்கு எக்ஸாம்பிள் போஜ்புரி யார் பேசுறா, எல்லாருமே ஹிந்தி தான் ப்ரோ பேசுறாங்க. இந்த அவன் அவன் தமிழ் லாங்குவேஜ் இப்போ அவனோட மதர் டங்கு எவனும் பேசுறது இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இங்க வந்து தமிழும் ஆயிட போகுது அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. அதுதான். நார்மலா அது கேட்கறவங்களுக்கு என்ன வந்து தோணுது, அது வந்து ஆமா இல்ல கரெக்ட் இல்ல நீங்க அப்படின்னு மொத்தமா இவங்க அரசியல் இல்ல இல்ல பேசி இல்ல நீங்க இவங்க ஓட்டு வாங்குறாங்க. அது ஓகே. பிஜேபி ஓட்டு போறோம்னு நினைக்கிறோம் கூட, அது ஓகே அவங்க இவங்க போட்டா திணிக்கிறாங்க போட்டு போல, போறாங்க போடாம போறாங்க. நம்ம கொண்டு ஓட்டு வரக்கூடாது. ஓட்டுன்றது ஒரு மேட்டர் இல்ல இல்லைங்க. ப்ரோ ஜென்ரலா அவன் சொல்றேன், ஒரு நான் எலெக்ஷன்ல ஒரு ஜென்ரலா கட்சிக்கு கேக்குறேன். போடுவான், ஒரு எலெக்ஷன்ல திமுக போடுவான், இன்னொரு எலெக்ஷன் அதிமுக போடுவான். இல்ல ப்ரோ நான் இந்த இந்த அதிமுக நல்லவன் இந்த ஆயிடுவானா, 5 இஷ்யூ வருஷம் கரெக்டா கழிச்சு இல்லையா? அதிமுக, பீகார்ல மதர் 5 டங்குன்னு வருஷம் ஒண்ணு கழிச்சு இருந்தது, திமுக நல்லவன் அது இன்னைக்கு ஆயிடுவானா? இல்ல. இதெல்லாம் பேச்சு இல்ல சரியா. ஒரு வருஷம் 5 வருஷத்துக்கு இல்ல ஒரு டைம் ப்ரோ நல்லவன் கெட்டவன் கரெக்ட். மாறிட்டே இப்ப இருப்பான், ஓட்டு அரசு இல்ல. அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல ஓகேவா. ஓட்டு போடுறவன் ஓட்டு போடாம போறான், அதெல்லாம் அதெல்லாம் அடுத்தது. நீங்க எடுக்கிற பாலிசி டிசிஷன் வந்து யாருக்கு எடுக்கிறீங்க? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்றத வந்து ஃபர்ஹெடா திங்க் ப்ரோ திங்க் இப்ப பண்ணி நான் ஒரு எடுக்க போறீங்க. விஷயம் சொன்னேன் இல்லையா, இப்ப ஆனா அதை பீகார்ல விட்டுட்டு மதர் டங்குன்னு ஒண்ணு இருந்துச்சு, நீ போய் அது இன்னைக்கு பாத்தியா? இல்ல நீ போய் அப்படின்றாங்க. பாத்தியா? நீ போஜ்புரியில போய் பாத்தியா இல்ல ப்ரோ பீகார? அவங்க அதான் சொல்றாங்களே. இல்ல ப்ரோ இல்ல, அதுல யார் சொன்னாங்க? யார் நம்ம சொன்னாங்க? நமக்கும் என்ன தெரியுது ஏதாவது ப்ரோ திராவிட வெயிட் கொத்தடிமை பேசுவான், இதெல்லாம் வந்து தெரியுமா ப்ரோ? பேசிக்கிட்டு, இதெல்லாம் இல்ல வந்து ப்ரோ பேசிட்டு துணை முதல்வர் சொல்லிடுறாரு ப்ரோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. யாரு? ப்ரோ ப்ரோ யார் ப்ரோ துணை முன்னுவர்? இவர் சொல் பீகாருக்கு யார் துணை முன்னுவர்? யாரு? பீகார் சொல்ல ப்ரோ, இந்த பேச சரி சொல்றோம் ப்ரோ, ப்ரோ உதயநிதி ஏங்க பேசியிருக்காரு அவருக்கு என்னங்க தெரியும்? அததான் அவருக்கு சொல்றேன் ஏதாவது நான். தெரியுமாங்க? அவருக்கு படம் பார்க்க தெரியுங்க. எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படம் நல்லா இருக்குமான்னு கேளுங்க. அதோட நிறுத்திக்கோங்க. அவருக்கு என்னங்க தெரியும்? கார்த்தி அவர்கிட்ட ப்ரோ சும்மா இருந்தா டிவிக்கேன்னு தப்பா நினைச்சிட்டீங்க, இணைய உப்பின்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம். ப்ரோ அவர்கிட்ட போய் கேக்குறீங்க. அவருக்கு என்னங்க பீகார் தெரியும்? அவரு பீகார் போய் பார்த்தாரு அவரு? சும்மா என்ன டிவிக்கில இருந்து என்ன டிஎம்கேவா மாத்திட்டீங்களா? பொதுவா எதுவுமே ப்ரோ பேச ப்ரோ விட மாட்டீங்களா? நீங்க ஓகே இப்ப நீங்க கர்நாடகால ஏங்க? நான் கர்நாடகால நார்மலா தான் இல்ல இல்ல அவர்கிட்ட இல்ல இல்ல பேசிட்டு நான் இருக்கேன். கேக்குறேன். கர்நாடகால ஹிந்தி இருக்கு ஓகேவா. ஹிந்தி படிச்சுட்டு தான் இருக்கானுங்க. கர்நாடகால வந்து கன்னடா பத்தி நீங்க எதிரா பேசிட்டு வந்துருங்க பார்ப்போம். அவன் கோடி பிடிச்சிட்டு அவன் தூக்கிட்டு மிதிச்சிருவான். அப்படித்தானே இருக்கு. மலையாளத்துல கேரளால ஹிந்தி இருக்கு. மலையாளிஸ் வந்து மலையாளம் பேசாம விட்டானுங்களா? உடனே உனக்கு போயிடுவானுங்க பீகார் ஊபி. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால இப்ப நீங்க போய் டக்குன்னு பீகார்ல யாரும் நமக்கு தெரியாது. நமக்கு கேரளால கர்நாடகால ஆந்திரால ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டக்குன்னு ஒரு போனை போட்டு கேட்டுறான், மச்சான் என்ன மச்சான் உங்க ஊர்ல அப்படியே அப்படின்னு கேட்டலாம். பீகார்காரன் யாருமே தெரியாது நமக்கு, அதனால கேட்க முடியாது. அதனால இவங்க இஷ்டத்துக்கு உருட்டுறது. பீகார்ல எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, யூபியில எப்படி ஆயிடுச்சு தெரியுமா. நமக்கு யூபியில தான், பீகார்ல யாருமே பழக்க வழக்கம் இருக்காது. நமக்கு ஏதாவது மச்சாங்கிச்சான் எவனா ஒருத்தர் இருப்பான், அதனால ஒருத்தர் இருப்பான். கேரளாவில் எவனா பொண்ணு எடுத்துட்டு போயிருப்பான். அவன் டக்குன்னு ஒரு ஒரு மலையாளி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், டக்குன்னு கேட்டுடலாம் என்ன உங்க ஊர்ல எப்படியாமே அப்படின்னு கேட்டுடலாம். தெரியாதனால ஏதோ ஒன்று அடிச்சு விடுறது சும்மா. போய் பார்த்தாங்களா அவங்க? ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ப்ரோ இப்போ இங்கிலீஷ் மீடியத்திலயும் வந்து தமிழ்நாட்டுல எல்லா ஏங்க இங்கிலீஷ் நீங்க இன்னொன்னு, நீங்க அவ்வளோ பேசுறீங்க அப்படின்னா அவ்வளோ தரமான எஜுகேஷன் நீங்க கொடுத்துட்டே யாருங்க கேட்க போறா உங்ககிட்ட? ஓகேவா. உங்களுக்கு இது வேணாம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு வேணாம் அப்படின்னா அதோட பெட்டரான எஜுகேஷன் நீங்க கொடுத்துட்டு யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. நீங்க ப்ரோ வந்து இல்ல இப்ப வருஷ வருஷம் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வந்து பசங்க அதிகமாயிட்டே போறானுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆளே வரதில்ல, டீச்சரும் போடுறதில்ல, டீச்சருக்கு இன்க்ரிமெண்ட்டும் போடுறதில்ல. அவங்க வந்து போராட்டம் பண்றானுங்க. அவனுக்கு சம்பளம் போடுறதில்ல, இன்க்ரிமெண்ட் போடுறதில்ல. அவங்க வந்து வேலையை வந்து நிரந்தரம் ஆக்கலன்னு போராட்டம் பண்றானுங்க. அப்ப இவ்வளோ குளறுபடியை வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து எஜுகேஷன் பாலிசி பத்தி நீங்க பேசலாமா? முதல்ல உங்களே தகுதி இருக்கா முதல்ல பேசுறதுக்கு? ஒரு 5 கார்த்தி நிமிஷம் ப்ரோ உங்களால பேச முடியும்? உங்களுக்கு படம் பார்த்து விமர்சனம் பண்றதோட உங்க வேலை அவ்வளவுதான். சும்மா ஏதோ பேருக்கு முதல்வர் துணை முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் பேசாம நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். சரி ப்ரோ கார்த்தி ப்ரோ, இப்போ நமக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தானுங்க, இப்ப நம்ம ட்ரம்புக்கு அடிமை ஆயிட்டோமா? இல்ல அந்த மாதிரி கணக்கா தானே இருக்கு இவங்க பேசுறது? இல்ல அடிமையானதுனாலதான் இங்க இங்கிலீஷே வந்துச்சு, ஓகே புரியுதுங்களா? சரி ப்ரோ காலம் முழுக்க ரொம்ப தமிழ் இதா மட்டுமே ஏதாவது தெரிஞ்சு என்ன ப்ரோ சொல்லக்கூடாது. பண்ண போறீங்க?
இல்ல நீங்க தமிழ்நாடு இல்லன்னு இல்ல சொல்ல இல்ல படிக்கிறவங்க இருக்காங்களே ப்ரோ. தமிழ்நாட்டுலயுமே ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ஹிந்தி வாண்டடா போய் படிக்கிறவங்க ப்ரோ எல்லாம் நான் இருக்காங்களே. ப்ரோ எவ்வளவு பேர் வாண்டடா கிளாஸ் போறாங்க, படிக்கணும்னு இல்ல எவ்வளவு இருக்காங்க. ஹிந்தி ஒரு ஹிந்தி நிமிஷம் வாண்டடா இது படிக்கணும்னு எல்லாமே இல்ல பேசுறவங்க இல்லங்க நீங்க அடிஷனலா எல்லாம் ஒரு இது கரெக்ட். லாங்குவேஜ் கவர்மெண்ட் இது ஸ்கூல்ல கத்துக்கிட்டா எல்லாமே லெட்டர்ஸ் பேசுறவங்க இது கரெக்ட். எல்லாமே பேசுறவங்க மனசு இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லைன்னு தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க பையனை வந்து எத்தனை லாங்குவேஜ் படிக்க வைப்பீங்க, எங்க படிக்க வைப்பீங்க அது சொல்லுங்க. உதயநிதி எங்க ப்ரோ படிக்க வைக்கிறாரு, விஜய் எங்க படிக்க வைக்கிறாரு, விஜய் பையன் எங்க படிக்கிறான், உதயநிதி பையன் எங்க படிக்கிறான் சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. ப்ரோ ஓகே அப்படி வந்தா இல்ல அப்படி ப்ரோ வந்துரும். வந்து படிச்சுட்டு என்னங்க ஒண்டி போயிட்டு இதுல இது என்னங்க அநியாயமா ஹிந்தி இருக்கு, படமோ இது என்னங்க இல்ல வந்து அநியாயமா இந்த இருக்கு, படமோ இது ஒண்ணு என்னங்க எடுத்து. இல்ல அநியாயமா ப்ரோ இருக்கு. நான் நீங்க இந்திய யாருமே மட்டும் வேணாம்னு சொல்லி நீங்க தேவைன்னா உங்களுக்கு படிச்சுக்கதான் சொல்றேன் அவங்களுக்கு தேவை இருக்கும், உங்களுக்கு தேவை இருக்காதா? அவங்களுக்கு மட்டும் தேவை ப்ரோ வந்துருமா? ப்ரோ ப்ரோ. ப்ரோ எஜுகேஷன் தான் ப்ரோ முக்கியம். திருப்பி திருப்பி என்னடா அதான் ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்றேன். சொல்றேன், நீ பணம் எஜுகேஷனை இருக்கவனுக்கு நல்லா கொடு. அதுதாங்க பணம் இருக்கவனுக்கு தேவை இருக்கும், பணம் இல்லாதவனுக்கு தேவையே இருக்காது தானே. சஞ்சய் bro, நீ நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல எஜுகேஷன் தரலன்னு சொல்லி சண்டை போட்டா சரி கரெக்ட். அவன் அதையே உருப்படியா சொல்லி தர மாட்டானே. இவனுக்கு அப்ப ஹிந்தி வேற ஒரு கிளாஸ அப்போ போட்டு அதுக்கு ஒரு அப்போ ஆளைய அப்போ போட்டு நீங்க அந்த அதுக்கு இவங்க கேள்வி அந்த அந்த பண்ணுவாங்கன்னு பேச்சு தான் பேசின நான் அந்த கேக்குறது. பேச்சு பேசினார்ல டெபுட்டி சிஎம் உங்ககிட்ட, அவர்கிட்ட கேட்கணும். நீங்க வந்து 3 மொழி 4 மொழி 2 மொழி எல்லாம் பேச வேணாம், முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கரெக்டா எஜுகேஷன் கொடுங்கன்னு கேள்வி கேட்கணும். நீங்க அதுக்கு அதுக்கு சரி தைரியம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு திராணி இருக்கா? யாருக்கா ஒருத்தருக்கு இருக்கா? நீங்க விஜய் வந்து ட்வீட் போடுறாரு, சும்மா நன்றி சமுதாயத்துக்கு நான் ட்வீட் போட்டுக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு அப்படி ஒரு அரசியல் நான் பண்ண வரலன்னு சொல்லிட்டு அறிக்கை மட்டும் தான் விட்டுட்டு இருக்காரு, ட்வீட் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காரு. அவர் பேச சொல்லுங்க அப்போ. அதுல ஒரு ஹிந்தி அவரு வந்து எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து பேசிட்டோம், அது அவரோட விருப்பம். அது அதை பத்தி நம்ம தப்பே சொல்ல மாட்டோம். ஓகே அதே சேம் டைம்ல அவர் சொல்லியிருக்கணும் அடுத்த வார்த்தை, ஆனா தமிழ்நாட்டுல கல்வித்தரம் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரிலாம் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு பேசணும்ல. வார்த்தை அதை போட்டு 2வது வார்த்தையில விகடனம் போடுறாருங்க அவரு. இது இப்ப என்ன சொல்ல வர்றாரு? மாநாட்டிலேயே ஒரு சொல்லிட்டார்ல இதுல ப்ரோ. இல்லங்க, ஒரு இதுலயும் எஜுகேஷன் அதாங்க சிஸ்டம் சொல்றேன். இல்ல இல்ல ஏங்க எஜுகேஷன் சிஸ்டம் சரி பண்றீங்க ஓகே. மாநாட்டிலேயே அப்போ அதை சொல்லிட்டாரு. பத்தி இது தனியா சொல்லணும்னு சொல்ல அதுதாங்க அவசியம் இல்லைல்ல. சொல்றேன். அதை பத்தி நீங்க ஒரு விஷயத்த பேசும்போது அதை பத்தி பேசணும். எஜுகேஷன் பத்தி ஒரு ட்வீட் போடுங்க, எஜுகேஷன் பத்தி பேசணும். 2 வரி எஜுகேஷன், 2 வரி விகடன், அப்புறம் 2 வரி இது மாநில அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, அதுக்கப்புறம் வந்து நன்றி வணக்கம். இது என்ன இது ட்ரிப்லெட்டா? ப்ரோ அவர் நீங்க ஷூட்டிங்ல பிஸியா இருப்பார். அப்போ பாஸ்டஸ்ட் நீங்க ஒரு 1000 தீர்வு பேசணும் இல்லையா? உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறோம், அவர்கிட்ட விஜய்கிட்ட என்ன எதிர்பார்க்கறோம் நம்ம? ஆமா இது வந்து தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒண்ணு சொல்லணும். ஆமா இது தப்பு, நியூ எஜுகேஷன் பாலிசி வேணாம், ஆனா இங்க தமிழ்நாட்டுல எஜுகேஷன் பாலிசி இப்படி இருக்கணும், இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இதை பண்ணணும், இங்க இருக்க தமிழ்நாட்டோட கல்வித்தரம் வந்து குறைஞ்சிருக்கு, இதை சரி பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா நாங்க வந்து இதெல்லாம் செய்வோம், அந்த ப்ரோ மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல. எல்லாமே எதையுமே எல்லாமே மார்ச்சுக்கு சொல்லாம அப்புறம் பேசுவார் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அது பேசுவார். வெயிட் வரைக்கும் அது பண்ணுங்க. வரைக்கும் படிக்கிறவங்களாம் என்ன வருது? அவன் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு டியூட்டார் போடுறாருல்ல. இல்ல ப்ரோ நீ வந்து உண்மையா டிவிக்கே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியா ப்ரோ? ஓப்பனா சொல்லிரு ப்ரோ. இல்ல எனக்கு என்ன இப்படி பேசினா அப்படின்றீங்க, அப்படி பேசினா செல்ஃப் ட்ரோல் இப்படின்றீங்க. என்னதான் ஒரு துணை மனுஷன் பேசுவான். முதல்வர் உதயநிதின்னு சொல்லும் போதே கவனிக்க வேணாம். என்ன ஐயோ இப்பதான் எஜுகேஷன் சரியில்லைன்னு சொன்னேன். ப்ரோ சரி சரி ஒருத்தர் சரி சார்ந்துதான் விடுங்க ப்ரோ. பேசணும்ன்றியா பையன்? ப்ரோ கார்த்தி ப்ரோ தம்பி நீங்க ஏன் ப்ரோ பாருங்க, நீங்க குப்பையாட்டு இல்ல, பேசிட்டு சஞ்சய் இருக்கிறாப்புல? சஞ்சய் நீங்க யார்கிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு கடைசியா ஒரு வார்த்தை, எனக்கு உங்க பையன் எங்க படிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இல்ல உங்க பையனை எங்க போய் சேர்த்த போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வார்த்தை அவங்க இதான் சொல்லுவாங்க, சிபிஎஸ்சியில் சேர்த்தணும், மெட்ரிக்ல சேர்த்தணும், 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும் தான் சொல்லுவாங்க. இதுதான் மக்களுடைய மனநிலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட் ப்ரோ. அதுதான் புரிஞ்சுக்காம இன்னைக்கு மஸ்ட் புரிஞ்சுக்காம ஆக்கிட்டு இருக்காங்க. அதுதான் புரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம நான் சும்மா புரியாம இன்னும் கிடையாது ப்ரோ. சும்மா வந்து அது ஏதாவது நம்ம வந்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம், விஜய் எனக்கு பிடிக்குது, ப்ரோ இன்னைக்கு நிறைய விஜய் பிடிக்குது, பேருக்கு இல்ல இங்க நான் வந்து நிறைய திமுக பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. ஆதரவாளரு, ஹிந்தின்றது ஒரு உதயநிதி உதயநிதி லாங்குவேஜ்யா, அது படிப்பு உதயண்ணா கிடையாதுயா, சப்போர்டரு, அது எஜுகேஷன் கிடையாதுயா, அறிவு கிடையாதுன்றது நிறைய எதையுமே புரியலையே. அறிவுறாங்க. நான் இப்ப அததான் சொல்றேன். ஹிந்தின்றதோ அதுதாங்க ஒரு என்ன பிரெஞ்சோ எதுதான் அறிவு எது சொல்லுங்க, சொன்னாலுமே அது எதுதான் அறிவு? வெறும் இது லாங்குவேஜ்யா. இந்த அது சீமான்ற ஒரு ஒரு 6 இல்லைங்க, மாசம் ஒரு சீமான்ற ஒரு வருஷத்துல டுபாகூர், கத்துக்கலாம்யா. ப்ரோ சீமான்ற ஒரு ப்ரோ டுபாகூர் பேசுற பேச்சு, இல்ல ப்ரோ இங்க சீமான்ற பாருங்க. டுபாகூர் பேசுற பேச்சு, எனிதிங் எங்க பாருங்க. நீங்க இது அவன் பப்ஜி விளையாடி ஹிந்தி கத்துக்கிறான் ப்ரோ. இன்னைக்கு உள்ள அதுவே டேட்டுக்கு அறிவுதான், யூடியூப்பை அதுவே பார்த்து அறிவுதான். கத்துக்கிறான். செல்போன் யூஸ் பண்றது அறிவுதான். ஆமா அது செல்போன் யூஸ் பண்ற குழந்தைங்க கரெக்ட் தான். குழந்தைங்க அது ஒரு அவன் போன் யூஸ் பண்ணது வேணும்னு இல்லையா? யூஸ் ஆனா நீ யூடியூப்ல போயிட்டு எஜுகேஷனை கொடு. யூடியூப்ல போயிட்டு ஒரு குழந்தை யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணது இல்லையா? அதுவே அறிவு தான். ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி விளையாட தெரியுதுல, அதுவே அறிவு தான். ஒரு சரி ப்ரோ சஞ்சய் லாங்குவேஜ்ன்றது ப்ரோ எல்லாமே அறிவு தான், ப்ரோ எல்லாமே அறிவு சஞ்சய் தான். ப்ரோ நீங்க ஒரு சஞ்சய் நியூஸ் ப்ரோ சஞ்சய் பேப்பர்ல ப்ரோ படிக்கிறீங்க இல்லையா? ஐடில ஒரு நியூஸ் பேப்பரை ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ. நியூஸ் பேப்பர் திடீர்னு எங்கேயோ ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குது படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அறிவு தான். ஒரு எல்லாமே நிமிஷம் உங்க கார்த்தி ப்ரோ. மனசுக்கு மைண்டுக்குள்ள இன்புட்டா வரும். ஓகேவா? ஆனா இது சஞ்சய் அறிவே ப்ரோ கிடையாது, அறிவே கிடையாது. அப்ப நீ என்ன அறிவா? நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்ப்போம். அப்ப ஏன் திருக்குறள் ஒரு படிக்கிற? நிமிஷம். அது என்ன அறிவா? எங்கேயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ எழுதி வச்சுட்டு போனது, அது அறிவாகுமா திருக்குறள் பேசுனது?
அதுவுமே அது உனக்கு புரியாது. திருக்குறள் அதுக்கு அறிவுதான் ப்ரோ. அதுக்கு அதுல ஏகப்பட்ட அதுக்குமே ப்ரோ அதுக்குமே உனக்கு திருக்குறள் எக்ஸ்பிளேஷன் அறிவுதான் கொடுக்க ப்ரோ. வேண்டியது இருக்கு. அடுத்து உனக்கு பொருள் எழுத வேண்டியது இருக்கு. உன்னால ஒரு திருக்குறள் சொன்னா பதில் சொல்ல முடியாது. அப்படியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் அப்படின்னு கொடுக்கணும். அப்ப இது எப்படி அறிவாகும்? ஆனா அதுதான் ப்ரோ எஜுகேஷன் சஞ்சய் தப்புன்னு ப்ரோ சொல்றது. எஜுகேஷன் எஜுகேஷன்லாம் தப்பு சரியில்லை. இல்லை தம்பி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனி எது நீ படிச்சாலும் அறிவு தான். நீ பாக்குற யூடியூப் வீடியோ வரைக்கும் உனக்கு அறிவு தான். அதுல 4 விஷயம் தெரியுது, 4 வார்த்தை உனக்கு புதுசா தெரியுது அப்படின்னா அதுவே அறிவு தான். அதுவே புரியல. சீமான் மாதிரி ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கான்னு நீ பேசிட்டு இருக்க நீ. ப்ரோ நான் சீமானை பத்தியே சரி அப்ப பேசல ப்ரோ. ப்ரோ ப்ரோ அடிஷ்னலா ஒரு சஞ்சய் ப்ரோ லாங்குவேஜ் கத்துக்கிட்டா ஒன்றும் ஒரு தப்பு இல்ல நிமிஷம் ப்ரோ. இப்போ ஒரு நீங்க நிமிஷம் ஏங்க ப்ரோ. தமிழ்நாடு தாண்டி அடிஷனலா எது நீங்க தெரிஞ்சுட்டாரு சும்மா அறிவுதாங்க. மறுக்க வேண்டியதா ஐயோ இருக்கு. யாருமே கத்துக்க வேணாம்னு சொல்லல ப்ரோ. ஸ்கூல் லெவல்ல நல்லா இருந்தே புரிஞ்சுக்கோங்க. கத்துக்கிட்டா ஈஸி ப்ரோ. நீ இங்கிலீஷ இல்ல நீ இல்ல கரெக்ட். இல்ல நீ இங்கிலீஷ 100% இல்ல கத்துக்கடா. இல்ல ப்ரோ அதுக்கப்புறம் நீ இப்ப இந்திய இரு போயிட்டு 50% அடிஷ்னலா கத்துக்கிட்டா ஒரு போதும்டா. லாங்குவேஜ் உனக்கு சமாளிக்க உனக்கு போதும்டா. இல்ல உனக்கு பாரு ஒரு அடிஷ்னலா ஒரு உனக்கு நாட்டுல ஆனா லாங்குவேஜ் சமாளிக்க இல்ல இல்ல ஸ்கூல் நீ போதும்டா லெவல்ல வந்து இருந்தே அப்படிதான் நீ சொல்றோமே கத்துக்கிட்டா நீ ஈஸி தவிர்த்து. நீ ப்ரோ. வந்து நீ ஒரு என்ன ப்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேசுறீங்க? நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. நீ திடீர்னு கிராமத்துக்கு போற, அங்க போயிட்டு ஒரு விவசாயிகிட்ட பேசும்போது என்னங்க எப்போ போட்டா நெல் முளைக்கும், எத்தனை மாசங்க அறுவடை பண்ணணும், எப்பங்க மழை பெய்யும், அதை கேட்டு அதுவே அறிவு தான். நீ ஒன்றும் ஏங்க நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்து கிழிச்சிட்டு வரேன், இருந்தால என்ன பண்ண நீ எதையுமே வந்து அப்படி இது இது தேவையில்லை, இது வேண்டாம் அப்படி பேச முடியாது தம்பி. இங்க இன்னொன்னு, இன்னும் இப்ப நாங்க பேசுறதாவது இப்ப ஓகே. நீங்க தான் இன்னும் 10 சீமான் வருஷம் மாதிரி கழிச்சு, பேசுறீங்க. இல்ல 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நீங்களாம் வந்து ரொம்ப அல்லோல் பட போறீங்க, கஷ்டப்பட போறீங்க. இப்ப ஏஐலாம் வளர்ந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நீ ஒரு டேரக்டர்லாம் பேசிட்டு இருந்த, அந்த டேரக்டர் சொல்றாரு என்கிட்ட, ஒரு 5 அசிஸ்டன்ட் டேரக்டரை வச்சுக்கிட்டு ஏஐல வந்து அந்த அவர் ஸ்கிரிப்ட் எழுதினாருன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு என்னென்ன சீன் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷ்ல மாத்துறது, தமிழ்ல மாத்துறது, அந்த என்னென்ன எந்தெந்த நாள்ல என்னென்ன சீன் எடுக்கணும், ஷார்ட் டிவிஷன் எப்படி, ஷெட்யூல் எப்படி, இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு தனியாக வேலை பார்ப்போம் ப்ரோ. ஆனால் இப்போ சேட் ஜிபிட்ட வந்து அப்லோட் பண்ணி இதான் ஸ்கிரிப்ட், இது 60 நாளுக்கு பிரித்து எனக்கு ஷெட்யூல் அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்லி போட்டால் ஒரு நிமிஷத்துல வந்துருச்சுங்க எனக்கு ஷெட்யூலு ஏஐல அப்படின்றாரு அவர். கரெக்ட் தான் ப்ரோ நீ சொல்றது. இதேதான் ஒரு பக்கம் வேணாம்னு சொல்லி ஒருத்தன் பண்றான், அடே அதெல்லாம் தேவையில்லை. அப்போ என்னன்னா அவங்க இன்னொரு 5 பக்கம் பேத்துக்கு அது வேலை வேணும்னு போயிடுச்சு. சொல்லி ஒருத்தன் பண்றாங்க. ரெண்டு பேருமே சஞ்சய் நீங்க ஆர்கியூ பண்ணி இப்போ யாருக்கும் அறிவே ஒரு ஒரு வளரக்கூடாது படத்துக்கு அந்த இப்போ மாதிரிதான் நீங்க இப்போ ஆர்கியூ பண்றீங்க. ரீசெண்டா ஒரு படத்துக்கு ப்ரொமோ ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போறாங்க. அதுக்கு வந்து ஏஐல பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. செட்டுக்கிட்டு எந்த வேலையும் கிடையாது, செட்டு போடுற வேலையும் கிடையாது, அதுக்கப்புறம் கேமராமேனுக்கு வேலை கிடையாது, எதுவும் கிடையாது. ஏஐலே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோவோடைய கம்ப்ளீட் வெர்ஷனுமே ஏஐல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு காம்படிஷன் கிரியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, உலகம் எப்படி சுருங்கிட்டு இருக்கு. ப்ரோ ஆனா இல்ல நீங்க ப்ரோ. அதெல்லாம் புரிஞ்சுக்காம இன்னும் இப்ப என்ன விஷயம்னா இவங்க ஸ்டாலின் வந்து தான் ஒரு வராரு விடியல் தர போறாருன்ற மாதிரி நீங்க பேசிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. கார்த்திக் bro, ப்ரோ, நான் கார்த்தி ஒரு ப்ரோ இல்ல ப்ரோ. கொஸ்டின் கேட்கலாமா? என்ன மேட்டர்னா இவங்களுக்கு தெரியும் கார்த்தி ப்ரோ குட் பேட் படிக்கிறதுக்கு அக்லி எவ்வளவு டீசர் ஏன் ப்ரோ வரல? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது ப்ரோ. நம்ம இப்ப தமிழ்நாடு அந்த தம்பியோட பிரச்சனை, அந்த தம்பியோட பிரச்சனை, அந்த தம்பி பிரச்சனை. இல்ல தமிழ்நாடு விடுங்கண்ணே, டாபிக் மாத்துங்கண்ணே. கார்த்தி ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின் இதுல மட்டும் கேட்டுக்கிறேன். என்னன்னா இப்ப நீங்க அதுதான் சொன்னீங்கல்ல, சொல்லிட்டாரு, ராகுலே சொல்லிட்டாரு மந்த் எண்ட் வரப்போகுதுன்னு. சரி அது ஏப்ரல்ல தான் ஓகேண்ணே. ரிலீஸ். இன்னும் உடனே டீசர்ட்னு எப்படி விட முடியும்? ஏப்ரல் 10 தான் ரிலீஸ். இன்னும் கிட்டத்தட்ட 30 40 50 60 நாள் 55 நாள் இருக்கா? வந்துகிட்டு இருக்கு. இங்க ஒருத்தர் பயவுல அப்டேட் கேட்டுட்டு இருக்கு பாருங்க. இல்ல ப்ரொமோஷன் பயங்கரமா ஏங்க இருக்கும்னு சொன்னீங்களே. தெரியுது அவங்களுக்கு, அவங்களுக்கு தேவை அதுதான். அதுதாங்க சொல்றேன், அவனுக்கு தேவையானதை அவங்க கேட்பாங்க இல்லையா? அப்படித்தானே? இந்த கலவரமா போயிட்டு இருந்துச்சு. இதுலயே உங்களுக்கு தெரியலையா? இல்ல அப்படி இல்ல, ப்ரோ ப்ரோ இன்னொரு இதுலயே கலவரம் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒரு தேவை இருக்கும். ஓகேவா? நீ கார்த்திக் மொத்தமாவே ப்ரோ, யாருக்கும் இது தேவையில்லை நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றது இதுக்கு ஒரு யதார்த்தம். இது உண்மை. அது ஒரு ஓகே ப்ரோ. ஒருத்தன் ஒரே படிக்கணும்னு ஒரு நினைப்பான், கொஸ்டின். ஒரு ஒருத்தன் ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு நினைப்பான், ஒரு ஒருத்தன் ஏன்டா ஸ்கூல்ல வந்து சாவடிக்கிறீங்க அப்படின்னு நினைப்பான், ஒரு ஒருத்தன் இங்கிலீஷே பிடிக்காது, இங்கிலீஷ் எடுத்துருவோமா, ஒரு ஒருத்தன் தமிழ் இல்ல ப்ரோ. பிடிக்க கஷ்டமா இருக்கும், திருக்குறள் எல்லாம் ப்ரோ படிக்கலன்னு இருக்கானுங்க. அடிஷ்னலா இல்ல ப்ரோ, அடிஷ்னலா ஒரு லாங்குவேஜ் இல்ல, இனி ரெண்டு காலையில லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு கூட வந்தாலும் தமிழ் தாய் வரலாம் தான் வாழ்த்தெல்லாம் பாட சொல்றேன். சொல்றானுங்க, தமிழ் கார்த்திக் தாய் ப்ரோ, வாழ்த்தெல்லாம் ஒரே பாட ஒரு சொல்றானுங்க கொஸ்டின். அவனுங்க. அப்படின்றத சொல்லிருப்பானுங்க. அப்புறம் ஒண்ணு எடுத்துட்டு போயிருவோமா நம்ம? ஓகே ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். சொல்லு, நீ ஏதோ வம்புழுப்ப சொல்லு. வம்புலாம் இல்லண்ணா, நீங்களே சொல்லுவீங்கல்ல இப்போலாம் வந்து அதுக்கு முன்னாடி நான் டெக்னாலஜி ரொம்ப எடுத்துட்டுமா? வளர்ந்துருச்சு. இல்ல இல்ல இல்ல, நான் நீங்க எடுத்துட்டுமா? சொல்லுவீங்களே இப்போ.
பண்ணமா எப்போதும் சொல்லுவீங்கல்ல இது மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. இப்ப நீங்க தமிழ்ல பேசினா கூட ஹிந்தில வரும், ஹிந்தில பேசினா தமிழ்ல வரும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஹிந்திலாம் கத்துக்கணும்? ப்ரோ ஒரு ஜென்ரலான கொஸ்டின். இல்ல இல்ல இருங்க எடுத்தாலே என்ன பேச ப்ரோ விடுங்க, ப்ரோ பேசிக்கிறேன். இரு என்னன்னா இப்ப நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து சூப்பர் பவர்ஃபுல்னு வச்சுக்கலாம். இப்ப ஏஐ இருக்கு, சாட்ஜிபிடி அதான் இருக்கு. தம்பி. நீங்களே அதுல சொன்னதுதான். அதுதான் அதுதான் தம்பி. நீங்க அது இல்ல இல்லாம வந்து அதாங்க நீங்க கன்வர்ஷனுக்கு கால்குலேட்டர் நிறைய இல்ல அப்ளிகேஷன் கால்குலேட்டர் இருக்கு. இல்ல இததான் நான் ஸ்டார்டிங் அதுதான் சொன்னேன், இதை அதுதான் டிவிக்கு ஆக்கிட்டாங்க. அதுதான் இதுக்கு சொல்றேன். நம்மளுக்கு கால்குலேட்டர்ல இல்ல கால்குலேட்டர்ல வந்து 10 எவ்வளோன்னு போட்டு 100ன்னு வந்துடும். ஓகே. அப்ப ஆனா நீ இதுக்கு 10 100ன்னு படிக்க மாட்டியா? இல்ல தல ஐவிஎஃப் வந்துருச்சுன்னு குழந்தை பெத்துக்காம இருக்க முடியுமா? ஏங்க அது இல்ல இல்லங்க. இப்போ இல்ல என்னன்னா, இப்போ இல்ல அவரு சொன்ன இதுலயே தான் இன்னொரு கொஸ்டினும் என்னன்னா, இந்த இப்போ ப்ரோ வந்து இங்கிலீஷ் வந்து இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் வந்து கரெக்ட்டா இல்ல. இன்னும் சொல்லணும்னா பிரைவேட் ஸ்கூல்லயே வந்து நம்ம இதுல வந்து ஸ்டாண்டர்ட் கரெக்ட்டா இல்ல. ப்ரோ அதுக்கு ப்ரோ மாறன் ப்ரோ 1 ம். மினிட். ப்ரோ கார்த்தி ப்ரோ அந்த ஜனநாயகன் அப்டேட் அப்படியே கொஞ்சம் சொல்லி விட்டு போங்க ப்ரோ. என்னையா தமிழன் ப்ரோ. சொல்றீங்க? ஜனநாயகம் வந்து பொங்கலுக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும். 2026 பொங்கல். சரி ப்ரோ ப்ரோ மாறன் ப்ரோ இப்ப அப்படியே சொல்லுங்க. இல்ல ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அதான் தளபதி ஆமா என்ன ரசிகர்கள் பண்றது? அதுதான். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. அதான் நான் சொல்றேன். அ ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கும் ஒரு யோசனை இருக்கும். நீங்க பொதுவாவே ஒரு விஷயத்தை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். இந்தியை நீங்க திணிக்கிறீங்கன்னு சொல்ற மாதிரி இந்தி வேணான்னு சொல்றது நீ பண்ற திணிப்பு தான். அதுவே உனக்கு புரிய மாட்டேங்குது முதல்ல. ஹிந்தியும் சரி, அடுத்த லாங்குவேஜும் சரி. நீ வந்து அவன் ப்ரோ திணிக்கிறான்னு நீ சொல்லிட்டு அவன் வாயில் நீ திணிச்சுட்டு உட்காந்துருக்க நீ தமிழ் இங்கிலீஷ் மட்டும். ப்ரோ என் பர்சனல் விஷயம் இல்ல ப்ரோ, அவன் வேணாம் வேணாம் நினைச்சுன்னா பிரைவேட் ஸ்கூல்ல கூட இருக்க அதுதான் கூடாதுன்னு பண்ணிட்டு நினைச்சு இருக்கானுங்க. இதான் பண்ணிருப்பாங்க பிரைவேட் ஸ்கூல்ல காசு தமிழ்நாட்டுல. கட்டி படிச்சுட்டு அப்படி இருக்கானுங்களே. எதுவும் பிரைவேட் ஸ்கூல்ல பண்ணலையே. காசு கட்டி படிக்கிறாங்களே தம்பி. காசு கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல காசு கட்டி படிக்கிறானுங்கல்ல. அப்ப நீ வந்து நீ திணிக்கிறது பிடிக்காம தானே அவன் போய் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான். உனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு அந்த கொள்கைப்படிதான் இருக்கணும்னு சொல்றதும் தப்பு தான். அந்த கொள்கைக்கு மேல இருக்கும் அந்த மீறி நடக்கணும். இந்த மகன் படத்துல ஒரு டைலாகே வரும். காந்தி மாதிரியே வாழணும்னு ப்ரோ, சொல்றது. பிரைவேட் ஸ்கூல்ல காந்தி மாதிரி படிக்கிறது இல்ல, அது வந்து காந்தி நார்மலா மாதிரியே இல்ல, படிக்கிறது ப்ரோ. காந்தி அதையும் மாதிரி. வந்து இதையும் ஒண்ணாக்குது. உனக்கு காந்தி பிடிச்சிருக்குன்னா நீ உன்னோட வச்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லை. காந்தி மாதிரியே வாழணும்னு சொல்லி என்ன உயிரெடுத்தினா எனக்கும் கோவம் வரும்ல. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் அப்புறம் கார்த்தினா இன்னொரு டவுட், இன்னொரு ப்ரோ கொஸ்டின். அது டூ சைடு ரியாக்ஷன் தான் ப்ரோ. அதேதான் அந்த சைடும் பண்றாங்க. ஒரு பக்கம் ஹிந்தி படி வேணும்னு யாரும் சொல்லி இல்ல ஒரு இங்க பக்கம் பாரு. பண்றாங்க. நீ ஹிந்தின்னு இப்ப வச்சுக்காதீங்க மும்மொழி நீ தம்பி லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. இங்க பாரு, இன்னொரு இத்தனை பக்கமும் வருஷத்துல வேணாம்னு 2020 சொல்லியிருக்காங்க. வரைக்கும் இல்ல இல்ல ரெண்டு பக்கமே தம்பி நியாயம் இருக்குன்னு தான் தம்பி சொல்றோம். அதுதான் சொல்றேன். 2020 வரைக்கும் இந்தியால 3 லாங்குவேஜ்ல ஹிந்தி கம்பல்சரி இருந்தது. மோடி வந்து அது வேணாம், எனி லாங்குவேஜ் எனி இந்தியன் லாங்குவேஜ் படிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதை விட என்னையா பண்ண முடியும் உங்களுக்கு? நீ தமிழ்நாடு, நீ எனி தமிழே எனி படிக்க லாங்குவேஜ் வைக்கலையா? எல்லாம் நீ பாசிபிள் தமிழ் இல்லண்ணா. இல்ல இல்ல இல்ல, எனக்கு புரியல எனக்கு. நீ தமிழ்நாடுன்னு பேசிட்டு இருக்க. நீ இந்தியாவுக்கு தான் சர்வ் பண்ண முடியும் மோடி. நீ கர்நாடகால தமிழை படிக்க வைக்கலாம். நீ உத்தரப்பிரதேசல ஹிந்தி, இப்ப நீ அதை விட்டுரு. ஹிந்தி படிக்கிற ஆனா ஸ்டேட்ல ஆனா ஹிந்தி இல்ல இல்ல இதெல்லாம் இல்ல எப்படிண்ணா இல்ல மகாராஷ்டிரால நடக்கும்? எனக்கு எப்படி நடக்கும் சொல்றேன். மகாராஷ்டிரால ஹிந்தி தானே. மகாராஷ்டிரால ஹிந்தி ஆமா. ஃபர்ஸ்ட் தாய்மொழி. ஓகே. ம். அடுத்தது இங்கிலீஷ் மராத்தி. படி மராத்தி. இங்கிலீஷ் படிக்கிறாங்க. ஓகே மராத்தி. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. இங்கிலீஷ். ஓகே. ஹிந்தி ஹிந்தி லாங்குவேஜ் பேசுற மத்திய பிரதேசம் வச்சுக்கலாமா? மத்திய பிரதேசத்துல ஹிந்தி படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க. மூணாவது லாங்குவேஜ் அவன் தெலுங்கோ கன்னடமோ ஏதோ ஒன்று எடுத்தானே ஆகணும். தெலுங்கு தான் அவங்க படிக்கிறாங்க மோஸ்ட்லி. இப்போ ஏதோ அண்ணா அது அந்த நீ வந்து மல்டி ப்ரொமோட் பண்ண வேண்டியதானே? சாய்ஸே வந்து சரி ஓகே. ஐயோ கேரளால எல்லாம் நீ என்னண்ணா போய் பினராயி விஜயன்ட்ட போய் நிக்க வேண்டியதானே? அண்ணா ஜென்ரலாவே மல்டி சாய்ஸ் வாய்ப்பே இல்லைண்ணா. ஹிந்தி வரும், இல்ல ஆல்ரெடி என்ன பிரெஞ்சு பிரச்சனை? இருக்குப்பா அந்த மாதிரி அங்கெல்லாம். போகும். உனக்கு என்ன பிரச்சனை? வாய்ப்பில்லைன்னு இல்ல, இல்ல இல்ல ஆல்ரெடி இருக்கு உனக்கு அங்க. அண்ணா அது வந்து எனி இந்தியன் எனக்கு லாங்குவேஜ் தான். பிரெஞ்சு கிஞ்சு எல்லாம் கிடையாது. எனி இந்தியன் லாங்குவேஜ் தான். இந்த இதுல எனக்கு நியூ எதுவும் எஜுகேஷன் பிரச்சனைலாம் பாலிசி. இல்லைண்ணா. அந்த அந்த டெக்னாலஜி இருக்கும்போது இப்ப ஏன் அதை லேர்ன் பண்ணணும் அப்படி இது சரி அப்புறம் இந்த தம்பி, பேஸ் ஸ்டார்ட் டெக்னாலஜி பண்ணலாம் அந்த டெக்னாலஜி இருக்கும்போது ஓகே. டெக்னாலஜிலாம் வரதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகும். வரவும் வரவும் போகும். இல்ல அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகும். உனக்கு என்ன பிரச்சனை அதனால? மாறன் bro, அப்படியே ரெட்ரோ அப்படியே கேட்டுருங்க. ப்ரோ நான் இன்னொரு பிஜேபி காரங்க கொஸ்டின் கொஞ்சம் இல்ல திட்டிட்டு இல்ல இருக்காங்க ப்ரோ. திட்ட இல்ல வேணாம்னு சொல்லுங்க நான் ப்ரோ. இன்னொரு கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு ப்ரோ வந்தேன். ஒரே இருக்காருங்க கமெண்ட்ஸ் எல்லாம் திட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா சஞ்சய். கார்த்தின நீங்க நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி பராசக்தியில இருந்து சூர்யா விலகிட்டாரு, அது ரொம்ப தப்பான இது ஹைப் இது அப்படி அதுதான் இப்படி சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா உங்க சைடு தான், நான் அன்னைக்கே சொன்னேன் உங்க சைடு பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்க. 2G இருக்கான்ல, அவன் அங்க தனியா ஸ்பேஸ போட்டு பராசக்தியை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். இந்த கான்செப்ட் நேத்து தான் நடந்துச்சு. அதான் கேட்கலான்னு வந்தேன். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க அந்த நேத்து படத்துக்கு, என்ன எங்க மேட்டர் இருக்கு? பண்றீங்க?
என்ன மேட்டர் இருக்குன்னா அதுல வந்து புறநானூறு அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்தி இம்போசிஷன் இவங்க தடுக்கிறாங்க, அதே மாதிரி ஆமா திராவிடம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு. நான் அப்பயே சொன்னல, காங்கிரஸ் ஆமாங்க ஆட்சியில நடந்துச்சுன்னா நீங்க ஹிந்தி சப்போர்ட்லாம் பண்ண போஷன் மாட்டீங்க, தடுக்கிறாங்க. நீங்களும் எதிர்ப்பீங்கன்னு. ஏன் இதுல என்ன அநியாயமா இருக்கு? அன்னைக்கு நடந்தது காங்கிரஸ் தான் ஹிந்தி இம்போஸ் பண்ணாங்க. இப்ப வந்து ஆமாண்ணா, ஆனா பட் நீ இன்னைக்கு சண்டை நீங்க போட்டீங்க, சப்போர்ட் பண்ணணும்ல. தீக்குளிச்சீங்க இப்ப அந்த படத்துக்கு தீக்குளிச்சீங்க, அதே காங்கிரஸோட இன்னைக்கு கூட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றத நாங்க சொல்லுவோம்ல வெளியுறத்துக்கு. அது நீங்க சொல்லுவீங்கண்ணா. ஆனா இப்ப அந்த படத்துக்கு வந்து இப்ப அப்ப காங்கிரஸ் அப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. பட் அப்படி பண்ணாம அந்த டீசர் வந்தது. இப்ப வர போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து நேத்து சம்பந்தமே இல்லாம 2G ஒரு ஸ்பேஸ போட்டு பொளந்துட்டு இருக்காப்புல. அதான் என்ன என்ன உங்களுக்கு சொல்றாரு? கேட்கலான்னு வந்தேன். என்ன என்ன சொல்றாரு சொல்றாரு? இப்போ வந்துட்டு இந்த ஹிந்தி இம்போசிஷனுக்கு படம் எடுத்துட்டு இருக்காங்க. புறநானூறு, அந்த நானூறுன்னு சொல்லிட்டு அதுதாங்க அவங்க என்ன அப்படின்னு. பண்றாங்க, அவர் இல்ல அவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இந்த படம் ரெஜெண்ட் எடுக்குது, ஓகேவா? ம். இந்த படத்தை ரெஜெண்ட் எடுக்கிறதுனால இவங்க வந்து உருட்டி கிருட்டி ஏதோ ஒன்று எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அது வேறங்க, அது காங்கிரஸ்காரங்க அப்படி பண்ணலங்க, நாங்க வந்து திராவிடத்தை எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனையே இல்லை. ப்ரோ இல்ல எப்படி ப்ரோ எப்படினாலும் எப்படினாலும் நாங்க வந்து எல்லாத்துக்கும் ரெடி தான், சண்டைக்கு நாங்க ரெடி, எந்த சண்டையா இருந்தாலும் சரி, ப்ரோ அது கத்தி சண்டையா இருந்தாலும் சரி, கம்பு சண்டையா இருந்தாலும் சரி, எல்லா சண்டைக்கும் ரெடி தான். கார்த்திக் ப்ரோ அதனால நாங்க சூர்யா தப்பிச்சது நல்லதுன்னு நினைக்கிறோம். சூர்யானந்த் தப்பு சரி, அவரே ஓகே. சொல்லிட்டாரு. அவர் தான் சொல்லிட்டாரு, இங்கதான் எஜுகேஷன் கம்மியா இருக்கு, ஐபி ஸ்கூல்லாம் வந்து பாம்பேல இருக்கு, அங்க போய் படிக்க வைக்கிற பசங்க எல்லாம் சொல்லிட்டாருல. அவ்வளவுதானே, காசு இருக்கவங்க போய் படிக்க வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்புறம் ஏன் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதைப்படி இதப்படி எதுக்கு 3 மொழி 2 மொழி அதெல்லாம் நீங்க ஏன் பேசிட்டு இங்க போறீங்க? உள்ள இல்ல இங்க யோ உள்ளதுல மாறா வந்து அந்த அவர் ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருப்பாரு. இங்க உள்ள பொய் பசங்க உங்க வந்து திராவிட இங்கிலீஷ். பொய் ஒரு உங்க நிமிஷம் திராவிட என்ன மாடல் பேச ஆட்சி தானே விடுங்க, நடக்குது. என்ன உங்களுக்கு பேச உங்க விடுங்க, ஃபேவரட் திராவிட மாடல் என்ன ஆட்சி பேச தானே விடுங்க. நடக்குது. அப்புறம் நீங்க திராவிட உங்க மாடலோ பசங்களுக்கு எந்த நீங்க மாடலோ படிக்க வைக்காம அவர் சொன்னது வந்து இல்ல அவர் சொன்னது எல்லாருமே வந்து இல்ல எல்லாருமே இல்ல இல்ல எல்லாருமே இந்த போலி ஏமாத்த வேலையை பார்க்காதீங்க, சரியா? இல்லண்ணா, அதெல்லாம் போலியே இல்ல, பேசிட்டு போலியே இல்ல. இல்ல பாம்பேல இல்ல போய் எதுக்கு பாம்பேல சங்கி மாடல்ல படிக்க வைக்கிறீங்க உங்க பசங்களை? அண்ணா, பாம்பேல பிஜேபி ஓப்பனாவே ஆட்சி, அவரு சங்கி அவர் மாடல்ல ஏன் படிக்க ஓப்பனாவே வச்சுட்டு மாறா உட்காந்துருக்கீங்க? இல்ல ஓப்பனாவே அவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இல்ல மலையில இது மலையில என்ன இருக்கிற அநியாயமா ஸ்கூல்ஸ்ல இருக்கு? டீச்சர்ஸ் இல்லைன்னு சொன்னாரு. ம்ஹும். அதுக்கப்புறம் ஏங்க இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் கீழே வந்து அசிங்கமா இல்ல? இருங்க இருங்க பாம்பேல போய் இருங்க சங்கி மாடல்ல பிஜேபி ஆட்சியில, இருங்கண்ணே. அதுவும் பிஜேபி ரூல் பண்ற ஸ்டேட்ல வெக்கமா இல்ல அங்க போய் படிக்க வைக்கிறதுக்கு? அங்கேயே போய் அண்ணா, படிக்கணும், இதுக்கேன படிக்கலாமா? அப்படி வெக்கப்படணும்? ஒரு அவருக்கு படிப்பு காசு நமக்கு இருக்கு. தேவையா? இல்ல, காசு அப்படி இருக்கு, போய் படிக்க வைக்கிறாங்க. ஹிந்தி வேணும், படிச்சுக்கிறாங்க. அவங்க காசு இருக்கு, விருப்பம்னா நான் என்ன அதுதான் சொல்றேன், சொல்றேன், அவரு காசு கேட்ட இருக்கவனுக்கு, கேள்விக்கு தானே பதில் வைக்கணும். காசு இருக்கவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனா காசு இல்லாதவன் முட்டாளா இருக்கணும், அதானே? இதுதான். அப்படி ஐடியா ஏதாவது போட்டாக்கா இதுக்கு பதிலா இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏங்க ஏன் படத்தை மோடியே பத்தியும் சொன்னாரு, இது சரி ஓகே. கோயில் கட்டுறதுக்கு பதிலா இல்ல டாய்லெட் மாறா, கட்டலாம்னு யோ சொல்லிட்டு. படத்தை பத்தியும் நான் ஸ்பேஸ் போட மாட்டேன், படத்தை பத்தியும் நான் ஸ்பேஸ்ல பேச மாட்டேன். யாரோ ஐயோ, மேல ஷேர் பண்ணா நான் என்ன பண்றது? அதெல்லாம் நீங்க நீ பேசக்கூடாது. தாயா ஹோஸ்ட், ஏன் நீனு தான் கிக்கி பிக்கி பண்ணிட்டு இருந்த, நான் என்ன இது நான் கதை? ஹோஸ்டா இருந்தா இப்போ அந்த படம் ஐயப்பா மட்டும் ஹோஸ்ட் சூர்யா ஆகுறாப்ல. நான் பண்ணியிருந்தாருனாக்கா நீ நீ உனக்கெல்லாம் செம ஜாலியா இருந்திருக்கும். ஏதோ ஐயோ குட் திங் ஓடாத அவரு படத்துக்கு நான் தப்பிச்சிட்டாரு. எதுக்கு ஓடாத படத்துக்கு நான் எதுக்கு ஜாலியாக போறேன்? இது ஐயோ பராசக்தியா? தேவையில்லாம எதுக்கு, தேவையில்லாம சம்பந்தம் என்ன இல்லாம எதுக்கு ஏன் மாறா? சொல்லக்கூடாது. நான்லாம் ஒண்ணு அந்த மாதிரி அண்ணா, இது பேச கிடையாது. பொய் சம்பந்தம் இல்லாம சொல்லிடாத. அவர் ஏன் இவரும் இழுக்கிற? ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாப்புல. நான் அந்த ஸ்பேஸே பார்த்துட்டு தான் வந்தேன். இப்ப பாரு அவர் என்ன சொல்றாரு, யாரும் நம்ம ஸ்பேஸ் போட்டேன் எல்லாரும் பேசுனாங்க, நான் என்ன பண்றேன்னு சொல்றாரு. இல்ல நான் புரியல. என்ன தேவையில்லாம இல்ல. பேசுனாங்க? சும்மா பொய் சொல்லக்கூடாது மிஸ்டர் மாறன். என்ன பேசுனாங்களா? நான் ஒரு 5 ஏங்க நிமிஷம் ஒரு கேட்டேன். ஒரு ஹிந்தி ஓ நிமிஷம் இம்போசிஷனுக்கு பராசக்தி, அப்படி. நீ ம். இந்தி கிந்தி எது வேணா எடுத்துட்டு சம்மந்தம் வாங்க, எதுனாலும் நாங்க சண்டை போறதுக்கு ரெடி, அவ்வளவுதான். எதுனாலும் எடுத்துட்டு வா, ஜிஎஸ்டி, ப்ரோ. இந்தி, டிமானிட்டைஸ் பண்ணது, மதவாதம், கார்த்திக் என்னத்தை ப்ரோ வேணா தூக்கிட்டு வா, ஏங்க எல்லாத்தையும் எல்லா சண்டைக்கும் ரெடி ஆயிட்டோம், அவ்வளவுதான், பாத்துக்கலாம். அப்படிலாம் இப்பெல்லாம் தூக்கிட்டு சண்டை வந்தா தான். நம்மளுக்கு சண்டை போட முடியாதுண்ணே. இப்ப 2024 எல்லாம் வந்து ரிவோக் பண்றீங்க, ஏன் வா பண்றீங்க? வா 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 அது பாத்துக்கலாம், ஏன் செலவு, ஏன் வா வீணா சண்டைக்கு வா. செலவு பண்ணிட்டு இப்ப அதான் சண்டை தானே கேட்கறேன், பதில் சொல்லுங்க. 2024 அறிமுகப்படுத்துறீங்க, மறுபடியும் அதை நீங்களே எடுத்துக்கிறீங்க, அதை ஏன் ரிவோக் பண்றீங்க? இப்ப அது தேவையில்லாம செலவு தானே கவர்மெண்ட்டுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கும்பமேளா இப்ப நடத்துனீங்கல்ல, எல்லா ட்ரெயின்ஸ்லயும் அடிச்சுட்டு நிமிர்றாங்க. அவங்களுக்கு வந்து சரி அறிவு இல்ல, அது இல்ல, ப்ராப்பரான டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல, அதனால ஒருத்தன் அடிச்சுக்கிறான். சரி இங்க உள்ள சரி கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல க்ரௌடுனாக்கா அப்படியே இது பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசுறீங்கல்ல. இந்த ட்ரெயின் டிரான்ஸ்போர்டேஷன் இந்தியா ஃபுல்லா வெடிக்குது. இதுல என்ன டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி? மோடி தானே டெவலப்பிங் பண்றாரு கண்ட்ரி சென்ட்ரல் தான் அது. கவர்மெண்ட். ஆமா என்ன டெவலப்பிங் கண்ட்ரி தான். டெவலப்பிங்? ஒரு அன்ரிசர்வ்டு இதுல ஒரு ஒரு நிமிஷம் நார்மலான ஒரு ஒரு நிமிஷம் டிரான்ஸ்போர்டேஷன் போனுச்சுனாக்கா ஏதாவது அவன் இரு அங்க இரு அடிச்சுட்டு இரு நிமிர இரு போறான். இரு இரு லாஜிக் தெளிவான இரு இல்லாம கேள்வி கேட்டான். பேசக்கூடாது. சொல்றேன் நான் கேளு, இல்ல லாஜிக்கா நான் அவனுக்கு சொல்றேன், 1000 வீடியோ நான் இல்ல ஷேர் இல்ல பண்ணிட்டான். நானே இப்ப இந்த கும்பமேளா நீ நடந்ததுல நீ ட்ரெயின் இல்ல நீ லாஜிக் டிரான்ஸ்போர்டேஷன். இல்லாம 1000 வீடியோ இல்ல இல்ல பேசக்கூடாது. என்ன 1000 வீடியோ லாஜிக் இல்லாம எடுத்துட்டு வா, பேசுன?
இல்ல 1000 கோடி என்ன நீ லாஜிக் எடுத்துட்டு இல்லாம வா, இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை லாஜிக் இல்லை. இல்லாம என்ன நான் லாஜிக் இல்லாம கேட்கறேன். பேசுனா இல்ல நான் கரெக்டா இல்ல கேட்டனா நான் இல்லையா? டிரான்ஸ்போர்டேஷன் நீ ட்ரெயின் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படி கரெக்டா அடிச்சு கேட்டேன்றத திமுறானுங்க. பேச கண்ணாடி முடிச்சதுக்கு எல்லாம் அப்புறம் சொல்லு. அதான் பேச நீங்க எங்க முடிச்சதுக்கு அதை அப்புறம் விட்டுட்டு சொல்றது. லாஜிக்கே இல்லாம பேசுறேன்னு சொல்றீங்க தவிர அதுக்கு பதில் சரி சொல்ல மாட்டீங்க. இல்ல நான் சொல்லுங்க. பதில் தான் சொல்றேன் பதில் தான் சொல்றேன்ல. 50 கோடி பேர் வந்து கும்பமேளாக்கு போனாங்க. அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி ஆயிப்போச்சு, கேஸ் ஆயிப்போச்சு. அந்த ட்ரெயினை உடைச்சாங்க, பண்ணாங்க, செஞ்சாங்க, இதெல்லாம் சொல்றீங்க. ஓகே ரைட்டு. 50 கோடி பேர் போற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஓகே தப்பு தான், ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே வெறும் 10 லட்சம் பேர் தான் மெரினா பீச்சுக்கு போனீங்க ஏர் ஷோ பார்க்கறதுக்கு. அங்க 5 பேர் செத்து போயிட்டான். எவ்வளவு பெரிய கேஸ் ஆச்சு. வெறும் 10 லட்சம் பேர் ஏன்னா ஹேண்டில் பண்ண முடியல. சண்டை போடுங்க சண்டை திராவிட மாடல் போடுங்கன்னு சொன்னா இல்ல நீ சொல்லிடு ஃபர்ஸ்ட். திராவிட மாடல் கையாளாத ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சின்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் கேவலமான யோகியோட ஆட்சி ஆட்சி தான். சரியில்லை நான் சொல்லிடுறேன். ஆமா கேவலமான ஆட்சி அடுத்து தான். சொல்லிடுறேன் திரும்ப அடுத்து பஸ் சொல்லிடுறேன். ஸ்டாப்ல ஒரு இது தீபாவளி அதுதான் பொங்கல் தம்பி வந்தாலும் அப்படி நடக்குது. அதுக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் பேசுவீங்க. இதெல்லாம் ஆனா உங்க இது அதான் அண்ணன் நான் எவ்வளவு சொல்றத பெரிய சொல்றேன். கேட்டா தூங்க மாட்டீங்களா ப்ரோ? அதுதான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் யாரோ வந்து சொன்ன கேள்வி வந்து எனக்கு கேட்கல. என்ன சொல்ல மாட்டாரு சூர்யா? ஏன் எல்லாத்துக்கும் சூர்யா தான் சொல்லணுமா? அப்ப ஆட்சி இதெல்லாம் என்னத்துக்கு சூர்யா பண்றாங்க? நீங்க பேசுறதெல்லாம் சூர்யா கேட்டா அவரே அவர்தான் பாவம் என்ன நம்ம ஆளுங்க போய் எல்லாத்துக்கும் நம்மளே பேசுவார்ல. அடிக்கிறாங்களே. இப்பதான் ஒரு 5 வருஷம் சைலண்ட் மோட்ல போயிட்டாரு. மொபைல் சைலண்ட். திமுக ஆமாங்க. ஆட்சியில இருந்து போனதுக்கு அப்புறம் வருவாரு போல பாவம். டிஎம்கே நீங்களே இப்படி பேசலாமா? உங்க அண்ணன் சூர்யா ஆமா. கால்லயே விழுந்து கிடக்குறாரு. நீங்க அந்த யாரு மாதிரி நீங்க தான் மரியாதையா இல்லாம பாத்தீங்களா? பேசலாமா எப்படி? நீங்க இதெல்லாம் தான் தேவையா உனக்கு பாத்தீங்களான்னு மாறா? கேட்டேன். இதெல்லாம் தேவையா? இல்ல தேவையில்லாம அவர் ஏன் இல்லண்ணே எழுக்கிறாரு? இல்ல உங்களை கரெக்டான ஒன்னாலதான் இங்க கேள்வி கேட்டா பிரச்சனையே. அதுக்கு பதில் ஒன்னாலதான் சொல்ல இங்க பிரச்சனை. மாட்டீங்க. அந்த கேள்விக்கு தான் பதில் பதில் சொல்றேனே. அவ்வளவுதான். அந்த என்ன கேள்விதான். என்ன பதில்? அவரு 10 சூர்யா லட்சம் பேர் இப்படி இல்ல இருந்தாரு 10 அப்படி லட்சம் இருந்தாரு. பேர் இல்ல 10 லட்சம் பேர் வந்த மெரினால இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது 50 கோடி பேர் வந்த அதான் இடத்துல சொல்லிட்டேன் திமுக ஒரு சம்பவம் கையாளதான் நடந்துருச்சு. ஆட்சி. அவ்வளவுதான். மாறா ஆமா. திமுக பத்தி அப்படி சொல்லாதீங்க. அப்ப உங்க அண்ணன் போட்ட உழைப்புக்கு என்ன அர்த்தம்? 5 வருஷம். கடந்த 5 அதான் வருஷமா மோடி அவ்வளவு உழைப்பு மோடி போட்ட போட்டிருக்காரு. உழைப்பு எப்படி போச்சோ அதே மாதிரியே போகுங்க. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ்வளவு மோடி உழைப்பு கஷ்டப்பட்டு மோடி போட்டு அந்த பாத்துக்கிறாரு. மாதிரி அதான் உழைப்பு ஏங்க மோடி ஒண்ணு மோடி இல்ல. உழைப்ப மோடி டெவலப்பிங் பாத்துக்கிறாரு. கண்ட்ரிஸ் மோடி டெவலப்டு தோத்து கண்ட்ரிஸ் போய் வீட்டுக்கு ட்ரம்ப் போறாரு. கூட அவர் போய் என்னவோ இல்ல பண்ணிக்கிறாரு. ட்ரம்ப் இங்க இல்ல பாரு ட்ரம்ப் கூட போய் நாங்க இங்க மீட் பாரு. பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. கடைசியா ஒரே ஒரு இதுதான் எல்லாம் சங்கிலி போட்டு இந்தியன்ஸ் எல்லாம் வெளில அனுப்புறாருன்னா அது சம்பந்தமா பேச இங்க பாரு. முடிஞ்சுதா மோடி? அப்புறம் என்ன பவர்ஃபுல் லீடர்? அப்படி எத்தனை எத்தனை இப்ப வந்து கிரிமினல்ஸ ராணுவத்துக்கு எத்தனை விமானம் இல்ல போயிட்டு அக்ரிமெண்ட் கிரிமினல்ஸுக்கு என்ன வந்து போட்டிருக்காரு? என்ன கிரிமினல்ஸ என்ன வந்து தெரிஞ்ச அப்படிதாங்க இடத்த இல்ல சொல்லுங்க. அனுப்புவாங்க. இதெல்லாம் கிரிமினல்ஸ் எல்லாம் பேசி அப்படிதான் இல்ல அனுப்புவாங்க. மாறா இதெல்லாம் பார்டர் பேசி கடைசியா செக்யூரிட்டிக்கு என்ன ஆகுனா பார்டர் தேவையில்லாம செக்யூரிட்டிக்கு நீ வம்புதான் 3 இருக்க ஏங்க போற. ஏங்க வம்புதான் இருக்க போற. நீங்களா கிரிமினல்ஸ தான் வம்புதான் இருக்க அப்படிதாங்க போற. இழுக்கிறீங்க. அனுப்புவாங்க. நீங்க இழுக்கிறீங்க அதான் நான் சொல்றேன். வேற இல்ல ஒண்ணும் இல்லண்ணா. பார்டர் கிரிமினல்ஸ் செக்யூரிட்டிக்கு அப்படிதான் அனுப்புவாங்க. 3 நீங்களா டைப் தான் ஆஃப் வந்து அவர் ஏன் மும்பைக்கு போய் படிக்க ஏன்னா இந்தியாவுக்குள்ள யார் வேணாலும் எங்க வேணாலும் எலெக்ஷன் நிக்கலாம். எங்க வேணாலும் போய் படிக்க வைக்கலாம். அதெல்லாம் தெரியும்ல. ம்ஹ்ம். கான்ஸ்டிடியூஷன்ல அப்படித்தானே இருக்கு. அப்புறம் என்ன? ம்ஹ்ம். அதான் இதுல என்ன தம்பி தப்பு நீங்க இருக்கு? நான் அதை நீங்க சொல்லல. அதுதான் சொல்றேன். அதே மாதிரியே கான்ஸ்டிடியூஷன் நீங்க வந்து இருக்குங்க. திராவிட இல்ல அந்த நீங்க எஜுகேஷன் பெரியார் பாலிசிக்கு மண்ணில் இருந்து அதுக்கு இல்ல கருத்து சொல்லுங்கன்னு அதாங்க சொன்ன கேட்டதும் பெரியார் நீங்க மண்ணில் தான். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அதுதான் சொல்றேன். கேட்டீங்க. பெரியார் மண்ணுல நியூ எஜுகேஷன் பாலிசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அங்க ஒரு சங்கி மண்ணுல அங்க மராத்தா மண்ணுல போய் உங்க பசங்களை அது படிக்க எந்த வைக்கிறீங்களே மண்ணு இது வேணாலும் என்ன இருக்கட்டும். மாதிரி இப்ப அவரு பேசுறீங்கன்னு பெரியார் கேக்குறேன். மண்ணு இல்ல பெரியார் மண்ணு நான் இங்க இதெல்லாம் பேசுவேன் அப்படின்லாம் பேசவே இல்ல. இந்த பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சரி பண்ணாம எப்படி அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன மாறா பசங்க புரியல. என்ன ஆனா ஆகுறதுன்னா 1000 கொஸ்டின். இருந்தாலும் நீங்க என்ன புரியல அத டிஎம்கே பத்தி எனக்கு. சும்மா அப்படி ஒண்ணும் பேசக்கூடாது. சொல்லல புரியல அவரு. எனக்கு. ஒரு நிறைய இது பேரை எனக்கு படிக்க புரியலையே. வச்சுட்டு தான் அவர் சொல்றாரு. ஏன் இது என்ன அநியாயமா என்ன இருக்கு. அவரு அப்ப கருத்து வச்சாருன்னா நீங்க மட்டும் ஒரு நீ சங்கி மண்ணுக்கு ந- போய் நீ நியூ எஜுகேஷன் பாலிசி வந்த இடத்துல போய் படிச்சா ஏன்னா அப்ப நீங்க தானே நீங்க அங்க ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வந்து எஜுகேஷன் கிடைக்கும்னு எஜுகேஷன் நினைக்கிறீங்களா? பாலிசியை பத்தி கருத்து சொல்லுங்கன்னு சொன்னதே நீங்க தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே விட்டீங்க. இத படிச்சு பார்த்துட்டு கருத்து சொன்னா அவரோட ஆமா. கருத்தை சொல்றாரு. இப்ப அதுல கருத்து என்ன சொல்லி தப்பு காரி இருக்குன்னு தான் துப்புனீங்க. சொல்லணும். காரி துப்புனீங்க ஞாபகம் இருக்கா? கருத்து சொல்லலீங்க. அதனால மக்கள் ஆமா இப்ப காரி துப்புறாங்க உங்க மேல. அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் காரி துப்புறதெல்லாம் இல்ல. தெளிவா அவரு தான் அப்பயும் கரெக்டா தான் சொன்னாரு. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? மலை மேல இப்பயும் இருக்க கரெக்டா சொல்ல ஸ்கூல் எல்லாம் வேண்டியதானே மூடிட்டு திரும்ப. யார் ஏன்னா சொன்னா மலை ஒரு மேல இருக்க வாட்டி ஸ்கூல தான் சொல்லுவாங்க. ஒரு மலை மேல அதுதான் ஒரு சொன்னாங்க. இல்ல ரஜினியே எந்த மலை சொல்லிட்டாரு. மேல அவர் எந்த சொன்னது ஸ்கூல் ஓபன் மோடிக்கே பண்ணாங்க? கேட்டுடுச்சுன்னு. எந்த அப்ப சரி இல்ல ப்ரோ. அதை தான் நீங்க ரஜினி அந்த ரஜினி எஜுகேஷன் சொல்லிட்டாருன்னா பாலிசியோ ரஜினி இல்ல சொல்லிட்டாருன்னா அந்த ரஜினி சொல்றதெல்லாம் எஜுகேஷன் சரியா இருக்கா? பாலிசியா ஃபுல்லா நீங்க படிச்சிருக்கீங்களாண்ணே? எல்லாத்தையும் நீங்க படிச்சு அவர் அவரு 10 படிச்சிருக்காரு. கேள்வி கேட்டாரு. இல்ல ஆமா. நீங்க சரி 10 மாறன் கேள்வி ப்ரோ. கேட்டாரு. ப்ரோ அதுக்கெல்லாம் மாறன் ப்ரோ அதுக்கெல்லாம் எனக்கு 100 ஒரு பேர் கேள்வி. படிச்சிருக்காங்க. இல்ல அதுக்கு இல்ல 100 எங்க எனக்கு பேர் பதில் படிச்சிருக்காங்க. சொன்னாங்க? யாருமே இப்போ வந்து பதிலே அண்ணன் சொல்லல. சொன்னார்ல இவர் இங்கிலீஷ் பேசுறது வந்து வந்து ம். ப்ரோ இங்கிலீஷ் வந்து சரியா நிறைய குழந்தைகளுக்கு அது அது என்ன பிரச்சனை? அது ஏன் உங்களுக்கு கரெக்டா வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபால்ட்டுங்க. இது ஏன் நீங்களாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணமா? அது அப்படின்னு ஏன் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க? ஓகே. அத அதெல்லாம் நீ சரி அது ப்ரோ. அது பாக்குறவங்களுக்கே அதெல்லாம் சரி. தெரியாதாங்க. அவனுக்கு ஏன் இத வேற மாறா தனியா ஏன் மாறா சொல்லணுமா? ஸ்டேட் அவன் ஸ்டேட் அவனை கவர்மெண்ட்டை கவர்மெண்ட் கரெக்டா பத்தி பேச குறை ப்ராப்ளம்னு. முடியலன்னு நீங்க சொல்லாதீங்க. நினைக்கிறீங்க? உங்க அண்ணன் போட்ட உழைப்பு இருக்கு 5 வருஷம். அதை கொஞ்சம் குறை சரி. ஸ்ரீதர் சொல்லாதீங்க. ஸ்ரீதர் மூடிட்டு இருங்க ஸ்ரீதர்.
அதுக்கு சரி அதுக்கு ஒரு ப்ரோ. மரியாதை ப்ரோ வேணாமா ப்ரோ? இப்பயுமே நீங்க பர்சனலா மாறா நான் இல்ல இல்ல மாறா இல்ல ஜெண்டர் நான் கேள்வி வந்து கேட்டா மாறா இல்ல சூர்யா இல்ல பத்தி இந்த பேசுறீங்க. நான் வந்து சண்டைக்குள்ளலாம் இல்ல ஓப்பனா இல்ல ஒரு இந்த கருத்தை சண்டைக்குள்ளலாம் கேட்டா வராம அதுக்கு வந்து இல்ல பதில் நான் சொல்லணும். சொல்றேன் இந்த நான் 10 சண்டைக்குள்ளலாம் கேள்வி நீ அவர் வராம சொல்லியிருக்காருன்னு இல்ல சொன்னா தயவு அண்ணா செஞ்சு ஒரே ஒரு இதெல்லாம் கேள்வி பாரு ப்ரோ. இதெல்லாம் வந்து ஏன் அந்த பாரு இத இங்கிலீஷ் ஏன் அந்த ஏ பசங்களுக்கு வர பாரு மாட்டேங்குது? உன் பேரை மாத்திட்டு மாநாடுற பேரை மாத்திட்டு சூர்யாவோட போட்டோ மாத்திட்டு வந்து உன் கருத்து கேட்டுக்க தேவையில்லாம ஏன் வந்து இதை வந்து சம்பந்தம் இல்லாம திருப்பி விடுற சரி அண்ணா, ப்ரோ. நான் மாறன் எதையுமே ப்ரோ. நான் திருப்பியே விடல. சரி மாறன் ப்ரோ. நான் ஒரே ஏன் ஒரு கேள்வி தான் ஏன் கேட்டேன். மாறன் சின்ன ப்ரோ பசங்க அந்த அவர் 3 பசங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் வர படிக்கட்டுமே, என்ன மாட்டேங்குதுன்னு நீங்க இது? நினைக்கிறீங்க? புரியல. படிச்சா படிக்கிறான் அந்த படிக்காட்டி போறான் உன்னையே கதறீங்க எனக்கு அண்ணா புரியலையா நான் அவன் எதுவுமே நான் கதறவே இல்லைண்ணா. விருப்பம் இருந்தா படிக்க நீங்களாவே போறான் இப்போ இப்ப ஒரு நெரேட்டிவ் இப்போ நீங்களாவே இப்ப ஒரு இல்ல இப்ப நெரேட்டிவ் நான் சொல்ற கேளு மாறா நீ சொல்ற கேளு இப்ப படிக்க ஆரம்பிக்கிறவன் சரியா இப்ப 3 வயசுல 4 வயசுல படிக்க ஆரம்பிக்கிறவன் இன்னும் 15 வருஷம் கழிச்சுதான் அவன் என்ன படிச்சானா படிக்கலையா முட்டாளாகிறானா புத்தியாளான்னு தெரிய போகுது 15 வருஷம் கழிச்சு நடக்கிறது ஏன் இப்ப கதறிட்டு இருக்கீங்க அவன் என்ன மோடிக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு ஓட்டு போட போறானா மோடி இருக்க போறாரா எலெக்ஷன்ல என்னையா நீங்க வந்து சும்மா அதெல்லாம் ஏதோ லாஜிக்கலா பேசிட்டு மாறா உட்காந்துருக்கீங்க நீங்க மாறா எல்லாமே ஓகேண்ணா. இப்போ நீங்க இப்போ அவர் வந்து ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டாரு, அவங்க பையனை அங்க படிக்க வைக்கிறாரு, இந்த மாதிரி பேசுறீங்கல்ல, அதனால தான் கேக்குறேன். அவர் அந்த இடத்துல 10 கேள்வி கேட்டிருந்தாரு. நீங்க சரி சும்மா மாறா. ஹிந்தி வேணாம், அவரு அதான் ஹிந்தி சொல்றேனே வேணாம்னு சொல்லல. அதான் சொல்றேனே இங்க அப்ப உங்களுக்கு இங்கிலீஷே இல்ல கஷ்டப்படுறான், தம்பி அவனுக்கு 3 லாங்குவேஜ் எப்படின்னு தான் கேக்குறாரு. அதெல்லாம் நீ பேசாத தம்பி அதெல்லாம் நீ பேசாத ஒரு தம்பி சின்ன சின்ன ஸ்கூலா நீ இருக்கு, அதெல்லாம் நீ வந்து முடிவு பண்ணாத ஒருங்கிணைச்சு ஒரே தம்பி ஸ்கூலா நீ இல்ல. முடிவு பண்ணாத தம்பி நீ முடிவு பண்ணாத நீ எல்லாருக்கான அண்ணா முடிவு நீ எடுக்க கருத்து கூடாது கேட்டது சரியா நீ சென்ட்ரல் வந்து இல்ல கவர்மெண்ட், எலெக்ஷன் நிக்க அதுக்கு சொல்லு அவர் எலெக்ஷன் பதில் நிக்க சொல்லு சொல்றாரு. சூர்யா ஆனா வந்து அதுக்கு எலெக்ஷன் நிக்க நீங்களே சொல்லு ஒரு நெரேட்டிவ் செட் இல்ல, அதுதான் அதுக்கு சொல்றேனே நீ நீங்களே ஒரு பொதுவான நெரேட்டிவ் செட் பண்ணா எப்படி? கருத்து சொல்லணும் நீ முன்முடிவு எடுக்க கூடாது கருத்து சொல்லணும் முன்முடிவு எடுக்க முன்முடிவு எல்லாம் கூடாது எடுக்கல, அவர் தெளிவா அவ்வளவுதான் ஸ்கூல் நீ கருத்து தான் நடத்த சொல்றாரு. முடியுமா ஸ்கூல் நீ நடத்த முடியுமா நீ சொல்லித்தர முடியுமா இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது இல்லைங்க இது இப்படி மாறா இருக்கு இப்படி அப்படிதான் பேசணும் அவ்வளவுதான் நீங்க ஸ்கூல்ல டீச்சர் வைப்பீங்களா நீங்க பாடம் சொல்லி கொடுப்பீங்களா அது எப்படி உங்களால முடியும் இதெல்லாம் பேசக்கூடாது இந்த பேச்செல்லாம் நீ பேசக்கூடாது இல்ல பாடம் சொல்லி அதெல்லாம் கொடுக்க அதெல்லாம் எனக்கு முடியுமான்னு தெரியும் இல்லைண்ணே, அதெல்லாம் தெரியும் தெளிவா அப்ரேட்டிஸ்னா என்ன அவரு அர்த்தம் அது சொன்னாரு. நீ இது மாதிரி ரோடு சின்ன என்ன என்ன சின்ன என்ன தெரியும் ஸ்கூல்ஸ் என்ன எல்லாம் தெளிவா என்ன வந்து சொன்னாரு க்ளோஸ் பண்ணிட்டு, சின்ன யார் சின்ன சொன்னா ஸ்கூல்ஸ் அப்படி அங்கங்க அப்படிதான் இருக்கா இருக்கும், ரொம்ப அப்படியேதான் கஷ்டப்பட்டு இருக்கா 1 கிலோமீட்டர் 2 அப்படியேதான் கிலோமீட்டர் இருக்கா இருக்கிறத வந்து மூடிட்டு அப்படியேதான் இருக்கா சென்ட்ரலைஸ்டா அப்படியேதான் ஒரு இருக்கு ஸ்கூல் இந்த ஓபன் பண்ணி அங்க எல்லா டீச்சர்ஸையும் ஒருங்கிணைப்போன்னு சொன்னது வந்து தப்புன்னு சொன்னாரு. அப்படியேதான் சொல்லியிருக்காங்களா இப்போ இல்ல அவர் ப்ரோ. அவர் சொன்ன இது எதுக்காக இது வந்து சொல்றாருன்னா இல்ல, மாறா அவர் எதுக்கு அவர் அது சொன்னதுல சொன்னாருன்னு வந்து தெரியுமா? தப்புன்னு சொன்னா அந்த கருத்தை சொல்லணும். நீங்க சரி அதே மாறா சொல்லாம அது எதுக்கு அவர் அவங்க சொன்னாருன்னு தெரியுமா? பையன் இப்படி படிக்க எதுக்கு சொன்னாரு நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து அங்க எதுக்கு எனக்கு தெரியல. டீச்சருங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறது அதுக்கு அர்த்தமே. ஆமா, அத நீங்களாவே ஒண்ணு முடிவு பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சொல்லிட்டாரு, சென்ட்ரல் இது கவர்மெண்ட் இது சொல்லிட்டாரு, வந்து நீங்க தான் இது குடுத்துட்டீங்க. இது எப்படிங்க? இது ஸ்டேட்டுக்கு தாங்க பிரச்சனை. இது தமிழ் ஆமாங்க, மீடியத்துல டீச்சர் போட வேண்டியது யாரோட வேலை? ஸ்டேட் தாங்க. இதுல என்னங்க அதத்தாங்க இது? சொல்றேன். அவர் ஏங்க சொன்ன அதுக்கப்புறம் நிறைய டிராஃப்ட்லாம் மாறி எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் தெரியாது இன்னும் பழைய உங்க அண்ணன் ட்வீட் போட்ட நிறுத்தினதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறத நான் நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சு போன இல்ல மேட்ரு அதை மாறா விட்டுருங்க எனக்கு ப்ரோ இன்னொரு ராபின்சன் கருத்து சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க. ப்ரோ இன்னொரு கேள்வி ராபின்சனை மேலே மாறையோ ஏத்துங்க ப்ரோ. நீ ஏன் சூர்யாவை பாம்பேல வந்து போய் விடுற இல்லைங்க ப்ரோ பாம்பேல கரெக்டா போய் தப்பா? பாம்பேல போய் சூர்யா பசங்களை படிக்க இழுக்கலாம் இவரை வச்சோமா சங்கின்னு சொல்லலாம், விட்டு பாம்பேல அதெல்லாம் விட்டுற. சூர்யா அதான் வந்து சொல்றேனே அப்படி பாம்பேல பண்ணானா அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க போறது இல்லை, விட்டுரு. அவரு அவன் வந்து அவரு அவரோட பாம்பேல தான் படிக்க பிளெக்சிபிலிட்டிக்கு வைக்கிறாருல்ல சேர்த்துட்டாரு, இதுல என்ன தப்பு? விட்டுற வேண்டியதானே நீ பெக்ரன்ல படிக்க வைப்பாரு உங்க பசங்களை நீ இல்ல ஏன் வர இந்த பக்கம் ஏன் அவங்க எதுக்கு சூர்யாவை நீ உள்ள கொண்டு வர? சூர்யாவை வந்து அவர் உன்னைய வந்து ஒரு உள்ள கொண்டு கருத்தை வந்து வரேன்றேன் கவர்மெண்ட் உன்னைய கொண்டு ஸ்கூலுக்கு வரேன் இவ்வளவு சொல்றாரு, பெக்ரன்ல அவ்வளவுதான், உன் புரியுதா? பசங்க ஏன் சூர்யாவை படிக்கிறான் நீ வந்து அதை ப்ரோ அதை சொன்னதுனாலதான் விடியா நீ வந்து கொண்டு யோ வர, அதை விட்டு விடியா தானே இருக்கு யோ ராபின்சன். அதை விடியா ப்ரோ பெக்ரைன்ல ஹிந்தி இருக்கா உன் ப்ரோ? பையன் நீ படிக்கிறான் பெக்ரன்ல அது சொல்லியா முதல்ல கேந்திர வித்யாலயா மரைன் கேந்திர வித்யாலயா இருக்கு. இங்க சொல்லு கேந்திர இல்ல இல்ல வித்யாலாம் ஒருத்தர் இல்ல. எனக்கு ராபின்சன் ப்ரோ எடுத்து கொடுக்காதீங்க டூச்சி ஐயோ உன் பையன் என்னையா ராபின்சன் ப்ரோ படிக்கிறா தும் ஆரம்பிச்சல இந்திமாலும் சொல்லியா ஓ ராபின்சன் ப்ரோ தும் பெக்ரன்ல இந்திமாலும் என்னையா உன் பையன் படிக்கிறா சொல்லியா உன் பெக்ரன்ல உன் பையன் என்னையா படிக்கிறான் சொல்லியா பெக்ரனி என்ன பண்ண லாங்குவேஜ் போறப்ப? பெக்ரனி ஐயோ, லாங்குவேஜ் இல்ல இல்ல நீயா பஹ்ரைனி சொல்லு லாங்குவேஜ் எல்லாம் இல்ல, என்ன அதெல்லாம் உருது படிக்க முடியாது. படிக்கிறீங்களா அரபிக் படிக்கிறீங்களா சொல்லு அரபிக் வந்து நீங்க செகண்ட் லாங்குவேஜ் வேணா எடுத்துக்கலாம், பட் ஆனா நீங்க எது ஐயோ, வேணா பிரெஞ்சு அவன் எடுத்துக்கலாம், படிக்கிறது ஹிந்தி சொல்லியா அவன் எடுத்துக்கலாம். என்ன படிக்கிறான்னு உனக்கு தெரியாதா வீடு விடாமுயற்சி பக்கத்துல பிரைமரி போறாரு லாங்குவேஜ் இருக்காரு. இங்கிலீஷ்யா? அப்புறம் என்ன சொல்லு விடாமுயற்சி பிரைமரி லாங்குவேஜ் இங்கிலீஷ், இருக்காரு. சரி அப்புறம் செகண்டரி லாங்குவேஜ் எது வேணா எடுத்துக்கலாமே, ஹிந்தி ஐயோ, எடுத்துக்கலாம், பிரெஞ்சு உன் பையன் எடுத்துக்கலாம், என்ன அரபிக் படிக்கிறான்னு எடுத்துக்கலாம். சொல்லியானே அப்புறம் உன் பையன் இல்ல என்னையா படிக்கிறான் அது சொல்லியா இல்ல இப்ப அது கேள்வி இல்லையே, கேள்வி நீ எப்படி சூர்யா வந்து சங்கின்னு சொல்லலாம்? அதுதான் அது கேள்வி உன் அதுக்குதானே பையன் வந்த என்ன நீ, அத படிக்கிறான் நீ அத அதை அத சொல்லு வந்து நீ வந்து தவறுன்னு சொல்லிட்டு போயிரு. உன் பையன் நீ உன் இல்ல பையன் இல்ல என்ன அது இப்ப படிக்கிறான் பேசி பெக்ரன்ல முடிக்கலாம். அது சொல்லு நான் கேட்ட கேள்விக்கு ஐயோ, சூர்யாவை நீ நீ அந்த எப்படி கேட்ட சொல்லணும்? கேள்விக்கு பதில் சொல்லு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு உன் பையன் என்ன படிக்கிறான் பெக்ரன்ல சொல்லு ஐயோ, என்ன அது கேள்வி இது? செகண்ட் என்ன லாங்குவேஜ் எது உன் வேணா பையன் எடுத்துக்கலாம். படிக்கிறது பக்கத்து வீட்டு பையனா கேட்டானே பிரெஞ்சு உன் பக்கத்து வீட்டு எடுத்துக்கலாம், பையன் ஹிந்தி என்ன எடுத்துக்கலாம், படிக்கிறான்னு பிரெஞ்சுன்னு கேட்டேன் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். பிரெஞ்சு யோசிக்கிறத எடு, பார்த்தா உன் ஹிந்தி பையன் என்ன நினைக்கிறேன் ப்ரோ. பிரெஞ்சு படிக்கிறான்னு வச்சுக்கோ, கேளியா பிரெஞ்சு உன் தான். பையன்
பிரெஞ்சு தான் பிரெஞ்சு. ஏய் மார்க் ஷீட் உன் பையன் பிரெஞ்சு எடுத்து படிக்கிறானா? மார்க் பொய் ஷீட் இரு எடுத்து பொய் 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 பிரெஞ்சுலாம் இல்ல ஹிந்தி தான் பொய் படிப்பேன். அங்க இல்ல ஏ ஹிந்தி தான். கவாமே இல்ல இல்ல ஏ ராபின்சன் சாட்ரக ப்ரோ தாத்தா. இல்ல 2G. இல்ல மாலும் என் பொண்ணு வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம் சரி சிபிஎஸ்சினா நீ கம்பல்சரி சரி ராபின்சன் ப்ரோ ஹிந்தி தும் இருக்கு. இந்தி மாலும் ஓகே. இல்ல 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 மாறா ஆக்சுவலி நீ அவனே வந்து அவனே இல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் அவனே கரெக்ட். எனக்கு நீ வந்து அவனே சூர்யாவை இல்ல இவ்வளவு கொண்டு வராது. யோ இரியா புரியுது? அதை மட்டும் அதான் மீன். அவனே இல்ல இந்த ராபின்சனே வந்து என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கான் அவன் பொண்ணு வந்து ஹிந்தி தான் படிக்குதுன்னு. அப்புறம் இங்க வந்து உருட்டுறான். இந்த திராவிட புத்தி எப்படித்தான் இருக்கும், சரி திராவிட கொத்தடிமை புத்தி. பிரிட்டிஷ் கரிக்குலத்துல நீ எது வேணா ப்ரோ பண்ணிக்கலாம். கார்த்தி புரியுதா? ப்ரோ டைரக்டா கேளுங்க தும் இந்தி மாலும் ராபின்சன் இல்ல இல்ல இன்னைக்கு இல்ல ராபின்சனே கார்த்தி அண்ணாமலை இங்க வீடியோவை பாரு. எடுத்து இல்ல டிவிக்காவை போட்டு டூஜி இங்க அடிச்சுக்கிட்டு இல்ல இருக்காரு இல்ல சாய் இங்க பாருங்க தருதலைன்னு. நான் லாங்குவேஜ் எவ்வளவு பார்த்துட்டேன் உங்க கத்துக்கோங்க டிஎல்ல பார்த்துட்டேன் நானு. ஃபைனலி உங்களுக்கு ஸ்கில்ஸ் மேட்டர் இருக்குல்ல. நான் இங்க 4 வருஷமா நான் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறேன். அரபிக் தெரியாது. யோ இந்த என்ன திராவிட உருட்டு அரபிக் ஸ்கில்ல தெரியாம கத்துக்கணியா துரத்தி முதல்ல? விட்டாங்களா உங்களுக்கு? இது எப்படியா கத்துக்கிறது அது சொல்லியா? இந்த திராவிட உருட்டு இருக்குல்ல, இந்த உருட்டு ஸ்கில் எப்படி கத்துக்கிறது சரி அது சொல்லு. ராபின்சன் ப்ரோ அது சொல்லி குடியா. அஜர்பைஜானி தெரியுமா? அஜர்பைஜானி இதுக்குதான் உன்னை வந்து எல்லாம் வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க போ. யோ அது முடியா உன்னை இந்த வந்து திராவிட உருட்டு தேவையில்லாதது வந்து ஸ்கில். எதுக்கு மட்டும் பேசிட்டு யோ ஏதோ போனா போதும் உன்ன பத்மபூஷம் பேசுறத மட்டும் நான் வந்து கட் பண்ணி பேசி போட்டு வரேன். அதெல்லாம் எங்களுக்கு நிறைய பேரு தெரியாது. யோ அஜர்பைஜானில பேசுங்க. யோ 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 அதெல்லாம் திராவிட மக்களே உருட்டு மறந்து ஸ்கில்ல குட் பை சொல்லுங்க. டிகிரி போயிட்டாங்க. உனக்கு என்னையா பிரச்சனை? அந்த மாதிரி சரி இப்ப என்ன இப்ப நீங்க இந்திக்கு பிரைவேட் என்ன முட்டு கொடுக்க பிரைவேட் ஸ்கூலா மாட்டேறீங்க, ஒண்ணு கொடுக்க மாட்டேன். எம்பசி ஸ்கூலா? நீங்க பிரைவேட் ஸ்கூலா எம்பசி ஸ்கூலா ராபின்சன்? நாங்க இல்ல இல்ல எம்பசிலாம் இல்ல. எம்பசி ஸ்கூல்ல இல்ல, எம்பசி பிரைவேட் ஸ்கூல் ஸ்கூல். இல்லையா? அப்ப ஏன்னா எம்பசி ஸ்கூல்ல மதர் டங்கு இங்கிலீஷ் ஹிந்தி இல்லையா? எம்பசிலாம் ஏங்க இல்ல. அவன் வெறும் நம்ம வெறும் பிரைவேட்ல எக்ஸ்பேன்ஸ் இதுதாங்க தானே. எடுத்து ஒர்க் படிச்சுக்கிட்டு பண்ற இருக்கான். மட்டும் தான் எம்பசி. இந்தியிலே ஏங்க பிரைவேட்ல இந்தி தான் படிக்க இல்ல வச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்கள. இல்ல இல்ல இவன் வந்து இங்க அப்புறம் உருட்டிட்டு உட்காந்துருப்பான். பெரியார் மண்ணு, இது பெரியார் மண்ணு, பெரியார் இரு மண்ணு. இரு 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 ஃபர்ஸ்ட் எதுக்கு பொங்குற நீ? எதுக்கு பொங்குற நீ? நீ சூர்யாவை நீ சொல்லக்கூடாது. அது மாதிரி நீ எப்படி சொல்லலாம்? நீ அதை அதுக்கு விடியா நீ அவனே அதுக்கு நீ போயிட்டாயா வந்து மன்னிப்பு சும்மானு. கேட்டு போயிடுவ. இல்லன்னா நாளைக்கு சூர்யாவே வந்து எங்க அண்ணன் தான். இவரு இறக்கிடுவோம் அவரோட ப்ரொடியூஸ் என்ன ஞானவேல சொன்னாங்க அவரை. ராபின்சன் ப்ரோ டாபிக்க மாத்தாதீங்க. டாபிக்க ஏப்பா, மாத்துறீங்க. சஞ்சய் ஏங்க ராபின் திராவிட திராவிட கொத்தடிமைகள்லாம் இந்த ஒரு வேலையை பார்த்து மக்களை ஏமாத்தி ஏமாத்தி இப்படியே வச்சு முட்டாளா வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது எக்ஸ்போஸ் ஆகி நீங்க உட்காந்துருக்கானுங்க. ப்ரோ கார்த்தி ப்ரோ இவனுங்க ஒரே ஒரு எல்லாரும் டவுட் இவனுங்க எல்லாரும் மூணு மூணு லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் ப்ரோ. படிக்க கார்த்தி வைப்பானுங்களா ப்ரோ ஸ்கூல்ல அதெல்லாம் ஓகே சேர்த்து. ப்ரோ. ஆனா இங்க இருக்க மக்கள் எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க மட்டும் ப்ரோ முட்டாளா இருக்கணுமா? கார்த்தி ப்ரோ எல்லாம் ஓகே ப்ரோ. இவங்க தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்களே 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு. அதுக்கு மட்டும் ஓகே. ஆனா மொழியை மட்டும் கத்துக்க கூடாதா? கார்த்திக் ப்ரோ அதெல்லாம் ஓகே. இப்போ இது இப்போ இங்க பாருங்க ஒரு கத்துக்கிறான்னு ஒரு கார்த்தி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் கார்த்தி மேட்டர்ஸ். அதையும் ஓ, சேர்த்து கத்து கொடுக்க வேண்டியதான். அது புரியுதா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நல்லா அதெல்லாம் புரிஞ்சுக்க ஒரே நிமிஷம். கார்த்தி தமிழ் இப்ப நீ ஏன் சொல்றல வேணாம்னு கார்த்தி சொல்றாங்க? சின்ன சொல்லி பசங்க எல்லாம் கொடுப்போம். வந்து தமிழ் அவங்களே கம்பல்சரி, போக்கஸ் நாங்க இங்கிலீஷ் பண்றாங்க. கம்பல்சரி. இவங்களுக்குலாம் ஐயோ எல்லாம் ஒரு லாங்குவேஜ் அதையும் சொல்லி யோ கத்துக்கிறாங்க. அதையும் நாங்க தான் சொல்லி கொடுப்போம். பெரியார் வாழ்க்கையை சொல்லி கொடுப்போம், பெரியார் வரலாறு சொல்லி கொடுப்போம். அதையும் அது நாங்க தான் சொல்லி நீங்க சொல்லி கொடுப்போம். கொடுப்பீங்க எப்படி? அதெல்லாம் நாங்க சொல்லி இல்ல கொடுப்போம். விடு. நீ இல்ல கவலைப்படாத. இல்ல நான் இல்ல இல்ல இப்ப நீங்க வந்து இப்படி கொண்டு வந்து அப்புறம் ஒன் இந்தியா ஒன் நேஷன், அதுக்கப்புறம் ஒன் இந்தியா ஒன் ஒன் இந்தியா தானே இது? ரிலிஜியன் இது கொண்டு வர என்ன ட்ரை ஒன் இந்தியா பண்றீங்களா? இல்லையா? அப்புறம் வேற என்ன? ஒன் இந்தியா இல்லையா இது? 4 இந்தியாவா இது? என்ன சொல்ல வர நீ? இல்ல இதெல்லாம் ஒன் வந்து இந்தியா எதை தானே? நோக்கி போகுது அதை மட்டும் சொல்லு. இந்தியான்றது ஒன் தானேயா உலகத்துல? அப்புறம் என்ன ஒன் இந்தியா? ஒன் இந்தியா தான் இது. அப்புறம் என்ன உனக்கு அதுல என்ன சந்தேகம்? ஒன் இந்தியா ஒன் நேஷன் தானே அது? இது ஒரு நேஷன் தானே, ஒரே ஒரு இந்தியா தானே. ப்ரோ இந்தியா இதுல ஒண்ணுதான். இருந்து ஆனா உங்களுக்கு குழப்பம் யூனிட்டி வந்துருச்சு. டைவர்ஷன் தான் bro. ஏன் வின்சன் நீங்க அவ்வளவு கஷ்டமா இருந்தா இல்ல திராவிட இல்ல தானே இல்ல கேட்க சொல்லி ஒரு கார்த்தி போராட்டம் பண்ண வேண்டியதுதானே? நிதி தராம இருக்கிறதுக்கு இவர் யாரு கார்த்தி? அவர் சொல்றதுக்கு அவங்க நிர்மலா சீதாராமனா? அவங்க யாரு சொல்றதுக்கு அவர் எப்படி சொல்லலாம்? நீங்க வந்து இந்த முள்மொழி கொள்கை இதயத்துக்குள்ள அவர் யாரு? எனக்கு புரியல ஆக்சுவலி. அதெல்லாம் எப்படி யார் சொல்லலாம் விஜய்? நீங்க? யார சொல்றீங்க? அவர் நியூ யாருன்னா எஜுகேஷன் அவர் பாலிசி யாருன்னா அமல் எஜுகேஷன் பண்ணாதான் மினிஸ்டர். அதுக்கான நிதி வரும். அவர் யாருன்னு புதுசா கண்டுபிடிச்சவங்க அவர் தான் எஜுகேஷன் இல்ல மினிஸ்டர். அவரு அவர் இது வந்து இது அவர் வந்து யாரு அவர் இது யாரு இது அவர் இல்ல யாரு இல்ல இந்த அப்படின்னா? இது வந்து வெறும் தமிழ்நாடு மட்டும் தானே சொல்றாங்க அவங்க. ஆமா புரியுதா? தமிழ்நாடு மட்டும் தான் அது பண்றீங்க, அதனால சொல்றாரு. ஆனா அவர் யாரு அவர் ஏதோ யாரு சொல்றதுன்னா ஸ்டேட்டுக்கு அவர் தராம தான் இருக்காங்க, சொல்லணும், அதுக்கு வேற யார் சொல்லுவாங்க? பண்றாங்க. நாங்க கேக்குறது என்ன கார்த்தி இது? இதுக்கு இதான் பதில். இது நீ அக்செப்ட் பண்ணி பசங்க விளையாட்டு மாதிரி இருக்கு. இல்ல ராபின்சன் நீங்க இல்ல அதுக்கு அந்த மட்டும் அந்த அதுதான் கேக்குறோம் ராபின்சன் ஜென்ரலா. நான் அதுக்கு நீ பதில் சீரியஸாவே கொடுன்ற, கேக்குறேன். அதுக்கு நீ பதில் கொடு, நீ சீரியஸாவே பதில் கொடு. கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு 14,500 ஸ்கூல் இந்தியா ஃபுல்லும் அலவுடு.
இப்போ அதுல 11,900 ஸ்கூல் டோக்கன்ஸ் எல்லா ஸ்டேட்டும் வாங்கிருச்சு. தமிழ்நாடு ஒண்ணு கூட வாங்கல. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல. இப்ப இன்னும் 2, 3 மாசத்துல மீதி இருக்கிற 2,600 டோக்கனுமே தீர்ந்து போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு அந்த பிஎம்ஸ்ரீ ஃபண்டும் வராது, ஸ்கூல்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தெரியலையா உங்க கவர்ன்மென்ட்க்கு? இல்ல நீங்க அப்ப என்ன சொல்றீங்க? இந்த ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்க அதெல்லாம் வந்து கவலை இல்ல இல்லைங்க. அவங்களுக்கு இல்ல அதெல்லாம் கவலை இல்ல. இல்லைங்க. நாங்க அப்பா வந்து நீங்க அப்பா சொல்ற அந்த அப்பா கொள்கையை அப்பா அப்பான்னு போட்டோ ஏத்துக்கிட்டு ஷூட் நான் எடுத்துக்கிட்டு சீரியஸா சொல்றேன். ஹிந்தி இல்ல ஹிந்தி முடிச்சுக்கிறேன், இது முடிச்சுக்கிறேன். கொண்டு வந்தா நீங்க வந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்ல வரீங்க ஆமா, தானே? ஆமா. இது அப்ப கொண்டு அதர் வந்தாதான் ஸ்டேட்ஸ் ஃபண்டு. எல்லாமே இவங்க சொல்ற எல்லாம் சேம் எஜுகேஷன் சிஸ்டம் ஆமா. போனனால ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க அப்படியா? ஆமா, ஆமா. அந்த சிஏடி ஃபண்ட் இருக்கு தெரியுமா? சிஏடி ஃபண்ட் வந்து சரி. வந்துருச்சு உங்களுக்கு. சரியா? ஆனா பிஎம்ஸ்ரீ வந்து எப்படின்னா, நீங்க மெட்ரோ கட்டுறேன்ட்டு காசு கட்டிட்டீங்கன்னா, அது மெட்ரோ நம்ம கட்டுறதுக்கு பேஸ்டு மட்டும் தான் கட்டிட்டு காசு. இருக்காங்கல்ல வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல கட்டிட்டு நீங்க இப்ப இருக்காங்க சென்னையில எல்லாம். மெட்ரோ கட்டுறேன்ட்டு காச வாங்கி, திரு கருணாநிதி ஐயாவுக்கு பேனா சிலை வைக்க போனீங்கன்னா, அது எப்படிங்க? அதுக்கு எப்படி காசு குடுப்பாங்க? அது மெட்ரோவுக்கு வாங்குனா எப்படிங்க மெட்ரோ தானே பண்ணுவாங்க? கட்டணும். அந்த மாரி தான் பிஎம்ஸ்ரீ ஃபண்ட் வாங்குனீங்கன்னா, பிஎம்ஸ்ரீ ஸ்கூலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் குடுக்க மாட்றாங்க. நீங்க பிஎம்ஸ்ரீ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒவ்வொரு பிளாக்ல இருக்கிற லிஸ்ட்ட போட்டு குடுங்க அவங்களுக்கு. எங்களுக்கு ஆனா இப்போ அது நீங்க இந்த அப்ரோச் பண்றது, இந்த ரிப்ளை பண்றதுலாம் சரியில்ல டூஜி. இது யார் வந்து ரிப்ளை இப்படி பண்றது? சொல்றோம்ல. அது அதெல்லாம் வந்து மதிக்க ஒரு ஒரு மாட்டோம் ப்ரோ. மேட்டர்ஸ் இல்ல, இருக்குல்ல ஒரு நிமிஷம். சொல்றேன். எப்படி ராபின்சன், இருக்கு? உங்களை இருங்க. மதிக்காத மாதிரி இருக்கா? கேவலமா கர்நாடகால யார் கவர்மெண்ட்? அதெல்லாம் கேவலம் இல்ல. மதிக்க உங்களை மாட்டோம். உங்களை எதுக்கு ம- மதிக்கணும் நாங்க? உங்களை மதிக்காத மாதிரி இருக்கா ரமேஷன்? கேவலமா ஏங்க, பேசுற இல்ல மாதிரி. மதிக்கல 2020 பாத்துக்கலாம். புரியுதா? இல்ல அப்படி அத கேவலமா 29 தான் பேசுற வரைக்கும் மாதிரி மதிக்க இருக்கா? மாட்டோம். 26 எதுக்கு? நீங்களாம் ஒரு 27 வரைக்கும் ஆளே மதிக்க இல்ல மாட்டோம். அப்படின்ற மாதிரி இருக்கா? டேய் யோ உனக்கெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கா? எப்படி பாக்கதான் எப்படி போய் இருக்கு? ஐயோ நாங்க போற ஒரே நிழல்ல ஒருத்தர் இங்க பின்னாடி வந்துட்டு இருக்காரு பாத்துக்கோ. பாத்தியா இல்லையா? மாறுவேட பாத்தியா இல்லையா? சரி ராபின்சன் ப்ரோ, உதயண்ணா அப்டேட் கொடுங்க ப்ரோ. அவரையும் சேர்ந்து கூட்டு போங்க. அவரையும் சேர்ந்து கூட்டு போயிருங்க உங்களோட. ராபின்சன் ப்ரோ, உதயண்ணா அப்டேட் கொடுங்க ப்ரோ. ஏய் கார்த்தி ப்ரோ, இது விஜய் வித்யாஸ்ரம் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. யாராவது கேட்டாங்களா அதை பத்தி? அதுல ஒரு பஞ்சாயத்தும் கிடையாதுங்க. அவர் நடத்துறாரு அந்த ஸ்கூலு. ஓகே இப்ப ஓகே. நடத்தினா அது என்ன அதனால தப்பு? நம்ம இது கேள்வி ஆக்சுவலி கேட்க புரியலையே. இப்ப என்ன தப்பு? என்ன தப்பு? அது அவர் நடத்தினாலும் சரி நடத்தினாலும் சரி. இப்ப நேத்துமே நம்ம விஜய் சொன்னது தப்புன்னு தான் சொல்றேன். இன்னைக்கும் தப்பு தான் சொல்றேன். அது அவர் ஸ்கூல் நடத்தினாலும் சரி அதெல்லாம் ஓகே. நம்ம அது அவர் பேசின பாயிண்ட் தான் நம்ம பேசணும். அவர் ஸ்கூல் 100 ஸ்கூல் நடத்தினாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. தப்பு அவர் பேசின விஷயம் வந்து கத்துக்க அவர் என்ன எது நினைச்சு பேசுறாரு, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் பிற்போக்குத்தனமா இருக்கு. அவ்வளவுதான். நீங்க வந்து இப்போ எல்லாத்தையும் முற்போக்கா பேசுற நீங்க நீங்க இந்த விஷயங்கள்லாம் யோசிக்காம இப்போ உங்க படமே முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்புறம் கேரளா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்புறம் கர்நாடகா. அப்புறம் கார்த்தி ப்ரோ, தெலுங்கு டப் பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்புறம் ஹிந்தில இப்ப டப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னும் போது உங்க பிசினஸ் இப்படி வளரும் போது ஏன் ஒரு அப்போ நீங்க சொல்லுவீங்களா? படங்களை சைனால அதான் கூட தான் நான் டப்பா இருக்கு. அதுக்குன்னு நான் சைனால சப்டைட்டில் படிச்சு போட்டுக்குவேன் அப்படின்னு பேசலாமா விஜய் நம்ம? மட்டும் இதுல ஸ்டாண்ட் மாறி நான் எடுத்திருந்தாருன்னா சப்டைட்டில் அவருக்கு வந்து போட்டுக்குவேன். ரீச்சே வேற மாதிரி இருந்திருக்கும். அதுதாங்க நான் ஆரம்பத்துல இருந்து எதிர்பார்க்கறேங்க அவர்கிட்ட. உண்மையிலே விஜய் வந்து ஒரு ப்ராக்ரெசிவான அரசியல்வாதியா, யாருமே பேசாத ஒரு அரசியல்வாதியா. 3 லாங்குவேஜ்ல எனக்கு 30 லாங்குவேஜ் சொல்லி இப்ப தர போறேன். 4 என் பேர்ல பசங்களுக்கு ஒரு ஏஐ ஆளா சொல்லி தர நிக்கிறாரு. போறேன். அப்ப அப்படி தனி வந்தா ஓகே. தனி அவர் நிலைமை. 4 பேர்லயா ஸ்ரீதர் அவர் வைகோ முன்னாடி இப்போ படத்தை போட்டு விட்டாங்க இன்னைக்கெல்லாம். திருமாவளவன் வைகோ அது பக்கத்துல விஜய் போட்டோ போட்டு விட்டு சொல்லுங்கண்ணே, ஒரு சொல்லுங்கண்ணே. கூட்டத்தில் ஒரு ஆக்கிட்டாங்க. 4 பேருக்கு பின்னாடி நிக்கிறாரு. முதல்ல ஸ்டாலின், இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து விஜய் வந்து ரொம்ப சீமானு, ப்ராக்ரெசிவா பேசியிருந்தாருன்னா அப்புறம் பச்சோந்தி பழனிசாமி. எத்தனையோ குடும்பத்துல இருக்கவங்க வந்து ஆதரிச்சிருப்பாங்க. சும்மா அது ப்ரோ. புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அதுக்கு ப்ரோ. நீங்க என்ன மாற்று அரசியலே பேசாம எத்தனை நாளைக்கு இதே வச்சு உருட்டு இருக்க முடியும் பழைய விஷயத்தையே? ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப வந்து பசங்க பெரியாரு இல்ல ப்ரோ. பெரியார் யார கேட்டாங்களா? பெரியாருக்கா அவர் ஓட்டு போட போறாங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப பசங்க ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சாங்க. சேஃப் ஜோன்ல இந்த பழைய கமர்ஷியல் மீட்டர்ல படம் எடுக்கிற மாதிரி இந்த அரசியல் பண்ணிருக்காரு. அது ரொம்ப தப்பு. நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது பண்ணாதான் அது உள்ள தெரியும். இல்ல ப்ரோ, இப்போ இல்ல ப்ரோ, நீங்க என்னன்னா அப்படி இல்ல ப்ரோ. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத பார்க்கணும் ப்ரோ இல்லையா? இல்ல அப்புறம் அப்படி அதை இல்ல, விட்டு சும்மா அவரு கொஞ்சம் புதுசா பெரியாரு திராவிடம் இல்ல திராவிடம் அண்ணாமலை அதெல்லாம் இது வந்து யாரு கேட்டா? எடுக்கிறாருன்னா அவர் வந்து அந்த எடுக்கிற போய் ஜோன்ல பெக்ரண்ட்ல இருக்கிறாரு. உட்காந்து அவரு பேசிட்டு லாஸ் இருக்கான் ஆஃப் கெயின் திராவிடம். அதுக்கு அவர் ஒன்றும் இல்ல. இல்ல இந்த மாதிரி எல்லாருமே எடுக்க ராபின்சனே முடியாது. பேசுறதுக்கு பதில் சொல்ல ராபின்சனே வந்து முடியுதா இங்க ப்ரோ? ராபின்சன் ப்ரோ இல்ல பாயிண்ட் ராபின்சனே வந்து பாயிண்டா அடிக்கிறாரு. பதில் சொல்ல முடியுதா? பெக்ரண்ட் மண் இது திராவிட மண்ணை விட்டுட்டு போய் பெக்ரண்ட்ல அங்க இருக்கிற மண்ணில் உட்காந்து திராவிடத்தை பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. அப்ப இன்னும் நீங்க திராவிட எடுத்து பேசி என்ன யூஸ் இருக்கு உங்களுக்கு? பேரிச்சம்பழம் வாங்கிட்டீங்களா அங்க உட்காந்துட்டவன்? வந்து ஆனா அங்க இருந்து பேசுற பேச்சிருக்கே ப்ரோ, அது அஜர்பைஜானி லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க.
இது சென்சிட்டிவ் இப்போ டாபிக் சரி ஓகே அப்படியே அண்ணாமலை இல்லைங்க பேசுறானா இது வந்து பேக் இல்ல ரிவர்ஸா ஒரு இல்ல பேக் இல்ல இல்ல சப்போஸ் பேக் பேக் இல்லைங்க ரிவர்ஸ் ஆனா கூட அப்படியே ஒரு இல்ல பிரச்சனை இல்ல அப்படியே நம்ம எடுத்துட்டோம் புரியுதா அப்படின்னா கூட இல்ல அப்படியே நம்ம எடுத்துட்டோம் கூட அந்த எடுத்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா நின்றுணும். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்னு சசிகுமார் சொல்லுவா அந்த மாதிரி நிக்கணும். இப்ப பெரியார வந்து சீமான் திட்டாரு, அது ரியாக்ட் பண்ணும்ல, ரியாக்ட் பண்ண முடியல. அப்ப இல்ல நம்ம பெரியார் எடுத்து சீமான்லாம் தப்பு. வெயிட் பண்ணு அப்ப நம்ம 2026 பெரியார் அப்புறம் எடுத்து முடிச்சிடறேன். ஏரியா கொஞ்சம் 2026 டெபாசிட் க்ளோஸ் பண்ண அதுக்கப்புறம் முடிக்காம உங்களையே முடிக்க இவங்களே போறோம். 2026 அனுப்பலாம் தான் இருக்கும். உங்களையே முடிக்க போறோம்யா. இப்ப பெரியார ஆமா வந்து ஆமா ஆமா எடுத்துட்டீங்க அப்படின்னா பெரியார் எடுத்து ஒருத்தர் பேசிட்டாருன்னா நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும் ஆப்போசிட்ல. அப்ப நிக்க முடியல அப்படின்னும் நம்ம ராபின்சன் ப்ரோ சைடுல வீக்னஸ் பெரியார இருக்குன்னு நமக்கு பேசி தெரியல. ஓட்டு கேளுங்க ப்ரோ முடிஞ்சா நம்ம சைடுல வீக்னஸ் 26ல. இருக்குல்ல. ஓகே ப்ரோ அப்ப ப்ரோ பெரியார நம்ம எடுத்தது நிக்க தப்பு இல்ல. முடியலன்னா எப்படி சொல்றீங்க? இல்ல நிக்க முடியலன்னா அவர் என்ன விட்டுட்டாரா இல்ல பெரியார் கொள்கை தலைவர் மாத்திட்டாரா என்ன? அதே கொள்கை தலைவர் தான் வச்சிருக்காரு அவரு. பெரியார தெரில. இவ்வளவு கேவலமா ஒருத்தர் அவர் பேசினதுக்கு அப்புறம் பேசுறதுக்கா ரியாக்ட் பண்ண ப்ரோ முடியல உங்களால. அவர் பயந்துட்டு பேசுறதுக்கு பதில் இல்ல ப்ரோ, சொல்லாம 100 இருக்காருல்ல. பேர் பேசுவான். ஒரு இல்ல ட்வீட் போட அதுதான் சொல்றேன், முடியுதா? 100 பேர் நடுக்கம் பேசுவான். வருதுல, 100 கையில பேருக்கும் அடிக்குதுல, நம்ம பேசிட்டு திராவிட இருக்க மக்கள் முடியாது. அலறுதுல. கேம்ஸ் எதுக்கு அலருது? பதில் சொல்ல அதுதான் முடியுதா நல்லா அடி எங்கேயாச்சு? வாங்கினாரு இப்போ ஏங்க ஈரோட்ல. எங்க அடி டிஎம்கே இல்ல வாங்கினாரு? அதான் ஈரோட்ல நல்லா அடி ஈரோட்ல வாங்கினாரு. ஒரு எத்தனை வாட்டி ஓட்டு பின்னாடி அவர் வாங்கினாரு? பின்னாடி போய் என்ன போய் பேசிக்கிட்டு என்ன ஜெயிச்சிட்டாரா இல்ல பின்னாடி டெபாசிட் நின்னு வாங்கிட்டாரா? ஈரோட்டு அவருக்கு கட்சியை போட்ட பாதி அரசியல் ஓட்டு பண்ண ஏடிஎம்கே தெரியாம ஓட்டியா? ப்ரோ ஏடிஎம்கேன்னு சொல்லாதீங்க, ப்ரோ பிஜேபின்னு நல்லா சொல்லுங்க. புரிஞ்சுக்கங்க, அவர் பேசுறது சீமானுக்குலாம் பதில் சொல்லிட்டு சீமான் 1000 யாருக்கும் சொல்லுவாரு, சொல்லாதீங்க. சரி அதுக்கெல்லாம் ப்ரோ, பதில் சொல்லிட்டு இருந்தா அப்புறமா எனக்கு என்ன சீமானுக்கு பர்த்டே சொல்லுவீங்க? விஷ் சொல்லாதீங்க, போடுவீங்க, பதில் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க. சொல்லாதீங்க, இவருக்கெல்லாம் போய் பதில் சொல்றாருன்னு யாருக்கும் சொல்லாதீங்க, பதில் ப்ரோ சொல்லாதீங்க. அப்படியே புரியல. உட்காருங்க. ப்ரோ ஒண்ணு பண்ணுங்க. 26 ஈமானுக்கு அப்படியே பர்த்டே விஷ் போயிடுங்க. போடுவீங்க, பதில் சொல்ல சொல்ல வேண்டிய மாட்டீங்களா? சொல்ல ப்ரோ வேண்டிய நீங்க நேரத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. அதுதான் சரி இன்னைக்கு ப்ரோ, கொள்கை தலைவரா ஒரு வச்சு செலவு வைக்கும் போது மாலை போட்டது. அப்ப என்ன அர்த்தம்? இவன் ஓகே சொல்றதுக்குலாம் நம்ம ஏன் காதுல வாங்கிக்கணும்? நம்ம சஞ்சய் கொள்கை சஞ்சய் தலைவர் இருக்குன்னு பண்றாரு. சஞ்சய் எனக்கு ஆக்சுவலி ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கே ஒருத்தருக்கு மாலை போட்டாங்க. யார் அது எனக்கு தெரியல. அதான் கேட்டேன். ஒருத்தருக்கு மாலை போட்டாங்க. எங்க ப்ரோ? நானும் இருங்க. பாக்கலையே. நானும் பாக்கலையே. அண்ணன் வந்து நீங்க என்ன அறிக்கை சொல்லுங்க. விடுறாரு, கீழே எல்லாரும் போயிட்டு ஃபாஸ்டஸ்ட் 100 லைக்ஸ் 100K யோ, போட்டு சரி, சார். ஐயோ, நீ ஏதாவது முக்கப்படாத. நீ வந்து பிரசாத் நாயரை பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதான் நீ அவர் தனியா ஸ்பேஸ் ப்ரோ போடுவார், அங்க போய் ராம்சன் பேசுவார் கூட ப்ரோ ஜாலியா. ராம்சன் நீயே வந்து திமுகவை திட்டாலும் பரவாயில்ல, கீழே டிவிக்கு அகேன்ஸ்டாவே இருக்கு எப்பயுமே. டிவிக்கு மேல வெறியோட இருக்காரு. இப்போ ராபின்சன் ஒருவேளை நான் கேட்குறேன், இப்போ தப்பா நினச்சிக்காதீங்க, டிவி காரங்களாம் தப்பா நினச்சிக்காதீங்கப்பா. ஒருவேளை அடுத்த எலெக்ஷன்ல 2029 31லயோ திமுகவும் டிவிக்கு சேர்ந்து போச்சுன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? சொல்லும் போது சிரிப்பா இல்லையா உனக்கு? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஐயோ, அவங்க எதிரி எங்க அறிக்கையே பக்கம்? எங்க அறிக்கைதான் ஐயா. அந்த என்ன எங்க டீக்கு பக்கம் பதிலா வந்துறியா? டிஎம்கே போட்டு முடிஞ்சு, அவ்வளவுதான். மொத்த காப்பி ஜெராக்ஸ் காப்பி தான். யோ, டிஎம்கேவோட இது என்ன ஜெராக்ஸ் நீ காப்பி தான் இப்ப என்ன டிவிக்கு. அந்த அறிக்கை எடுத்து பாரு. யாருது? நம்ம பசங்க bro, அவ்வளவுதான். என்ன இப்ப நீ திருப்பி வந்து எங்களை சண்டை போடுறீங்க, அவ்வளவுதான் இதை உங்களுக்கு. செக் பண்ணீங்களா? என்ன இருந்தாலும் நீ இல்ல, டிவிக்கு ஓட்டு போட நீ மாட்டேன். இந்த இஷ்யூ எடுத்துக்கோ. இந்த இஷ்யூல விகடன் சொல்ல என்ன இது இருக்கு சொல்லு. அதுக்கு சொல்லு, அதுக்கு அந்த பதில் சொல்லு. விகடன் சொல்ல என்ன இது இருக்கு? என்னையா இருக்கு விகடன் சொல்ல என்ன புரியல என்ன எனக்கு. இருக்கு அந்த அறிக்கையில? என்ன என்ன எதுக்கு சொல்லணும் அவசியம் இருக்கா? அது எதுக்கு சொல்லணும் அவரு? இதுல வந்து மாநில அரசுன்னு சொல்லி இருக்கிறாரு. மாநில அரசு அப்படி எதிர்த்து தான் இருக்கும். ஆமாயா, நீ தான் ட்வீட் போட்டு அரெஸ்ட் பண்றீங்களே. யார் அரசு கார்ட்டூன் பாலாவ ஓ, நீங்க ட்வீட் நீங்க போட்டு என்ன அரெஸ்ட் 2G பண்ணா நீங்க கூட வந்து இந்த ஏங்க ட்வீட் இந்த போட்டு அரெஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல. டூஜிலாம் ஆல்ரெடி எப்ப அரெஸ்ட் பண்ணலாம்னு வெயிட்டிங்ல இருக்கீங்க. என்னையெல்லாம் மதுரையில சர்வே விட்டதுக்கு ஒரு பத்திரிகையை பண்ணீங்களே ஒரு பண்ணு. அதை யோசிச்சு பாரு. நீங்க பத்திரிகை அது சொந்த பத்திலாம் பழைய நீங்க பேசவே கூடாது அது வந்து ராபின்சன். தாத்தா காலத்து திமுக, அது வேற. அது பழைய, அது அண்ணன் தம்பி சண்டை, அது விடுங்க. ஏன் நந்தம்பி சண்டையா இருந்ததும் செத்த 3 பேர் இப்ப அப்பாவி கூட இல்லையா? சங்கு தூக்கிட்டு போய் கையெல்லாம் உடைச்சிங்க. அதை விடுங்க. எங்க அண்ணன் சாட்டைய கூட்டிட்டு போய் எங்க அண்ணன் சாட்டை எப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு கேட்டீங்களா? ராபின்சன் நாட்டை நல்லா போயிட்டு கத்தர தெம்பா கத்தர திருப்பி வந்து பெலிக்ஸ்ல தான் வந்திருக்கிறாரு. கதற இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பேச நம்பிதான் வச்சீங்க. வந்து எப்படி எப்படியும் செங்கோட்டையின் தலைமையில எடப்பாடி இது எங்கேயும் அவர் நேத்து பேசின ஒரு அவன் கூட்டிட்டு வாங்க. ஐயோ ஈஸ்வர், ஏங்க சாட்டையை தூக்குனீங்களே. நீ ரொம்ப சிரிக்காத. வினோத ரவுடிங்களா இருக்காங்க ஏடிஎம்கேல. ஒரு வருஷம் சிரிப்பு அதுதானே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கதறதான் இல்ல போறாரு. கார்த்தி, எப்படியாவது கார்த்தி ஏடிஎம்கே டிவிக்கு கூட சேர்த்து விட்டுரு கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி, புண்ணியமா போவோம் கார்த்தி. ஏன் நீங்க 5 வருஷம் வீட்டுல உட்கார்றதுக்கா? தம்பி பாரு தம்பி, அவங்க 2 பேரும் சேர்ந்தா சந்தோஷம் தான். ப்ரோ ராபின்சன் ப்ரோ, உங்களுக்கு ஓட்டெல்லாம் இல்லையா ப்ரோ? இல்ல கேக்குற டவுட் கேக்கு ப்ரோ. தபால் ஓட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல எப்படி? உங்க வீட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு விடு, போடுறோம்.
ராபின் இவன் ஓட்டுலாம் பக்கத்துல இவங்க திமுக ராபின்சன் போட்டுக்குவாங்க. பெக்ரைன்ல தமிழ் கிடையாதா? தமிழ் லாங்குவேஜ் ராபின்சன் ப்ரோ எப்படி கேட்பான்? பெக்ரைன்ல திராவிட கொள்கையெல்லாம் எப்படி ப்ரோ ஃபாலோ பண்றீங்க? ராபின்சன் பஹ்ரைன்ல சீரியஸா கேக்குறேன் ப்ரோ, இருக்கான்னு கேட்டேன். தமிழ்லாம் இருக்கா இல்ல தமிழ் இருக்கு கிடையாதா? இருக்கு ப்ரோ. இல்ல சிபிஎஸ்சி இல்ல ஸ்கூல்ல தான் ராம்சன் இருக்கு ப்ரோ. பேசாம நான் என்ன சிபிஎஸ்சி ஸ்கூல் சொல்றேன், எல்லாம் வந்து ஆஃப்லைன் இப்பதாங்க கொண்டு இல்ல வந்திருக்காங்க. அப்பயே ஃபுல் தமிழ் படிக்க வைக்கல? ப்ரோ எங்க உங்களுக்கு எப்படி ப்ரோ 200 அனுப்பிச்சு விடுவாங்க? ஜிபேல தான். திராம் ஜிபே இங்க திராம் ஒர்க் தமிழ் ஆகும் ஒரே பாரு. நிமிஷம் கம்முன்னு இல்லையா? திராமா ஒரு அனுப்புறான் விஷயம் ஐயோ ஜென்ரலா மாசம் கேக்குறாங்க. மந்த்லி. மந்த்லி பேக். ஐயோ இருங்க. நம்ம திரள் நிதி கொடுப்போம்யா. எப்படி சீமானுக்குலாம் திரள் நிதி இங்க இருந்து அனுப்புறாங்க அது மாதிரி. சோ ராபின்சன் இப்பதான் என்ன வந்து உங்க நம்ம பசங்க ஃப்ரெண்டு ஒரு 6 லட்சம் ரூபா அனுப்பிச்சு விட்டாங்க போன மாசம். இல்ல ஓகே. ராபின்சன் உங்க பசங்க எங்க பஹ்ரைன் இந்தியன் ஸ்கூலா படிக்கிறது இல்ல அதுதான் பெரிய யாரு? ஸ்கூல்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். பஹ்ரைன் இந்தியன் ஸ்கூலா படிக்கிறதுன்னு கேக்குறேன். இல்ல நான் இந்தியன் ஸ்கூல்ல இல்ல. ஓகே என்ன ஓகே. கலைஞர் கருணாநிதி ஸ்கூலா? என்ன ஸ்கூல்யா? எஸ். திராவிட மாடல். பிரைவேட் இன்ஃபர்மேஷன் கேனாட் ஷேர். சார் பிரிட்டிஷ் அது ஸ்கூல். ஓகே விடுங்க. பட் இது ப்ரோ கார்த்தி ப்ரோ அங்க அரபிக் எதுக்கு வந்து ப்ரோ என்ன இந்த அப்பா கம்பல்சரியா? வீடியோ ஸ்டாலின் போட்டாப்லயே? தெரியாது, அப்பா அவன்கிட்ட கேளுங்க. அது அந்த ஒரு மாதிரி கொத்தடிமைட்ட வியர்டா கேளுங்க. இல்ல பாக்க? ராபின்சன் அண்ணங்கிட்ட கேளுங்க. இவன் அப்பா பண்றது எல்லாமே ஒரு வீடாதான் மாதிரி இருக்கு. வியர்டா இன்னும் இல்ல? எனக்கு மட்டும் தான் அப்படி மட்டுமா தோணுச்சா? இருக்கு. இது மட்டுமா இருக்கு. அது அப்பா கூட பரவாயில்லைங்க. இவர் ஒரு பக்கம், அவர் அப்பாவா இவர் அண்ணனா? அது ஒரு மாதிரி வியர்டா இருக்கு ப்ரோ பாக்கவே. மத்த எல்லாம் கூட ஓகே தான். நீங்க 100 வாட்டி பாட்டு 5 பாட்டு ரெடி பண்ணுங்க, எதனா பண்ணுங்க. அது பார்க்கும் போதே ஒரு வியர்டா இருக்கு. அப்படிலாம் அது வியர்டா இருக்கா? சகிச்சுக்கோ தம்பி. மார்க்கோ படத்தை ஒரு 5 வாட்டி உட்காந்து தொடர்ந்து பார்க்கலாம் போல. அந்த 5 எது நிமிஷம் அந்த வீடியோ கிளைமேக்ஸ்ல குழந்தையை தூக்கி திமுகவை யாரு படம்? ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திமுகவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. திமுகவை தோக்கடிச்சுக்கோம். அதான். இப்ப ஆப்போசிட்டே எடப்பாடி டம்மியா இருக்காரு, இந்த பக்கம் கூட்டணி இல்ல, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் திமுக தோத்துருவாங்க. நீ ஏன் கான்பிடண்டா சொல்றேன்னா, அவங்களுக்கு தேவை ஆப்போசிட்ல ஒரு சின்ன அலைன்ஸ் இருந்தாலே நினைச்சுக்கோப்பா. போதும். நீ நினைச்சுக்கோ. நீ வரல. நினைச்சிட்டு இருக்கிற பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் உள்ள சேர சொல்றேன். போகுதுன்னு. இல்ல இல்ல ஐயோ, இல்ல இல்ல யார் நீ சேர்ந்தாலும் சொல்ற நீங்க அந்த அலைன்ஸ் தோத்துருவீங்க. எல்லாம் ஐயோ, நானும் கேட்டேன். இங்க பாரு. இல்ல இல்ல உங்க டிவிக்கே அப்பாவுக்குலாம் ஓட்டு போட ஏடிஎம்கேயோட மாட்டாங்க. சேர்ந்துச்சுன்னா ஏன் நீ வேற பிஜேபி உங்க சேருமா சேராதா? அப்பாவுக்கும் உங்க அதை அண்ணனுக்குலாம் ஓட்டு மட்டும் போட சொல்லு. மாட்டாங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காது. என்ன இல்ல, இல்ல இல்ல ஏன் சம்பந்தமே பிஜேபி டிவி கேட்கிறா? ஏடிஎம்கேயோட சேர்ந்துச்சுன்னா டிவிக்கே சேருமா சேராதா சொல்லு. அது எப்படி சேரும்? யா இவங்க ஆல்ரெடி மாநில அரசு மத்திய அரசு நான் ஏன் எல்லாத்தையும் கிளி சொல்றேன். கிழிச்சிட்டாங்க. சரி ஓகே, நான் நம்மள பரவாயில்ல சரி சேர்த்துக்கலாம்னு சரி சரி சேர்த்துப்பாங்க. சரி நீ அழுவாத. நீ எப்படின்னா பிரகன்ல தான் இருக்க போற. நான் திராவிட நீங்க மாடல் இருக்க போறேன். இதெல்லாம் fact. சரி நான் நீங்க யார் அது? அப்படி இதான நான் fact. இரு, மத்த ஓகே, உனக்கு இரு, உனக்கு இரு, வந்து ஐயோ, ஏடிஎம்கே இரியா. பிஜேபி காலம் சேரல. இருக்கும் ஏதோ போது ஒரு எல்லாம் இல்ல சேர்ந்து அடிக்க ஏதோ ஒரு போறாங்க இல்ல ப்ரோ. ஏதோ ஒரு கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு தோத்துருவீங்களா இல்லையா? அது சொல்லு. அது எப்படி ஏதோ ஒண்ணு கூட்டணி சொல்லு. நீயே சொல்லு. இப்ப இல்ல இன்னைக்கு இந்த இனி முஸ்லீம் கூட்டணி லீக் போய் சேர்ந்தாங்களே அது மாதிரியா? ஏதோ ஒரு கூட்டணி இல்ல ஏதோ ஒரு கூட்டணி சேர்ந்துருச்சு தோத்துருவீங்களா இல்லையா? சொல்லு, நீ சொல்லுப்பா, நீ சொல்லு. இது எப்படி நான் எல்லாரும் சேர்ந்து பாமக சரி பிஜேபி தேமுதிமுக பிஜேபி பாமக பிஜேபி பாமக பாமக அதிமுக சேர்ந்தாலே நீ அது அது பிஜேபி பாமக சேராதுன்ற ஓகே. அது நம்பிக்கையில தான் இவ்வளவு 2019 பேசுறாங்க. பண்ணாங்கல்ல டூஜி. அப்ப வந்து அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இப்ப நீங்க எல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி நிறைய வந்துக்கிறீங்க. அப்ப நீங்க எதிர்கட்சி ஆன்டி இல்லையா? கம்பெனி இப்ப சேர்ந்திருக்கு, பாருங்க அப்பா உங்களோட இன்கம் இதான் சேர்ந்திருக்கு. பாத்துட்டோமே. திராவிட மாடல தான் பாத்துட்டோமே. ஆத்தா சாமி போதும். பிரச்சார பாட்டு கூட நீங்க வேணாங்க. நீங்க நீங்க யூஸ் பண்ணீங்களா ஒரு 2019 பாட்டு? அப்புறமே இல்ல பாத்தீங்கன்னாவே ராபின்சன் இப்போ இருங்க. இப்போ ராபின்சன் ஏடிஎம்கேவும் இருங்க. இல்ல பிஎம்கேவும் ராபின்சன் நீங்க சேரவே ஒரு சேர பாட்டு மாட்டாங்க. நீங்க இல்ல ஒரு பாட்டு இல்ல யூஸ் இல்ல பண்ணீங்க ராமச்சந்திரன், தெரியுமா? ஸ்டாலின் தான் அந்த வராரு, அந்த விடியல் தர சாங் போறாருன்னு. சாங்கை அந்த திரும்ப பாட்டை எடுத்து போட்டாலே போட்டாலே போதும். போதும். அவ்வளவுதான். அந்த சாங்கை அந்த திரும்ப எடுத்து சாங்கை போட்டாலே திரும்ப போதும். போட்டாலே போதும். இல்ல ஜி ராபின்சன் நாங்க பிரச்சார பாட்டே பண்ண தேவையில்ல. இல்ல நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு இதுக்கப்புறம் பாட்டு தேவையில்லையா? நாங்களே ஏதோ ஈஸியா ஜெயிக்க போறோம். புரியுதா? பாட்டே போட முடியாது. தேவையில்லைன்னு இல்ல, போட ஆ? முடியாது. போட்டா ராபின்சன் செருப்பு ஜி குத்திட்டு புரியுதா? போவாங்கலாம். போற போற புரியுதா? கூல் தான் எங்களுக்கு சி. கருப்பு சட்டை இப்ப நாங்க எவ்வளவு லாஸ்ட் டைம் எவ்வளவு ஜெயிச்சா அதை தான் இது எவ்வளவு ஜெயிக்க போறோம். அவ்வளவுதான். புரியுதா? விசிக்கு நீங்க வந்து டிவிக்கோட கூட்டிட்டு போனாலும் சரி, காங்கிரஸ் கூட்டிட்டு போனா சரி, அவங்கள ப்ரோ கூட்டிட்டு போயிடும். ராபின்சன் ப்ரோ, நீங்க பேசுறதுலயே கான்பிடென்ட் இல்ல ப்ரோ. ப்ரோ ஆல்ரெடி தோக்க ராபின்சன் போற ப்ரோ மாதிரி நீங்களே கருப்பு பேசுறீங்க. சட்டை கருப்பு பலூனு கோ பேக் மோடி ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான் போலயே. யோ யோ நீங்க போற முழு ஆண்டு பட்ஜெட் இதான் கடைசி பட்ஜெட். அதை பாத்துக்கியா? உங்களுக்கு கொத்தடிமைக்கெல்லாம் 200 பத்தாது, அதிகமா அடி வாங்க வேண்டியிருக்கு. ஒரு 400 கேட்டு நீங்க வாங்கியா பாரு அடுத்த கார்த்தி. ஒரு வருஷத்துக்கு. கார்த்தி, யோ எங்களுக்குலாம் வாங்கியா, full அதுக்கப்புறம் confidence மொத்தமா கார்த்தி. வாங்க முடியாது. நீங்க பாத்துக்க, பேர் அலைன்ஸ் அதுக்கப்புறம் வச்சு வாங்க முடியாது. அடிச்சு, புரியுதா? எவ்வளோ ட்ரை யோ பண்ணிக்கோங்க. புரியுதா? அலைன்ஸே இல்லாம நாங்க புரியுதா? இவ்வளவு கான்பிடண்டா பேசுறோம்ல. அலைன்ஸே இல்லாம இவ்வளவு கான்பிடண்டா பேசுறோம்ல. சரி ராபின்சன் திமுக அலைன்ஸ் ஜெயிக்காது, இல்லாம அவ்வளவுதான். ப்ரோ ஆப்போசிட்ல எவனுமே அலைன்ஸ் வைக்கலனாலுமே திமுக ஜெயிக்காது நான் சொல்றேன். அப்புறம் என்ன? ராபின்சன் சரி, யார் ஜெயிப்பாங்க சொல்லு? அலைன்ஸ் யோ வைக்கலாம். எப்படியா யாரோ உங்களுக்கு ஓட்டு ஒருத்தர் இல்ல. போடுவாங்க அது திரும்ப? எப்படி? ஏதாவது எப்படி சொல்லு, ஏதாவது ஒரு வருவாங்க? லாஜிக் சொல்லு. கரண்ட் பில் இல்ல, கரண்ட் பில்ல ஏத்திட்டீங்க, ஓகேவா? நீட்டா ஒழிக்கல. சொத்து வரி அப்புறம் ஏத்திட்டீங்க. ப்ரோ எனக்கு என்னமோ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு பாதி பேர் தான் கொடுத்துருக்கீங்க.
இங்க மாசம் போற மாசம் கொடுத்துருக்காங்க உனக்கு, அது டெய்லி பிரச்சனை இல்லப்பா உனக்கு. டெய்லி 4 ரேப் கேஸ், 2 கொலை கேஸ், உனக்கு வந்து பொங்கல் 2 கழுத்து கொடுக்கலதான் இருக்கிறது, பிரச்சனை இப்ப. 2 பேர் செயினை பறிக்கிறது, இப்படி வந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு எல்லாம் கிளி என்ன இப்ப கிழிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? சட்டம் இது ஒழுங்கு தானே இதுக்கு புடிச்சு இதுக்கு போடுறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான்? என்ன காரணத்துக்காக திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடணும்? இன்னொன்னு, மோடிட்டு உங்களால கெஞ்ச முடியல, அந்த அளவு உங்களை மதிக்கிறதே இல்லை இந்த தலைவன். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிருக்காரு. நீங்களும் மோடி, ஐயோ மோடி கொடுக்க மாட்டேறாரு, மோடி கொடுக்க ஓ மாட்டேன்னு அழுதுட்டு அதத்தான் இங்க இருக்கீங்க. ரிப்ளைஸ் ஆம் அதத்தான் ரிப்ளை ஆத்மி சரியில்லைன்னு சொன்னீங்களா ஆம் ஆத்மி அப்பலையா? இங்க பாருங்க, ஆம் ஆத்மி மாதிரி நினைச்சுக்கிட்ட போல டிஎம்கே. அவங்க வந்து ஆம் ஆத்மி பிரிஞ்சு அதுதான் காங்கிரஸ் நான் சொல்றேன், பிரிஞ்சனால ஆம் ஆத்மி வந்து மாதிரி தான் நினைச்சிட்டு அவங்க 2 இருக்கேன். பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா வந்திருக்காது. இல்ல புரியுதா? இல்ல அது அப்படி ஆம் அப்படி ஆத்மி. கிடையாது கிடையாது. சொல்லக்கூடாது இல்ல ஆம் டூஜி ஆத்மி மாதிரி தான் அதுதான் நினைச்சிட்டு ஆக்சுவலி இருக்கேன். ரொம்ப ஃபியூ இல்ல 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 பெர்சன்டேஜ்ல தான், இல்ல ஒரு 4 or இல்ல 5 இல்ல இல்ல 5% தான் போனாங்க. இல்ல அதுதான் இல்ல சொல்றேன், இல்ல அதுதான் ராபின்சன், நீங்க முட்டாள்தனமான ஒண்ணு திராவிட புரிஞ்சுக்க கணக்கு. மாட்டீங்க. இல்ல இல்ல முட்டாள்தனமான இல்ல ஒண்ணு அதுதான் புரிஞ்சுக்க ஸ்கூலுக்கு காங்கிரஸ் மாட்டீங்க. போய் ஆம் ஆத்மி இங்க படிக்கணும்ன்றது. சேர்ந்துருதான் பிஜேபி ஈஸியா க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இல்ல கிடையாது இல்ல கிடையாது ராபின்சன், அப்படி கிடையாது. கிடையாது ராமச்சந்திரன், நீங்க அதுதான் வந்து சொல்றேன். திராவிட ஆம் முட்டாள் ஆத்மி கணக்கு பார்ட்டி அதுதான். அது ஆம் நீ திராவிட நீ முட்டாள் சரி, ஆம் கணக்கு நீ அதுதான். ஆத்மி கணக்கு சொல்லு பார்ட்டி பாப்பா. இரு வந்து பாப்பா, நீ கணக்கு சொல்லு, இல்ல நீ ஆமா சொல்லு, இங்க தேடாத பாருங்க நீ சரி தெரிஞ்சு. இரு ராபின்சன், இரு அதான் இல்ல இல்ல ஒரு நிமிஷம், திமுகவுக்கு வந்து டூஜி ஒரு நிமிஷம் இருங்க. சரி, சொல்லுங்க யோ சொல்லுங்க. காங்கிரஸ் ஆம் ஆத்மி சேர்ந்தா எப்படியா ஜெயிக்கும் நீ சொல்லியா? இப்போ வருவோம், ஃபர்ஸ்ட் லாஜிக் வருவாங்க. காங்கிரஸ் 70 வந்ததே தொகுதியில 35 இரியா, 70 தொகுதியில 35 தொகுதியில ஜெயிக்கணும் சரியா? அதுல 13 தொகுதியில காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஓட்டை கூட்டினா இவங்க 2 பேரும் அதிகமா வராங்க. அப்ப 48ல 13 கழிச்சா கூட 35 தொகுதி பிஜேபி ஜெயிச்சிருந்து, பிஜேபி ஆட்சி வந்துருவாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி இருக்க போறாங்க. ஓகே, அப்படியே வச்சுக்க. இல்ல நாங்க சேர்ந்தா வந்து கிழிச்சிருவோம் அப்படின்னு கூட வச்சுக்கிட்டா கூட, சரி, 70 அவங்க தொகுதியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபில இருந்து இரியா, எம்எல்ஏ வாங்கி போட வேண்டியதான். இது என்னது இது? எல்லா காலம் நடக்கிறது தானே இது. அப்படிதான் பேசுவார். ஓகே விடு, அடுத்து வருவோம். நீ அப்படிதான் பேசுவ, பிஜேபில இருந்து எம்எல்ஏ ஏன் ட்ரம்ப்ல இருந்து வாங்கிட வேண்டியதானே வேணையாது அந்த பக்கம். ஏன் உங்களுக்கு எத்தனை ஓகே, எம்எல்ஏ இருக்கு இன்னொன்னு ராபின்சன்? இன்னொன்னு உங்களை வாங்க இன்னொன்னுயா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்னுயா, 2 எலெக்ஷன்ல 70 தொகுதியில 68 கார்த்தி தொகுதி. கார்த்தி அதெல்லாம் வேணாம் கார்த்தி. இல்ல இல்லைங்க, கார்த்தி 2 அவனுக்கு எலெக்ஷன்ல அதெல்லாம் வேணாம். 60 இல்ல, இது நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இது ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்து ஜெயிச்சிருக்கு. இன்னொன்னு 70 தொகுதியில 68 தொகுதி ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கு. போன எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல 63 தொகுதி ஜெயிச்சிருக்கு. சிங்கிள் மெஜாரிட்டி 2 எலெக்ஷன்ல 60 தொகுதிக்கு மேல, கிட்டத்தட்ட 80% மேல ஸ்கோர் பண்ணிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸை கூட்டணி சேர்த்துறதுக்கு அந்தாலும் முட்டாளா? அப்படி இருந்தாலும் சேர்த்தனாலே அவருடைய மோடி வந்து ஈஸியா காலி பண்ணியிருப்பாரு. இந்த பாத்தீங்களா, 2 எலெக்ஷன்ல நின்று தனியாக சிங்களா ஜெயிச்சவன் வந்து காங்கிரஸோட போறாரு. அப்ப தோல்வி பயம் வந்துச்சுன்னு அடிச்சு காலி பண்ணிருக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு வேளை அப்படியே நடந்தா கூட எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க காங்கிரஸுக்கு நீங்க அங்க? நீங்க 63 பேர் சிட்டிங் எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. காங்கிரஸுக்கு இந்த 7 சீட்டு கொடுப்பீங்களா? சிட்டிங் எம்எல்ஏ விட்டு கொடுத்துட்டு போறோம்னா, இல்ல ஒரு 10 கொடுக்குறீங்க, 10 கொடுக்குறீங்க. காங்கிரஸ்ன்ற கட்சி டெல்லியில வெறும் 10 எம்எல்ஏ சீட்டு நிக்குது அப்படின்னா, மிச்சம் 60 பேர் பிஜேபில இருந்து சுதர மாட்டானா? தமிழ்நாட்டுல சீமான் எப்படியோ, டெல்லியில காங்கிரஸ் எப்படி? இவர் அந்த எலெக்ஷன்லாம் பேச அப்புறம் வேணாங்க. அப்புறம் எதுவுமே திமுகவுக்கு தெரியாம இவங்க 6% இவங்க சும்மா சும்மா அந்த சொல்றாங்க ஆறே வந்து கார்த்தி. சும்மா வந்து அவங்க ஓட்டியா? தொடர்ந்து 2 டைம் இருந்துட்டாங்க, மக்கள் அதிருப்தி. ம், அது இல்லாம ம், இவர் வந்து ம். ஊழல் அதுதான் ஒழிக்கிறார் ஏன் போது இவரு சொல்றேன். ஒரு ஊழல் அடிச்சுட்டாரு. தமிழ்நாட்டுல இல்லையா, ஒன் ஐயோ டைமே அதுதான் அதிருப்தி உங்க இல்லையா, பிரச்சனையா? அதுதான் நானும் சொல்றேன். 2 டைம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்துட்டாரு. ஓகேவா? அதே மாதிரி 2 டைம் வந்து மோடி இருந்துட்டாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அவர் 2 டைம், இவர் 2 டைம். அந்த அதிருப்தி கூட உங்களுக்கு வரலையே. உங்களுக்கு மொத்தமே 6 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான். அப்ப 2 பேரும் அதிருப்தியே அவர் தாண்டி ஒரு உங்களுக்கு டைம் ஓட்டே தானே வருதுன்னா வந்திருக்கும். உங்க அடுத்த டைம் உங்க மூஞ்சி 2026 அப்போ தெரிஞ்சிருப்பாரு. புரியுதா? உங்க மூஞ்சே உனக்கு எதுனா பிடிக்கலன்னு அர்த்தம். 2030 போக்கஸ் பண்ணு ரா- கார்த்தி. நீ ராகுல் அத ராகுல் போக்கஸ் காந்தி பண்ணி போ. மூஞ்சே ராகுல் காந்தி மூஞ்சே டெல்லியில இருக்கவனுக்கு பிடிக்கல. மோடியே 10 வருஷம் பார்த்தாலும் சரி, கெஜ்ரிவால 10 வருஷம் பார்த்தாலும் சரி, ஆனா நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். ராகுல் காந்தி மனுஷனாவும் வருவோம், மதிக்க மாட்டேங்கிறாங்க டெல்லியில் இருக்கோம். இல்ல அப்புறம் என்ன? முடிஞ்சு. அவரை பேசாத நீ, போ போ. தேவையில்லாத என்ன ஏன் என்ன இவனுக்கு அதெல்லாம் தேவையில்ல. வேணாங்க. ரெண்டே ரெண்டு மந்திரி பதவி கொடுத்தா திமுகவே சொல்லிடும் தமிழுக்கு தாய்மொழியே ஹிந்தி தானுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோம். 2026 தோத்துட்டா திமுக இந்த பக்கம் வந்துடும். அது தெரியல ராமசனுக்கு. 2 மந்திரி பதவி கொடுத்ததுக்கு மோடி நண்பரு, வாஜ்பாய் நண்பரு, ஆர்எஸ்எஸ் நாடு ஃபுல்லு கொண்டு போய் நீங்க தான் 2026 சேர்த்துன்னு அறிக்கை விட்டாரு. 2026 தோத்துட்டாங்கனாலே 2029 வரைக்கும் பிஜேபி அலைன்ஸ் வந்துருவாங்க இவங்க. ராபின்சனே அதிகமா சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை போட்ட வீடியோ வச்சுதான் அவர் டிவிக்கே காட்டுன்னு ஆடிட்டு இருக்காரு. 5 மணில வந்து நான் பார்த்தேன். ராபின்சன் டிஎல் எல்லாம் எனக்கு வந்துச்சு. இங்க அவங்க எல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா 2026 என்ன பேச்சு? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி
அவ்வளவுதான். கார்த்தினே, மூடி முடிச்சு அதாச்சு இதாச்சு. ஐபிஎலுக்கு தனியா ஸ்பேஸ் போடுவீங்களா இல்ல இதுல ஆட் பண்ணுவீங்களா எப்படி? ஐபிஎலுக்கு தனியா ஐயப்பன் போடுவாரு. நம்ம அப்படியே குறுக்க முறுக்க ஏதாவது இங்க வந்து பேசலாமா ஐபிஎலுக்கு? பேசலாம். எப்ப ஆரம்பிக்குது ஐபிஎல்? ஸ்ரீதர் மார்ச் மட்டும் எப்படியா ஒரு மாதிரியா இருப்பாரு போலயே. மார்ச் எப்ப ஆரம்பிக்குது? இப்பதான் நேத்தான் பார்த்தேன். அடுத்த 23 மாசம் நான் மார்ச் 22. 22 மார்ச் 23 22 தான் இப்ப யாரு ஆரம்பிச்சு. ஜனநாயகம் அப்டேட் கேக்குறாங்க? குழி தோண்டி புதைச்சிடுங்க. ஓ ஓ அது வந்து அடுத்து மோஸ்ட்லி ஜனவரி தான் இருக்கும் ஜனநாயகம். குட் பேட் அக்லிக்கு வாங்க ப்ரோ. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த படத்துக்காச்சும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா எப்படி ப்ரோ? விடாமுயற்சி மாதிரி முன்னாள் இதுக்கு நைட்டு நல்லா பாட்டு விடுவாங்களா? இல்லை, இதுக்கு பண்ணுவாங்க bro. நல்லாவே பண்ணுவாங்க. தேர்ஸ்டே ஒரு நாளுக்கு முன்னாடியே நைட் ஷோ போடுறேன்னு சொல்றாங்களே, அது எப்படி போட்டுருவாங்களா பெய்ட் கன்ஃபார்மா? பிரீமியர் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பெய்டு அந்த மாதிரி என்ன போட்டு என்னையா பிரச்சனை? திராவிட மாடல் ஆட்சியில எப்படி ஷோ போட முடியாது? காலைல 9 மணிக்கு தான். சினிமா பேசிட்டு இருக்கிறீங்க விட்டு சொல்லுவாங்க. பாத்தீங்களா ராபின்சன் ப்ரோ, நம்ம தலைக்கே நீங்க புரியல தான் எனக்கு. எதிரியா இருக்கீங்க. இல்லை எனக்கு புரியல. எனக்கு தலை கேரளா ஃபேனா இருந்துட்டு கர்நாடகால ஆந்திரால நார்த் இந்தியால பெக்ரைன்ல எத்தனை மணிக்கு ஷோ போடுறீங்க? சொல்லு, நீயே சொல்லு. ஒரு தலைஃபானா சொல்லு. இங்க வந்து ஆட்டை எல்லாம் போட்டோம்னா உரிச்சு எடுத்துருவாங்க. எத்தனை மணிக்கு ஷோ போடுறீங்கன்னு மட்டும் சொல்லியா? இன்னும் ஒரு 3 மணிக்கு, நம்ம ஊர் டைம் 5:30 மணிக்கு. திராவிட மாடல் ஆட்சியில வந்து 9 மணி தான் உங்களுக்கு விடிஞ்சோம். அந்த ஒரு இஷ்யூ நடந்தனால எல்லாருக்கும் போட்டோம். அதுக்கு எதுக்கு இதுக்கு என்ன விடியாதுன்னு இது என்ன இதுன்னு திருப்பி உனக்கு தெரிஞ்சது உனக்கு எங்க கொண்டாலும் இதுக்கெல்லாம் விடியல் ஆச்சுதான் ப்ரோ காரணம். கள்ளசாராயம் குடிச்சு கூட தான் 20 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்குன்னு உடனே கள்ளசாரத்தை ஒழிச்சிட்டீங்களா நீங்க? படிப்படியா ஒழிச்சுட்டு தானே இருக்கிறோம். புரியுதா? படிப்படியா எப்படி? நேத்து கூட தான் 2 பேர் வெட்டி செத்துட்டாங்க. வீட்டுல ஏடிஎம்கே பிக்சர் உடனே வந்து டிஎம்கேன்னு போய் இம்போஸ் பண்ணுவீங்க. அப்படி எல்லாம் இல்லையே. அவங்க ஏதோ ஒரு கட்சியில இருப்பான், அவனுக்கு ஒரு காசு தேவை இருக்கு, அவன் பண்றான். எப்படி ப்ரோ இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த ஸ்ரீதர் பையன் நல்லா இருந்தா தடன்னு தெரியல, ஒரு 1 வீக்கா இங்க வந்து இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். கொத்தடிமைங்களோட நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், ஞாபகம் இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? பாலிடிக்ஸ் பேசினா மட்டும்தான் கொஞ்சம் இப்படி பேசணும். நார்மலா நல்லா தானே பேசுறேன். இது வரைக்கும் நல்லா தான் பேசுறேன். ஆனா இருந்தாலும் பயமா இருக்கு. ஏன்னா என்னாச்சு? நான் கார்த்தினா ஃபயர் பாத்தீங்களாண்ணா? அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. பாப்பேன் ஓடிடில வந்து வெயிட்டிங் ஃபார் ஓடிடி ரிலீஸ். ஓடிடில வாங்குவாங்க ஒரு படம் பார்த்தா ப்ரோ. என்ன ப்ரோ? அதனால நான் ஓடிடில பாப்பேன். ஸ்ரீதர் பார்த்துட்டு போல. இல்ல நான் பார்க்கல, அதுல வேற எதுவும் இல்லன்னுட்டாங்க, அதனால பாக்குற ஐடியா இல்ல. அந்த படம் மெசேஜா ஏதோ சொல்ல வந்தாங்க, அது கரெக்ட் தான். ஆனா ரொம்ப இந்த பிட் சீன்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. மெசேஜே பிட் தான். இந்த நானவனில்லை, மகாராஜா இந்த படத்துல இருந்தா கொஞ்சம் நிறைய சீன் எடுத்து அப்படியே கிளைமேக்ஸ் வச்சிட்டாங்க. அப்படியா? நீங்க பாத்துட்டீங்களா? பார்த்தேன்னா நிறைய ஷோலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிறைய பயங்கரமா பிரசாந்த் ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது ஹிந்தி படம். அது என்னது? இது ராஜா படம். சாவா நல்லா இருக்கு. சாவாயா? ஆமா, சத்ரபதி சிவாஜியோட 40 மினிட்ஸ் சூப்பரா இருக்கு. பிளாக் பஸ்டர் ஹிட்டியா? தமிழ்நாட்டிலேயே நல்லா ஓடுதுன்னு நினைக்கிறேன். எப்படி நான் போகுது? தமிழ்நாட்டுல நல்லா போகுது. அர மாதேவ் நான் போனேன், நல்லா. நீ என்ன இவ்வளவு தூரம் போகும்போதே நினைச்சேன் நான். இல்ல புரியுதா? இப்ப பிடிச்ச மாதிரியே இல்லையா? ஸ்மெல் இங்க வருது பத்தியா? வருதியா? உலகம் ஃபுல்லா வருதியா? கடைசியா அனுமானுக்கு கோவன நீ இது மாதிரி பட்டம் பாத்தியா? இப்ப பயங்கர கிங்கரன்னு நிறைய பேர் அழுதுட்டு எல்லாம் அப்படியே ரிவ்யூ, அப்படியே கிளைமேக்ஸ் எல்லாம் அழுதுட்டு ரிவ்யூ எல்லாம் போட்டாங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கதான் ப்ரோ, லாஸ்ட் 40 மினிட்ஸ் நல்லா இருக்கும், போய் பாரு ப்ரோ. இது ராஜாவோட கதை, அவ்வளவுதான். சத்ரபதி சிவாஜியோட பையனோட கதை. அவரோட பையன் 31 வயசுல ஒரு சண்டை போட்டு செத்த கதை, அவருடைய லைஃப் ஹிஸ்டரி அது.
நீ என்னையா பெரியார் படம்லாம் எடுத்து நீங்க வந்து 100 நாள் டிக்கெட் கழிச்சு நீங்களே ஸ்கூல் ஓட்டிட்டு இருப்பீங்க பசங்களெல்லாம் தியேட்டர்ல. ஏமாத்தி கூட்டு போய் கொடுமைப்படுத்தி அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. திராவிட மண்ல நம்ம கூட வந்து ஸ்கூல் பசங்களை எங்க கூட்டிட்டு தான் போனோம். அப்ப கூட மராத்திய பேட்ரியாட்டிசம் தான் மண்ல பாக்குறோம். அது வந்து மராத்திய மண்ல அது வந்து உண்மையிலேயே ஒரு இந்திய தேசம் சத்ரபதி தான் பாக்குறோம். நீ சிவாஜியோட தான் கதை. அரகர மகாதேவ் இதெல்லாம் பேசுறீங்க. ப்ரோ கார்த்தி அந்த ப்ரோ படத்துல பெரியார் உனக்கு என்னையா படத்தப்ப பிரச்சனை அதுல? எனக்கு புரியல. எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதுல? இல்ல இவன் சொல்றான்ல, அந்த பையன் சொல்றான்ல, நாங்க ஸ்கூல்ல போயிட்டு இது பண்றோம். எல்லா ஆமா படமும் தான் நான் 50 வரைக்கும் எல்லாம் கூப்பிட்டு பாதி பண்றாங்க. படத்துல ஜூன் ஸ்கூல்ல போனா போய் ஜூலை கெஞ்ச ஓட்ட காத்தே வைக்கிறியே, பாட்டுக்கு அப்ப ஓடிட்டேன். தேட்டர்ல தானே ஓடி இருக்கு. புக் மை ஷோ எடுத்து பாரு. ஷாவா எப்படி ஓடுதுன்னு பாரு, எடுத்து பாரு. உண்மையிலேயே ஸ்கூல்ல கொடுமைப்படுத்தினாங்க ப்ரோ அந்த படத்துக்கு கூட்டு போய். பக்கத்துல ஜூன் போனா ஜூலை காத்தே பெரியார் பாட்டு தானே? ஓடிச்சு, அப்படியே போயிட்டேன். ஆமா பெரியார். பெரியார் படத்துல. ஆமா அந்த பெரியார். டைம்ல தான் ஐயோ சதாவும் பெரியார். வினயும் ஒரு படம் பெரியார் இவனுக்கு எடுத்திருப்பாங்களே, என்ன படம்? 100 நாள் ஓட்டு. பெரியார்னு ஒரு 100 நாள் ஓட்ட வச்சுக்கிட்டு எல்லா தேட்டரும் டிக்கெட் வாங்கிட்டு என்ன சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அனுமான இந்த இது வேற ஆட்சியில. ஏதோ ஒரு பண்ணீங்க, ஏதோ ஒரு படம். அந்த டிக்கெட் வாங்கினோம்னா பக்கத்துல ஒரு சீட்டு கொடுத்துட்டு பண்ணுங்கன்னு, அது மாதிரிலாம் நீங்களாம் பண்ணீங்களே இந்த காலத்துல, அந்த நவீன படம்லாம் இட்டு காலத்துல. தான் எவ்வளவா நாங்க பண்ணிட்டோம். அதெல்லாம் அந்த சீட்டு அந்த படம்லாம் விட்டுட்டுன்னு. இட்டு தான்யா. அதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே இட்டு தான். உங்க திராவிட பூமியில பெரியார் மண்ணிலே இட்டு தான் அந்த எது? படம். ஹனுமான். ஆனா அது படம் கொஞ்சம் ஹனுமான் சும்மா தான். ஹனுமான் தமிழ்நாட்டிலே இட்டு தான்யா. எடுத்து பாரியா. அனுமான் இல்லையா, வேற ஒரு படம் வந்துச்சு ஒஸ்ட் கிராபிக்ஸ்ல ஹனுமான் வந்து. தான் அது. ஹனுமான்ல தான் நல்ல அது. கிராபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. வேற ஒரு படம். பிரசாந்த் கூட ஆதிபுருஷ் கிடையாது. கலாச்சிருந்தாரு. பக்கத்து சீட்ல வந்து எடுத்து கேப் விட்டு எடுத்து பண்ணிருங்க. அதெல்லாம் ஓடல ஆதி ஐயோ புருஷ்லாம். நீங்க பொன்னர் சங்கருக்கெல்லாம் கதை எழுதி கொடுத்துட்டு நீங்க பேசலாமே. ஐயோ அது ஆதிபுருஷ் கிடையாதுயா, என்ன அது அனுமன்யா. ஒளியின் ஓசை என்னப்பா நீங்க பொன்னர் அதெல்லாம் ஐயோ சங்கர். பேசிக்கிட்டு. ஆதிபுருஷ் கிடையாது, அனுமன்யா. அந்த படம் இட்டியா தமிழ்நாட்டுல. ஆதிபுருஷ் தானே அது? ஆதிபுருஷ் தான் அது. பிரபாஸ் டைரக்டர் வந்து ஆஞ்சநேயர் வருவாரு, அவருக்கு ஒரு சீட்டு வைங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அது டைரக்டர் ஆதிபுருஷ் இல்ல, அனுமன். அனுமன் தாங்க ஆஞ்சநேயர். அனுமனுக்கு தான் சீட்டு வச்சாங்க. ஆனா ஹனுமன் அந்த தாங்க அது. படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ப்ரோ. கார்த்தி ப்ரோ நீங்க பாத்திருக்கீங்களா? அது என்ன சுமாரா சரி, இருந்தாலும் இப்ப இட்டு தானேங்க. அப்புறம் என்னங்க? அண்ணாமலை இட்டுதான். இல்ல அண்ணாமலை, உதயநிதி, தளபதி விஜய் எங்க காம்படிஷன் போனாலும் எப்படி இருக்கு? சாப்பிடுற இடத்துக்கு வர மாதிரி 2026 எப்படியும் ஒரே தொகுதியில நிக்க மாட்டாங்க, தனித்தனி தொகுதி தான் எல்லாருமே. அது எப்படி பிளான் பண்ணிருப்பாங்க. திருப்பி ஒரு எங்க ரகலை நடக்கணும். இப்ப சீமானண்ண விட்ட, எங்க எடப்பாடியார் விட்ட, பச்சோந்தி என்ன நினைச்சிட்டு பழனிசாமியை இருக்கீங்க? விட்டீங்க. இல்ல சீரியஸா பேசுறோம். சீரியஸா பேசுறியா? அப்புறம் என்ன காமெடியா பேசிட்டு இருக்கோமா நாங்க எடப்பாடின்னு? ஐயோ, எடப்பாடி பார்த்து ஏட்டாலாம் தெரியுதா உனக்கு? இந்த ஊருக்காரன் தான் பாசத்துல அடிப்பான்னு சொல்ற மாதிரி இங்க எங்க மாமாக்கு ஆடியோ ஆமாயா, போட்டு காட்டுறேன். ஊருக்காரன் தான் அப்புறம் அடிப்பான். கொங்கனாபுரம் தான் எடப்பாடி ஏரியா. இந்த போட்டு அடி அடிக்கிறானுங்க. பாத்தீங்களா எந்த ப்ரோ? ஊருக்கு எதனால எங்க ஏரியா தான். டிஎம்கே மைண்ட் செட் மிரட்டுறாரு பாருங்க ஆள் வச்சு. சொந்த ஊருக்காரன் தான் அட்டாக் பண்ணுவான். ப்ரோ ராபின்சன் ப்ரோ நடுவுல ஏன் ப்ரோ காணாம போனீங்க? என்னாச்சு? சரி அதை விடுங்க. சாவா கலெக்ஷன் பத்தியா இல்லையா? புக் மை ஷோ இப்போ ஓபன் பண்ணி பாரு, நாளைக்கு ஓபன் பண்ணி பாரு, வியாழக்கிழமை. சிவாஜி படம். ஆமா, சாவான சின்ன சிங்கம், குட்டி சிங்கம். சாவாங்கிற ஹிந்தி வேணும் கத்திட்டு இருக்குது. நீ அந்த படம் போய் பாத்தியே நீ ஃபர்ஸ்ட்? நான் பாத்துட்டேன். நான் ஏன் பார்க்கணும்? நான் பாத்துட்டேன். நல்லா இருக்கு. லாஸ்ட் நாங்கெல்லாம் படம் பார்க்காம ஏதோ பேசினா மட்டும் இது பேசிட்டு இருப்பேன். நல்லாதான் ப்ரோ இருக்கு, போய் பாரு ப்ரோ. நல்லாதான் இருக்கு. லாஸ்ட் 40 மினிட்ஸ் சூப்பரா இருக்கும். நீ எப்படி உங்க உதயண்ண ஒரு படம் நடிக்கிறாருன்னு நீ ஃபயர் விடுவல, அந்த மாதிரிதான் சங்கி படம்னா நாங்க ஃபயர் விடுவோம். எந்த படமா இருந்தாலும். மாமன்னன் ஆனா செம ஃபில்ம் தானே ப்ரோ. ராபின்சன் சூப்பரா தானே இருந்துச்சு. எதுக்கு இதுக்கப்புறம் படம் நடிக்க போறாரு? எதுக்கு படம் நடிக்கணும்? 2026 வேற ஒரு ஒத்த நடிகர் நடிப்பாரு. அது ஒரு பார்க்கதான் போறீங்க. இப்போ கார்த்தியன் வந்து அவங்க தெரிஞ்ச கம்பெனி கூட அதை ரிலீஸ் பண்ணலாம். ஒரு பதவி இல்லாம என்ன ப்ரோ பண்ணுவாரு 2026க்கு அப்புறம்? எதனா படம் நடிச்சா லைம் லைட்ல இருக்கலாம்ல. நீ ஸ்ரீதர் நீ யார சொல்றன்னு தெரியல, பாத்துக்கோ. 2 பேருக்கும் பொருந்தும், விடுங்க. என்ன அது ஏதோ ஏஞ்சல்னு ஒரு படம் ஏதோ இஷ்யூ, அது என்னன்னு தெரியுமாண்ணா? உதயநிதி அவரது
புதுசா இருக்கு. அதுவா அது வந்து அவர் முன்னாடி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணாருங்க, இவங்க எடுக்கல. அதுக்கப்புறம் அது விட்டுட்டாங்க. இப்ப திடீர்னு வந்து ஏதோ நஷ்டம் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஏதோ கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க, ஏதோ பார்த்தேன் ட்விட்டர்ல ஆமா போட்டிருந்தாங்க. ப்ரோ, அது எடுத்து அதெல்லாம் முடிக்கல ப்ரோ. இவங்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் முடிக்கல. அது அவர் மேல தப்புலாம் கிடையாது. அதுக்கு ஒன்றும் படம் நடிச்சு கொடுக்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்தி ப்ரோ, பக்கத்து ஸ்பேஸ்ல இருந்து கேம்லாம் 3D எடுத்தாந்துருக்கேன், விளையாடலாமா? இது கேமா? ஆமா, பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் நடக்கும்ல, அதுல சினிமா வச்சு கேம் விளையாடுறாங்க. அந்த மாதிரி நம்மளும் விளையாடுவோமா? என்ன ராபின்சன் கூட நினைச்சுக்கிட்டு விளையாடு. இருக்க நீ? டேய், என்ன ராபின்சன் நல்லாதான் ப்ரோ இருந்துச்சு. ராபின்சன் கூட விளையாடு. ராபின்சன் கூட விளையாடு. நான் வெடிக்க பார்க்குறேன். இன்னும் ஏதோ டாபிக் வந்துச்சு. கார்த்தி பாலிடிக்ஸ்னால தான் உட்காந்து பேசி நேரம் எல்லாம் படுப்பா, அவ்வளவுதான். நேரம் தூக்க ப்ரோ நல்லதுதான். அந்த யோ கேம் நல்லா அடுத்த தான் ஒரு ப்ரோ இருந்துச்சு, வருஷத்துக்கு ஜாலியா. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க மாதிரி கொத்தடிங்களை வச்சு செய்யறதான் என் வேலையை. ஒரு வருஷம் உங்களை கழிவு இருப்பேன், கொலைப்படாத ரம்சன். 2029 பாத்துக்கோங்க, தயவு தேவைப்படும், பாத்துக்கோங்க. தேவையில்லையா? 2026 முடிச்சு விட்டுருவேன் யாரையா. இல்ல 2029 எப்படி எங்க தயவு தேவைப்படும்? வேண்டாம் எங்களுக்கு. எங்களுக்கு எந்த யார் தெய்வம் கிடையாது, யார் தெய்வம் தேவையில்லை. நாங்க பாட்டு மறுபடியும் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அலைன்ஸ் தேவைப்படும். தேவையில்லையா? என்னப்பா 2014 தேவையில்லாம இருந்துச்சு, 19 தேவையில்ல, 24 தேவையில்ல, இதுக்கப்புறமும் தேவை இருக்கான்னு? இது மோடி சர்க்கார். சரி ப்ரோ, கார்த்தி ப்ரோ ஒரு நிமிஷம், ராபின்சன் கூட விளையாடலாம் ப்ரோ. ராபின்சன் ப்ரோ அஜித் ஃபேன் தான் நீங்க. பரத் படம் ஃபர்ஸ்ட் எழுத்து, ரஜினி படம் செகண்ட் எழுத்து, ரெண்டும் சேர்த்தா அஜித் படம் டைட்டில் வரும். சொல்லுங்க பாப்போம். ரொம்ப நாளா வச்சுட்டு வந்திருக்கான், சொல்லியா? சும்மா சொல்லு ப்ரோ, அஜித் ஃபேன் தான் நீ, சொல்லு ப்ரோ. பரத் படம் சொல்லு, ஃபர்ஸ்ட் எழுத்து, அஜித் படம் சார் அஜினி படம் செகண்ட் எழுத்து, ரெண்டும் சேர்த்தா அஜித் படம். ஆனா இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? டிஎன்பிசி குரூப் 1ல கூட இப்படிலாம் கேட்க மாட்டானு போல. இது பக்கத்து ஸ்பேஸ்ல விளையாடிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு. சொல்லு, 2 எழுத்துல என்ன வந்திருக்கு, வாலியா? இல்ல ப்ரோ, 2 வார்த்தை. பரத் படம் ஒரு வார்த்தை, ரஜினி படம் ஒரு வார்த்தை. பரத் படம் ஒரு வார்த்தையா? பரத் என்னையா கடைசி படம் நடிச்சது? சரி நீயே சொல்லு, ஏதாவது ஒரு க்ளூ கொடு. காதல் மன்னன். காதல் பரத், மன்னன் ரஜினி. சிம்பிளா இது கூட தெரியல உனக்கு. நீ வந்து அஜித் பண்ண சொல்லி சுத்துற. இவ்வளவு தூரம் கூவி நீ ஹிந்தி வேணும் சொன்னி, இதே தெரியல கார்த்திகை. பாத்துக்கோ, ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கோ, இதுதான் ஸ்கில்லுங்கிறது. ஹிந்தி தெரிஞ்சா பாரு. இல்ல உனக்கு தெரியல, நீ வாலின்னு சொல்லிட்ட. அவனுக்கு மாதிரி ஹிந்தின்னு தெரியல, அவன் வந்து ஹிந்தி பத்தி தெரிஞ்சா. இப்ப ஸ்கில்லு தானே முக்கியம், பாத்தியா? இல்ல இது மாதிரி ஸ்கில்லு தான் முக்கியம். அதான் ஹிந்தி படத்தை கேட்க சொல்லு, ஹிந்தி படத்தை கேட்க சொல்லு, கரெக்டா சொல்லுவேன். எப்படி ஜாவான் ஆவான்னு சொன்னீங்க ஒண்ணு? ஆமாயா, அந்த மார்க்கோ ஓகே. இந்த கிளைமேக்ஸ்ல குழந்தைய பண்ணதெல்லாம் சரி, மார்க்கோக்கு என்ன கிளைமேக்ஸ்ல அந்த குழந்தைய பண்ணதெல்லாம். மார்க்கோக்கு என்ன அர்த்தம் சொல்லு, அது விடு. மார்க்கோக்கு என்ன அர்த்தம் சொல்லு. மார்க்கோக்கு என்ன அர்த்தம் சொல்லு, நீ சொல்லு. நீதான் திராவிட மண்ணில் படிச்சிருக்கல, அறிவேலை தானே, சொல்லு. அதுங்கிறது என்னைய சம்பந்தம்? நீங்களாம் அறிவு 4 அறிவு 5 அறிவோட பிறந்திருக்கீங்கல்ல, சொல்லியா? மார்க்கோக்கு என்னையா சம்பந்தம்? சரி, இப்ப இந்த படம் 2 படத்துல எது நல்லா இருக்கும், எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும்? நீக்கும் இந்த டிராகனும். ரெண்டுமே நல்லதா இருக்கும்னு கேள்விப்பட்டேன்.
2மே நல்லா தான் பட் இருக்குன்னாங்க. இப்ப சில பேர் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இன்சைட் ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. நீக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். டிராகன் அப்படிங்கிறாங்க. அது எப்படி உண்மையா? அதுக்குள்ள 2மே நல்லா தான் இருக்குன்னாங்க. நான் கேள்விப்பட்டதுக்கு 2மே நல்லா தான் இருக்குன்னாங்க. ஆனா இது கொஞ்சம் டான் மாதிரி இருக்கு. இது டிராகன். காலேஜ் ஸ்டோரி, அதனால லாஸ்டா பார்த்த படம் தானே தெரியும். இதுக்கப்புறம் இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆகும்ல? அது அடுத்த மாசம். அதுக்கப்புறம் பெரிய படமே இல்ல இதுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் இல்ல, சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சப்தம் இருக்கு அடுத்த வாரம். சப்தம் பார்க்கலையா ப்ரிவியூ? பார்க்கல, நல்லா இருக்கு. நாங்க பார்த்தோம். படம்லாம் இப்ப ரெடி தான். அது பிசினஸ் ஆகாதனாலதான் அப்படியே ஹோல்ட்ல இருக்கு. வெயிட் பண்ணாது. நீங்க தப்பிச்சு ஒரு இது நாள் விட இந்த மாட்டோம். இது இந்த பிசாசு 2 கூட என்னண்ணா அமைதியாயிடுச்சு? அவன் டயர்ட் ஆயிட்டான்பா ராபின்சன். 11 மணிக்கு தூங்குறவன இந்த பையன் இந்த பேர் சூர்யாக்கு நான் தான் அவன் பாட்டு ஓடிட்டான். ஆனா கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே ஸ்பேஸ். நான் டெய்லி வர முடியல. தம்பி நீ என்ன பண்ற? நீ டெய்லி வந்து என்ன பண்ண போற? இப்போதைக்கு இல்ல ஜிம்முக்கு போயிட்டு படுத்தானடா தம்பி தூங்குற நீ? ஆமாண்ணா. என்னடா தம்பி பிரச்சனை? இல்ல நான் இப்ப நடுவுல வேலைக்கு போனேன் 2 நாள். பிடிக்கலன்ட்டு வந்துட்டேன். இல்ல அது அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் சரியா போயிடும். வேற வேலை தேடலாம்னு இருக்கேன். 2 நாள் என்ன வேலைக்கு போன? ஐடி சப்போர்ட் திருப்பி கிடைச்சதுன்னு போனேன். ஐடி சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட்டா? ஆமா. வாய்ஸா இல்ல எப்படி? நான் வாய்ஸ் தான். நான் வாய்ஸ். பேசுற எப்படி ஒரு 400 பேர் எல்லாம் அந்த ஒர்க் தான் பண்ணிருப்பாங்க. இப்ப டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். சரி அதுக்காக வேணா படிச்சிட்டு இருக்கேன் போலான்ட்டு. NIQல வந்திருக்கா அப்ளை பண்றதுக்கு. உங்க திராவிட மாடல்ல சொல்லி தான் வேலை வாங்கிட்டேன் எனக்கு. திராவிட மாடல் இவ்வளவு சொல்றல, நர்ஸுங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா ஜெர்மன் லாங்குவேஜ் அவங்களுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அதெல்லாம் பேச மாட்டேன். நீ பேசிட்டு கவர்மெண்ட் இருக்கிற ஸ்கூல் பசங்களை 3rd லாங்குவேஜ் படிக்க வைக்க மாட்டீங்களே? அது படிக்கப்பா. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆடும் போது பண்ணுவோம். என்ன அநியாயமா இருக்கு. அப்ப நானும் 3ஆம் லாங்குவேஜ் படிக்கணும், நர்ஸுக்கு படிக்கணுமா என்ன? படி. இது மாதிரி இதை பேசுறதுனாலதான் 3வது லாங்குவேஜ்னா படிக்கணும். நர்ஸுக்குன்னு சொல்லல, ஜெர்மனி இதா அது மாதிரி படிக்கிறவங்களும் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றோம். உடனே சமாளிச்சுட்டு நீ ஒரு வருஷம் சமாளிச்சுட்டா இருக்கணும், பாத்துக்க. கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ரொம்ப பண்ணி இங்கிலீஷ் கவர்மெண்ட் மீடியமா, தமிழ் எவ்வளவோ மீடியம்? பண்ணலையா? ரொம்ப பண்ணிட்டு இருக்கியா? நான் சேலத்துலயும் படிச்சேன், அப்புறம் சென்னையிலும் படிச்சேன். சேலத்துலயும் படிச்சேன். சேலத்துல எங்க படிச்சு நீங்க? சரி, சேலத்துல இங்கிலீஷ் படிச்சியா? மீடியமா? சேலத்துல படிச்சு இந்த அளவுக்கு அறிவு வந்திருக்கு அவனுக்கு. எங்க படிச்ச சேலத்துல? சேலத்துல ஸ்கூல் மட்டும் படிச்சேன் ஒரு 3 வருஷம். அதான் எந்த ஸ்கூல்லையா? எடப்பாடி. நல்லா ஒன்ன மாதிரி இல்லையா? படிச்சதெல்லாம் மறக்க மாட்டேன். அந்த புரியுதா? நீ தான் சட்டுன்னு தூக்கி போட்டு போயிடுவ. எடப்பாடி படிச்சனாலதான் இவ்வளவு அறிவா இருக்கியா அவர் மாதிரியே? இல்ல எடப்பாடியில அமலா மெட்ரிகுலேஷன் 3 வருஷம் படிச்சேன். 10th 11th 12th. சரி, ஓகே, பாய், குட் நைட். நாளை ஓவா.